முந்தைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தின் நிச்சயதார்த்தத்தால் ரையன் கோல் என்னை மணந்தார். ஆனால் அவர் என்னிடம் எப்போதும் குளிர்ச்சியாகவும் விலகியும் இருந்தார். அவர் என்னை காப்பாற்றும் முயற்சியில் சோகமாக இறந்த பிறகுதான் அவருடைய பொருட்களில் ஒரு டைரியைக் கண்டேன். அது என் மீதான அவருடைய ஈடு செய்யப்படாத அன்பு மற்றும் வலியால் நிறைந்திருந்தது. கண்களை திறந்தபோது நான் ரையன் கோலை மணந்து ரோஸ்வுட் மேனருக்கு குடிபெயர்ந்த முதல் நாளுக்கு திரும்பியிருந்தேன். நான் உள்ளே நுழைந்ததும் அந்த சிறு பணிப்பெண் என்னை ஏமாற்றி ரையனின் குளியலறைக்கு குளிக்கச் செல்ல வைத்தாள். ரையனுக்கு தன் இடத்தை பாதுகாக்கும் குணம் அதிகம், மேலும் அவருக்கு சுத்தமின்மை பிடிக்காது. மற்றவர்கள் அனுமதியின்றி தன் அறைக்குள் நுழைவதையோ அல்லது தன் பொருட்களை தொடுவதையோ அவர் அறவே வெறுப்பார். இது ரையனின் அறை என்று எனக்கு தெரியும். சரி, நீ இப்போது கீழே செல்லலாம். அதிகமாக யோசிக்காமல் நான் உள்ளே சென்று சாதாரணமாக எனக்கு சுத்தமான உடைகளை கொண்டு வா என்று கூறினேன். குளித்து முடித்த பிறகு அந்த பணிப்பெண் எனக்கு எந்த உடையும் தயார் செய்யவில்லை என்பதை கண்டேன். எனவே பீரோவில் இருந்த ரையனின் குளியல் அங்கியை எடுத்து அணிந்து கொண்டேன். உடை மாற்ற கேட்கலாம் என்று அறையை விட்டு வெளியே வந்தபோது கீழே இருந்து ஒரு பரிச்சயமான குரல் கேட்டது. என் தங்கைக்காக நானே இங்கு வந்து திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நீங்கள் தாராள மனதுடன் அவளை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன், திரு கோல். சோஃபியா மில்லரின் குரல் அறநெறியால் நிறைந்திருந்தது. தன்னை ஒரு நல்ல சகோதரியாகவும் தன் தங்கைக்காக தியாகம் செய்ய துணிந்தவளாகவும் காட்டிக்கொண்டாள். அங்கே ஒரு கனிவான, அதே சமயம் பிடிவாதமான வெள்ளை மலரைப் போல நின்று முகத்தை உயர்த்தி கண்கள் சிவக்க ரையனின் பதிலுக்காக காத்திருந்தாள். மாடிப்படிகளிலிருந்து என் குரல் கீழே கேட்டது. சோஃபி, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? சோபியாவின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. அவள் திடீரென நிமிர்ந்து பார்த்தாள். நான் படிகளில் கீழே வருவதை பார்த்ததும் தன் முகபாவனையை மறைக்க முடியாமல் அதிர்ச்சியில் அலறினாள். எம்மா ஏன் இங்கே இருக்கிறாள்? சோபியாவின் பேச்சை கேட்ட ரையன் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத மனநிலையில் என்னை பார்த்தார். நான் இப்பதான் குளித்து முடித்திருந்தேன். என் முடி லேசாக நனைந்து சாதாரணமாக கட்டப்பட்டிருந்தது. என் முகம் இளஞ்சிவப்பு நிறத்தில் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தது. நான் எப்போதும் தனித்துவமான அழகுடன் இருப்பவள் இப்போது இன்னும் ஈர்க்கும் வகையில் இருந்தேன். இருப்பினும் நான் அணிந்திருந்த அளவுக்கதிகமான பெரிய குளியல் அங்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அது ரையனுடையது என்று பார்த்தவுடனேயே அவர் புரிந்து கொண்டார். அவருடைய கண்கள் உடனே சுருங்கின. லியாமும் மற்ற பணியாளர்களும் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். நான் அணிந்திருந்த குளியல் அங்கியை பார்த்த சோஃபியா பணியாளர்களின் எதிர்வினையையும் கவனித்தாள். அவள் உடனே விஷயத்தை புரிந்து கொண்டு வேண்டும் என்றே, எம்மா, நீ யாருடைய உடைகளை அணிந்திருக்கிறாய் என்று கேட்டாள். நிலைமையை உணர்ந்து நான் நின்றேன். என் முந்தைய வாழ்க்கையில் ரையன் என்னிடம் மிகவும் கனிவாக நடந்து கொண்டார். ரோஸ்வுட் மேனரில் நான் செல்லக்கூடாத இடம் என்று எதுவும் இல்லை. அவருடைய அறை தடை செய்யப்பட்ட இடமாக இருக்கவில்லை. அதனால் பணிப்பெண் என்னை அங்கு அழைத்துச் சென்றபோது நான் யோசிக்காமல் உள்ளே சென்றுவிட்டேன். இருப்பினும் இது என் முந்தைய வாழ்க்கை அல்ல என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் இப்பதான் ரோஸ்வுட் மேனருக்கு வந்திருக்கிறேன். ரயானுடன் இன்னும் பழகவில்லை. அவரிடம் எல்லை மீறுவதை விரும்பாத குணம் அதிகம். வழக்கமாக திருமதி வில்சன் மட்டுமே அவருடைய அறையை சுத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவார். இதை நினைத்தபோது எனக்குள் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அமைதியாக இருப்பது போல நடித்துக்கொண்டு நான் படிக்கட்டுகளில் இறங்கி அந்த மனிதருக்கு முன்னால் வந்து நின்றேன். கணவரே, குளிப்பதற்கு துணி எடுத்து வர மறந்துவிட்டேன். அதனால் உங்கள் உடைகளை அணிந்து கொண்டேன். அது பரவாயில்லையா? அங்கே மரண அமைதி நிலவியது. எனது மென்மையான கொஞ்சலான குரல் அவருடைய இதயத்தை தொட்டது போல் இருந்தது. கைப்பிடியில் தட்டிக்கொண்டிருந்த ரையானின் நீண்ட விரல்கள் நின்றன. அவர் ஆழ்ந்த கண்களுடன் என்னை பார்த்தார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. சோஃபியா ரகசியமாக எள்ளி நகையாடினாள். திரு கோல் பலவற்றை கண்டவர். என் தந்திரங்களுக்கு அவர் பலியாக வாய்ப்பே இல்லை. சரி. அந்த மனிதரின் ஆழ்ந்த வசீகரமான குரல் அந்த அமைதியில் கேட்டது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு மென்மையாக புன்னகைத்தேன். நன்றி, கணவரே. மகிழ்ச்சியாக இருந்த அதே வேளையில் குற்ற உணர்வும் என்னுள் எழுந்தது. முதல் நாளே அவர் என்னிடம் இவ்வளவு கருணையாக நடந்து கொள்கிறார். இதன் அர்த்தம் நான் அவருக்கு உண்மையிலேயே சிறப்பானவளா? இருப்பினும் என் முந்தைய வாழ்க்கையிலும் அவர் என்னிடம் அன்பாகவே இருந்தார். ஆனாலும் நான் வதந்திகளை கேட்டு அவரை ஒரு புலியைப் போல நடத்தினேன். இறுதியில் அவரைத்தான் அதிகம் காயப்படுத்தினேன். திடீரென்று சோபியாவின் கூர்மையான பார்வையை நான் கவனித்தேன். நான் தலையை திருப்பியபோது என் கண்கள் குளிர்ந்து போயின. சோபி, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? சோஃபியா விரைவாக தன் முகபாவனையை மறைத்துக்கொண்டு கட்டாயமாக புன்னகைத்தாள். உன்னை பற்றி கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதான் உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? நான் தலையை சாய்த்து கேட்டேன். என் இடத்தை பிடிப்பதை பற்றி நீ ஏதோ சொல்வதை கேட்டது போல இருந்ததே. சோபியாவின் முகம் இறுகியது. சக்கர நாட்காலியில் கம்பீரமாக அமர்ந்திருந்த அந்த மனிதரை பார்த்தவள் திடீரென்று என்னை ஒருபுறம் இழுத்து உண்மையானவள் போல நடித்து கவலையுடன் குரலை தாழ்த்தி பேசினாள். எம்மா, என்ன நடக்கிறது? மீதமுள்ள பிரச்சனைகளை நான் கவனித்துக் கொள்வதாக சொல்லவில்லையா? நீ ஏன் திரும்பி வந்தாய்? ஈதன் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனை ஏமாற்றப் போகிறாயா? சிறிது பொறு. திரு கோலிடம் உன்னை விட்டுவிடுமாறு நாம் கெஞ்சுவோம். கவலைப்படாதே. உனக்கு பதிலாக இங்கே இருக்க நான் தயார். எப்படியும் நாம் சகோதரிகள் தானே. நீ தீக்குழியில் விழுவதை என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. இதை கேட்டு நான் சத்தமாகச் சிரிக்க வேண்டியிருந்தது. முந்தைய வாழ்க்கையில் இதுபோன்ற பேச்சுகளை நம்பி அவள் காட்டிய போலியான அன்பால் ஈர்க்கப்பட்டு நான் வீட்டை விட்டு ஓடிச் செல்ல முயன்றேன். ஆனால் ஒரு நாளுக்குள்ளேயே என் குடும்பத்தினர் என்னை பிடித்து கட்டி வைத்து ரயானின் முன்னால் வீசி எறிந்தனர். சோஃபியாவை
பொறுத்தவரை அவள் ரயானிடம் தன்னைத்தானே பரிந்துரைத்துக் கொள்ள ஓடினாள். கோல் குடும்பத்தின் இளைய மருமகளாக அவளால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் அவள் பழைய மேடம் கோலின் ஆதரவை பெற்று பெரும் நன்மைகளை பெற்றாள். எம்மா, ஏன் நீ எதுவும் சொல்லாமல் இருக்கிறாய்? நீண்ட நேரம் பேசியும் என்னிடமிருந்து எந்த எதிர்வினையும் வராததைக் கண்டு சோஃபியா பதற்றமடைந்தாள். என் கண்களில் இருந்த குளிர்ச்சியை அடக்கிக் கொண்டு இதழ்களைச் சுருக்கினேன். தேவையில்லை, நீ திரும்பிச் செல்லலாம். என்ன? சோஃபியா அதிர்ச்சியடைந்தாள். நீ ஈத்தனை ஏமாற்றப் போகிறாயா? ஈத்தனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லையே. அப்படியிருக்க நான் அவனை எப்படி ஏமாற்ற முடியும்? மாறாக இங்கே திருமணம் செய்து கொள்வதே சரியானது. எனது முந்தைய வாழ்க்கையில் என் மாற்றாந்தாய் என்னை மிகவும் அப்பாவியாக வளர்த்தார். ஈத்தன் ஆரம்பத்திலிருந்தே உள்நோக்கத்துடன் தான் என்னிடம் நெருங்கி வந்தான் என்பதை நான் உணரவில்லை. அவன் ஒரு உறவில் இணையவே விரும்பவில்லை. இருந்தாலும் அவன் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை நான் கவனிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவனுக்கு கஷ்டங்கள் இருப்பதாகச் சொன்ன பொய்களை நான் நம்பினேன். என் பதிலை கேட்டு சோஃபியா திகைத்து நின்றாள். நான் ஈத்தனை உயிருக்கு உயிராக காதலிக்கவில்லையா? என்ன நடக்கிறது? அவள் மீண்டும் என்னை வற்புறுத்த முயன்றாள். ஆனால் நான் அவளை சந்தேகத்துடன் பார்த்தேன். சோஃபி, நான் இப்போது மிஸ்டர் கோலை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நீ ஏன் என்னை தப்பித்துப் போக சொல்லி இவ்வளவு வற்புறுத்துகிறாய்? சோஃபியா தடுமாறினாள். நீ ஈத்தனை விரும்புகிறாய் என்று நினைத்தேன். நான் அவனை விரும்புகிறேன் என்று யார் சொன்னது? மிஸ்டர் கோலுக்கு ஈத்தன் ஈடாக முடியுமா? அவன் தான் என்னை துரத்திக் கொண்டிருந்தான். மறுக்க வெட்கப்பட்டு தான் அப்படி நடந்து கொண்டேன் என்று எரிச்சலுடனும் அலட்சியத்துடனும் கூறினேன். ஈத்தன் உனக்கு தகுதியானவன் இல்லையா? நான் குளிர்ந்த தொனியில் சிரித்தேன். ஈத்தன் என்ற பெயர் கேட்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கலாம். அவன் கோல் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றும் ரயானை மாமா என்று அழைப்பதால் பலரும் அவனைச் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையில் ஈத்தனின் தந்தை கோல் குடும்பத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கள்ள உறவு மகன் மட்டுமே. இவ்வளவு தாழ்ந்த பின்புலம் கொண்டவனை தலைநகரத்திலிருந்து தொலைவில் உள்ள இந்த நகரத்தில் மட்டுமே புகழ்கிறார்கள். அவன் தகுதியானவனா? நான் திருப்பிக் கேட்டேன். ரோஸ்வுட் மேனரை விட்டு வெளியேறும்போது சோஃபியா இன்னும் பதற்றமாகவே இருந்தாள். இந்த முட்டாள் பெண் திடீரென இவ்வளவு கடினமானவளாக எப்படி மாறினாள்? சோஃபியாவை அனுப்பி வைத்த பிறகு ரயானை பற்றி கவலைப்பட வேண்டியிருந்தது. அவன் சோஃபியாவின் பேச்சை நம்பி என்னிடமிருந்து விலகிவிடுவானோ என்று பயந்தேன். நான் விளக்கம் சொல்ல முற்பட்டபோது மிஸ்ஸஸ் வில்சன் முதலில் பேசினாள். மேடம், நீங்கள் மிஸ்டர் கோலின் அறைக்குள் சென்றுவிட்டீர்கள். நான் அப்படியே நின்றேன். முன்பு ரயான் என்னை கடிந்து கொள்ளவில்லை என்றாலும் அனுமதி இல்லாமல் அவன் அறைக்குள் நுழைவது பெரிய தப்பு. நான் அப்பாவியாக கண் சிமிட்டி அவரிடம் சொன்னேன். நான் குளிக்கத்தான் உள்ளே போனேன். குளிப்பதா? அதற்கு ஏன் நீங்கள் மிஸ்டர் கோலின் அறைக்கு செல்ல வேண்டும்? இரட்டை மேற்கோள் குறி. மிஸ்ஸஸ் வில்சன் கடுமையாக நெற்றியைச் சுருக்கினார். என் அறையில் சுடுதண்ணீர் இல்லாததால் நான் அவரை பார்த்தேன். இதில் என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. மிஸ்ஸஸ் வில்சன் அமைதியானார். ரியான் நிமிர்ந்து பார்த்தார். வார்த்தைகள் இல்லாமலே அவரது அதிருப்தி தெரிந்தது. அவர் தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு செய்த அறையில் ஏன் சுடுதண்ணீர் இல்லை என்று மிஸ்ஸஸ் வில்சனிடம் விளக்கம் கேட்டார். மிஸ்ஸஸ் வில்சனின் முகபாவனை லேசாக மாறியது. முன்பு வந்த மற்ற மனைவிகளும் இது போன்ற சிறிய இடையூறுகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் மிஸ்டர் கோல் தலையிட்டதே இல்லை. இதற்காக அவர் பேசுவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மிஸ் எம்மா, நான் உடனடியாக யாரையாவது வைத்து சரிபார்க்கச் சொல்கிறேன். அது ஒருவேளை என் கவனக்குறைவாக இருக்கலாம். மிஸ்ஸஸ் வில்சன் விரைவாக தன் தவறை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் என்னை எளிதில் விட்டுவிட தயாராக இல்லை. அந்த அறையில் சுடுதண்ணீர் இல்லை என்றாலும் வேறு பல அறைகள் உள்ளனவே. ஏன் நீங்கள் மிஸ்டர் கோலின் படுக்கையறையையே தேர்ந்தெடுக்க வேண்டும்? யாரோ என்னை அங்கே அழைத்துச் சென்றார்கள். அருகில் இருந்த வேலைக்காரர் மீது என் கண்கள் சென்றன. நான் அப்போதுதான் மறுபிறவி எடுத்திருந்தேன். சரியான நேரத்தில் எதிர்வினையாற்றவில்லை. ரோஸ்வுட் மேனரில் பணியாற்றும் லில்லிக்கு ரியானின் பழக்கவழக்கங்கள் தெரியும். குறிப்பாக நான் கேட்ட உடைகள் வரவில்லை என்பதால் ரியானின் உடைகளை அணிய வேண்டியிருந்தது. இவை அனைத்தும் திட்டமிட்டது போலவே இருந்தது. லில்லியின் முகம் வெளிரியது. கண்கள் கலங்கின. அவள் சட்டென்று முழங்காலிட்டு கீழே விழுந்தாள். மிஸ்டர் கோல், நான் செய்யவில்லை. நான் மேடத்தை பக்கத்து அறைக்குத்தான் அழைத்துச் சென்றேன். மேடம் ஏன் உங்கள் அறைக்குள் சென்றார் என்று எனக்கு தெரியவில்லை. மிஸ்ஸஸ் வில்சன், லில்லி மிகவும் நேர்மையான பெண். அவள் பொய் சொல்ல மாட்டாள். மிஸ்ஸஸ் வில்சன் லில்லிக்கு ஆதரவாக பேசுவதை கேட்டதும் அவளை தண்டிப்பது கடினம் என்று புரிந்தது. மிஸ்ஸஸ் வில்சன் ரியானின் பக்கம் இருந்ததை கருத்தில் கொண்டு, எனவே நான் அதை விட்டுவிட்டு என் அருகில் இருந்த மனிதனை பார்த்து ஏதோ வருத்தத்துடன் பேசினேன். நான் இப்போது உங்கள் மனைவி. நான் உங்கள் அறைக்குள் கூட நுழையக்கூடாதா? அந்த இடத்தில் திடீரென அமைதி நிலவியது. லியாம் தனது சொந்த எச்சிலிலேயே விக்கல் எடுத்தது போல் உணர்ந்தான். இந்த மிஸ் எம்மா எப்படி இவ்வளவு வழக்கத்திற்கு மாறாக செயல்பட முடியும்? அவர் இவர்களை எதிர்த்து பேசுவார் என்று நினைத்திருந்தான். ஆனால் அவர் தந்திரத்தை மாற்றிவிட்டார். லியாம் என்னை ரகசியமாக பார்த்தான். சற்றே ஆச்சரியமடைந்தான். மிஸ்டர் கோலின் குளிர்ந்த முகத்தையும் அதிகாரத்தையும் பார்த்தாள். இந்த மிஸ் எம்மா மட்டுமே அவரிடம் கொஞ்சிக் குளவி கனவா என்று அழைக்க துணிவார். முந்தைய மனைவிகள் மிஸ்டர் கோலிடம் பேசவே நடுங்குவார்கள். நான் கண் சிமிட்டினேன். என் புருவங்கள் நெளிந்து கண்கள் மென்மையாக இருந்தன. கனவா? ரியானின் பார்வை என் மீது விழுந்தது. அவரது அழகான முகம் இறுக்கமாக, குளிர்ச்சியாகவும் கடுமையாகவும் இருந்தது. அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்ததை பார்த்து நான் சற்றே கவலையும் ஏமாற்றமும் அடைந்தேன். நான் நினைத்தேன், இது உண்மைதான். இது எனது முந்தைய வாழ்க்கை அல்ல.
இரட்டை மேற்கோள் குறி. லில்லி ரகசியமாக ஒரு ஏளன புன்னகையை சிந்தினாள். திரு கோல் நல்ல மனநிலையில் இருந்ததால் என்னை ஒருமுறை அனுமதித்திருக்கலாம். ஆனால் நான் உண்மையிலேயே விசேஷமானவள் என்று நினைத்தேனா? என்னால் ஒரு நொடியில் முடியும். நான் மென்மையாக புன்னகைத்தேன். என் கண்கள் வளைந்தன. அப்படியென்றால் இனிவரும் காலங்களிலும் நான் உள்ளே வரலாமா? நீ என் மனைவி. நீ எப்போது வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். வேலைக்காரர்கள் அதிர்ந்து போயினர். முந்தைய எஜமானிகளுக்கு இப்படி ஒரு சலுகை வழங்கப்பட்டதே இல்லை. நன்றி என் கணவரே. கடந்த வாழ்க்கையில் அவரது அறைக்குச் செல்லும் அனுமதி இருந்தும் இப்போது இந்த வாக்குறுதி கிடைத்தது என்னை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. திடீரென நான் அவரது கையை பிடித்து சிறிது நேரம் அணைத்துக் கொண்டேன். அந்த மனிதனின் உடல் சட்டென்று விரைத்து போனது. அவருக்கு சங்கடமாக இருக்கும் என்று நினைத்து நான் வெட்கத்துடன் கையை விரைவாக விடுவித்துக் கொண்டேன். நான் மேலே சென்று உடை மாற்றிக் கொள்கிறேன் என்று மெதுவாகச் சொன்னேன். நான் அணிந்திருந்த குளியல் அங்கியை பார்த்த ரயன் திருமதி வில்சனிடம் சாதாரணமாக எஜமானிக்கான உடைகள் தயாராக இல்லையா என்றார். அவர் எனக்கு சிறப்புச் சலுகை காட்டுவதை கண்ட திருமதி வில்சன் வேறு ஏதும் சொல்ல துணியாமல் அவை தயாராக உள்ளன என்று விரைவாக பதிலளித்தார். பின்னர் அவர் எஜமானியின் படுக்கையறைக்கு அருகில் இருக்கும் பக்கத்து அறையை அவருக்கு தயார் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். திருமதி வில்சன் முதலில் எந்த அறையை ஒதுக்கியிருந்தார் என்று கேட்கக்கூட நான் மெனக்கெடவில்லை. நானே ஒரு முடிவெடுத்துக் கொண்டேன். அந்த அறை அவரது மகளுக்காக ஒதுக்கப்பட்டது என்று சொல்ல நினைத்து திருமதி வில்சனின் முகம் மாறியது. ஆனால் அவர் மௌனமாக இருந்தார். நான் இன்னும் மகிழ்ச்சியடைந்தேன். கணவரே நான் மேலே செல்கிறேன். எனது துள்ளலான காலடி சத்தங்கள் படிக்கட்டுகளில் மறைந்தன. ரயன் தன் பார்வையை திருப்பி தான் பிடித்துக்கொண்ட கையை அறியாமலே தொட்டு பார்த்தார். அங்கே அந்த ஸ்பரிசத்தின் கதகதப்பு இன்னும் இருப்பது போல தெரிந்தது. தவறான அறைக்குள் ஒருவரை அனுமதிப்பது இனி இது நடக்கக்கூடாது என்று அவர் குளிராக கூறினார். லில்லியின் முகம் வெளிரிப்போனது. சரி திரு கோல் இரட்டை மேற்கோள் குறி. மேலே சென்ற பிறகுதான் சோபியாவை பற்றி நான் விளக்க மறந்துவிட்டேன் என்பது நினைவுக்கு வந்தது. ஆனால் யோசித்துப் பார்த்தால் அவர் கோபமாக தெரியவில்லை. எனவே அவர் அவளது வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ரயனின் உத்தரவின் பேரில் லில்லி விரைவில் எனக்கு சில புதிய உடைகளை கொண்டு வந்தாள். மேலும் பக்கத்து அறையை தயார் செய்ய சிறிது நேரமாகும். அதனால் பொறுமையாக இருங்கள் எஜமானி என்று கூறினாள். நல்ல மனநிலையில் இருந்த நான் அவளை ஒரு பார்வை பார்த்தேன். பரவாயில்லை, எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு லில்லி அங்கிருந்து விரைவாகச் சென்றாள். இந்த எஜமானிக்கு திமிர் அதிகம். இப்பதான் முதல் நாள், அதுக்குள்ள இவ்வளவு கர்வம். தன்னை பெரிய ஆள்னு நினைப்பு. வேலைக்காரர்கள் சிலர் ஆத்திரத்துடன் ஒன்று கூடினர். அதோடு திரு கோல் திருமணத்தை வற்புறுத்த மாட்டேன் என்று சொல்லவில்லையா? பின் ஏன் இவள் இங்க ஓடி வந்தா? இவள் வந்த உடனே இவளது குடும்பத்தினர் திரு கோலிடம் உதவி கேட்டு தொடர்பு கொண்டதாக கேள்விப்பட்டேன். உனக்கு நிறைய விஷயம் தெரியுமோ? வேலைக்காரர்கள் திடுக்கிட்டு திரும்பினார்கள். நான் எப்போது அங்கு வந்தேன் என்று தெரியாமல் மூலையில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தனர். அவர்கள் முகம் வெளிரி போனது. மேடம் என்று அவர்கள் அனைவரும் பயத்தில் வேர்த்து விறுவிறுக்க அவசரமாக குனிந்து வணங்கினர். என் காலணிகளை கொண்டு வர மறந்துவிட்டீர்கள். மன்னிக்கவும் மேடம், அது என் தவறுதான். நான் இப்போதே கொண்டு வருகிறேன். நாங்களும் எங்கள் வேலைக்கு திரும்புகிறோம். வேலைக்காரர்கள் குற்ற உணர்ச்சியுடன் பதற்றமாக சிதறி ஓடினர். என் கண்கள் இருண்டன. உபகாரமா? அப்படியா? லாபத்திற்காக தன் மகளையே விற்கும் என் தந்தை நிச்சயமாக அதற்கு தகுதியானவர் தான். ரியானிடம் இதை பற்றி நான் நினைவுபடுத்த வேண்டும் போலிருக்கிறது. அவளை விற்கப் போகிறார் என்றால் அதன் பலன் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், அவருக்கு அல்ல. அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் திரும்பி என் அறைக்குச் சென்றேன். சில நிமிடங்களிலேயே லில்லி காலணிகளை கொண்டு வந்தாள். நான் அலட்சியமாக அவற்றை பார்த்தேன். அவற்றை வைத்துவிட்டு போ. லில்லி திரும்பிச் செல்லும்போது மூடியிருந்த கதவை ஒருவித வெறுப்புடன் பார்த்தாள். அவள் தயங்கி பின் தன் கைபேசியை எடுத்து ஒரு செய்தி அனுப்பினாள். குளோயி, நீ எப்போது திரும்பி வருகிறாய்? குளோயி தான் திருமதி வில்சனின் மகள். நான் என் அறைக்கு வந்த சிறிது நேரத்திலேயே வேலைக்காரர் ஒருவர் இரவு உணவிற்கு என்னை அழைத்தார். இந்த மறுபிறவியில் ரியானுடன் நான் உண்ணும் முதல் உணவு என்பதால் அதற்காக ஆவலாக கீழே ஓடி வந்தேன். ஆனால் உணவு மேஜை காலியாக இருந்தது. திரு கோல் எங்கே? திரு கோல் வெளியே சென்றிருக்கிறார். ஓ, ரியானுக்கு இப்போது நடப்பதில் சிரமம் இருக்கிறது. எனவே அவர் வெளியே சென்றிருக்கிறார் என்றால் அது முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும். நான் அதை பற்றி அதிகம் விசாரிக்கவில்லை. தனியாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மேல் மாடிக்கு சென்றேன். மறுபிறவி எடுத்திருக்கும் நிலையில் இன்னும் நிறைய விஷயங்களை நினைவுகூர்ந்து வரிசைப்படுத்த வேண்டியிருந்தது. இரவு காலை 9 மணி அளவில் ரியான் திரும்பி வந்தார். நான் வெளியே வருவதற்கு முன்பே அடுத்த அறையிலிருந்து பலத்த சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து ரியானின் கோபமான குரல் கேட்டது. அவர் ஏதோ ஒன்றை இடித்து தள்ளிவிட்டதாக தோன்றியது. நான் பெற்ற ஒரு விஷயம் இருந்தால் அது எனது சிறந்த மருத்துவ திறன் தான். நான் அடுத்த அறைக்கு ஓடினேன். அப்போது வெளியே தள்ளப்பட்ட லியாமையும் மருத்துவ பெட்டியுடன் நின்றிருந்த ஒரு வேலைக்காரரையும் பார்த்தேன். வேலைக்காரரின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. அவர் உள்ளே செல்ல துணியவில்லை. நான் பெருமூச்சு விட்டு மருத்துவ பெட்டியை வாங்கிக் கொண்டேன். இதை என்னிடம் கொடுங்கள். லியாம் ஆச்சரியமடைந்து பணிவுடன் எனக்கு நினைவூட்டினார். மேடம், சிறு வயது முதலே திரு கோலுடன் எனக்கு திருமண ஒப்பந்தம் இருக்கிறது. என் மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று நீங்கள் சொல்லவில்லையா? ஆனால் இப்போது நான் சற்று ஏமாற்றமடைந்தேன். திரு கோல், லியாம் சொன்னார். அவர் மனநிலை சரியில்லை போலிருக்கிறது. அவரை பற்றி எனக்கு சற்று கவலையாக இருக்கிறது. எனக்காக கவலைப்படுகிறாயா? அவர் குரல் விசித்திரமாக இருந்தது. ஆனால் அவர் கோபத்தில் ஒரு பகுதி குறைந்தது போல தெரிந்தது. அவர் என்னையே உற்று பார்ப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் அவருக்கு அருகில் குனிந்து ஒரு கையை சக்கர நாற்காலியின் கைப்பிடி மீது வைத்து மங்கலான வெளிச்சத்தில் அவரது கையை தேடினேன். தவறுதலாக அவரது தொடையில் தொட்டுவிட்டேன். என் கைப்பட்டவுடன் அந்த தசைகள் சட்டென்று இறுகின.
மறுநொடியே என் கையை பிடித்துக் கொண்டார். ஆனால் இந்த முறை அவரது பிடி உறுதியாகவும் அதே சமயம் வலிக்காத வகையிலும் இருந்தது. என்ன செய்கிறாய்? அவரது குரலில் இறுக்கம் இருந்தது. நான் அவரை அறியாமல் வம்பிழுத்து விட்டதாக உணர்ந்தேன். சிறு குற்ற உணர்வு இருந்தாலும் அப்பாவித்தனமாக பேசினேன். உங்கள் கையை தேடுகிறேன். இங்கே இருட்டாக இருக்கிறது. எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. என் கையை தேடுகிறாயா? எதற்காக? அவருக்கு ஆறுதல் சொல்வது போல அவர் மணிக்கட்டை பிடித்துக்கொண்டு ரகசியமாக நாடி துடிப்பை பார்த்தேன். நீங்கள் வருத்தமாக இருக்கிறீர்கள். உங்களை மகிழ்ச்சிப்படுத்த முயல்கிறேன். ரியான் அமைதியாக இருந்தார். ஆச்சரியமாக அவர் தன் கையை விடுவிக்கவில்லை. சிறிது நேரத்தில் எனக்கு விடை கிடைத்துவிட்டது. அது மகிழ்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஒரு சேர அளித்தது. நல்ல செய்தி என்னவென்றால் அவர் காயத்தை என்னால் குணப்படுத்த முடியும். கெட்ட செய்தி, அதற்கு தேவையான மருந்து இன்னும் கிடைக்கவில்லை. என் தாத்தாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என் தாயின் தாவர ஆராய்ச்சி மையத்திலிருந்து அது வர இன்னும் பல மாதங்கள் ஆகும். மிஸ்டர் கோல், மேடம். வெளியிலிருந்து லியாம் தயக்கத்துடன் அழைத்த குரல் என்னை நிஜ உலகிற்கு அழைத்து வந்தது. என்ன? நான் திரும்பக் கேட்டேன். ஒன்றுமில்லை. லியாம் குரலில் தவிப்பு தெரிந்தது. அவர் கையை மெதுவாக விட்டுவிட்டு மெல்லிய குரலில் கேட்டேன். நான் விளக்கை ஏற்றிவிட்டு உங்களுக்கு கட்டு போடவா? சிறிய இடைவெளிக்குப் பிறகு ரியான் சொன்னார், வேண்டாம். ஆனால் உன் காயம், லியாமைச் செய்யச் சொல். சரி. நான் விரைந்து சென்று கதவை திறந்தேன். லியாம், சீக்கிரம் உள்ளே வந்து மிஸ்டர் கோலுக்கு கட்டுப்போட உதவுங்கள். என்ன? லியாம் குழப்பமடைந்தார். உள்ளே வா. ரியானின் கம்பீரமான குரல் உள்ளிருந்து கேட்டது. லியாம் வேகமாக உள்ளே சென்றார். அவர் என்னை கடந்து சென்றபோது ஒருவிதமான பார்வையை என் மீது வீசினார். நான் என் அறைக்கு திரும்பினேன். உடனே ஈத்தனிடமிருந்து அழைப்பு வந்தது. நான் அதை துண்டித்து அவனை பிளாக் செய்தேன். அடுத்த நொடியே என் தந்தை மிஸ்டர் மில்லரிடமிருந்து அழைப்பு வந்தது. உன் போன் அணைக்கப்பட்டிருக்கிறது. சார்ஜ் இல்லையா? நீ இப்போது ரோஸ்வுட் மேனரில் தான் இருக்கிறாயா? உனக்கு என்னதான் ஆனது? மிஸ்டர் கோலை திருமணம் செய்த பிறகு நீ ஒழுங்காக நடக்க வேண்டும். வேறு எந்த தேவையில்லாத எண்ணங்களும் வேண்டாம். அந்த தொடர்புகளை எல்லாம் துண்டித்துவிடு. அவர் என்னிடம் கண்டிப்புடன் எச்சரித்தார். என்ன எண்ணங்கள்? நான் சலிப்புடன் கேட்டேன். சோஃபியா மட்டும் சொல்லியிருக்காவிட்டால் நீ வீட்டை விட்டு ஓடிப்போக பார்க்கிறாய் என்பது எனக்கு தெரிந்திருக்காது. நல்லவேளை சோஃபியா புத்திசாலித்தனமாக உன்னை தடுத்துவிட்டாள். இல்லை என்றால் நம் குடும்பத்தையே நீ அழித்திருப்பாய். சோபியாவா? என் கண்கள் கோபத்தில் ஜொலித்தன. சொல்லிவிட்டாளா? தடுத்துவிட்டாளா? அப்படியா? மிஸ்டர் மில்லர் மீண்டும் முக்கிய விஷயத்தை பற்றி பேசினார். ஓ, சரி. இப்போது நீங்கள் மிஸ்டர் கோலை திருமணம் செய்து கொண்டதால் நம் நிறுவனத்திற்கு முதலீடு தேவை என்பதை அவரிடம் சொல்லுங்கள். மிஸ்டர் கோலிடம் பேசுவது எளிதல்ல, அவரை சம்மதிக்க வைப்பது இன்னும் கடினம். பார்த்துக் கொள்ளலாம். நான் போனை வைக்கிறேன். நான் ரயனிடம் இன்னும் சொல்லவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. நான் அடுத்த அறைக்கு ஓடினேன். லியாம் வெளியே சென்றிருந்தான். கதவு சரியாக மூடப்படவில்லை. அறை காலியாக இருந்தது. குளியலறை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நான் கிளம்ப தயங்கியபோது குளியலறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. நான் வேகமாகச் சென்று கதவை தள்ளினேன். அது ஒரு நொடி பொழுதுதான். டங். நான் கதவை வேகமாக மூடினேன். என் முகம் சிவந்து போனது. மூளை மழுங்கியது. சிறிது நேரம் கழித்து உள்ளிருந்து அந்த ஆணின் மென்மையான குரல் கேட்டது. தவறுதலாக ஷவர் ஜெல் பாட்டிலை தட்டிவிட்டேன். நான் பார்த்தேன். நான் திக்கி திணறி பதில் சொன்னேன். எதற்காக வந்தாய்? ஓ, நான் உங்களிடம் ஏதோ சொல்ல வந்தேன். அதாவது என் தந்தை உங்களிடம் உதவி கேட்டால். ரயன் சிறிது இடைவெளி விட்டான். அதற்குச் சம்மதிக்காதீர்கள். உதாரணமாக என்னை காரணம் காட்டி நிறுவனத்திற்கு பணம் முதலீடு செய்ய சொன்னால் அதை கண்டு கொள்ளாதீர்கள். ஏன்? நான் கண்களை உருட்டினேன். ஏனென்றால் உங்களை திருமணம் செய்து கொண்டேனே தவிர என்னை உங்களிடம் விற்கவில்லை. உங்கள் மனைவி என்பதால் உங்கள் பணத்தை செலவு செய்யலாம். ஆனால் என் குடும்ப நிறுவனத்திற்காக ஏன் செலவு செய்ய வேண்டும்? ரயன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். சரி என்று அவன் மெதுவாக பதிலளித்தான். அவனது ஆழ்ந்த குரல் கேட்டது. நான் பதற்றமடைந்தேன். என் முகம் மீண்டும் சூடானது. நான் அப்படியானால் கிளம்புகிறேன். சீக்கிரம் தூங்குங்கள். குட் நைட். நான் என் அறைக்கு ஓடினேன். கன்னங்கள் எரிந்தன. மறுநாள் அதிகாலை ரயனுடன் காலை உணவு சாப்பிடலாம் என்று நினைத்து சீக்கிரம் எழுந்தேன். ஆனால் உணவு மேசையில் நான் மட்டுமே தனியாக இருந்தேன். மிஸ்டர் கோல் எங்கே? மிஸ்டர் கோலுக்கு மற்றவர்களுடன் சேர்ந்து சாப்பிடுவது பிடிக்காது என்று மிஸ்ஸஸ் வில்சன் சுருக்கமாக சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். ஏமாற்றமாக இருந்தது. வயிற்று வலி காரணமாக என்னால் அதிகம் சாப்பிட முடியவில்லை. உடனே எழுந்துவிட்டேன். மிஸ்டர் கோல் எங்கே இருக்கிறார்? மிஸ்டர் கோல் மிகவும் பிஸியாக இருக்கிறார். அவர் பொதுவாக தனியாக இருக்கவே விரும்புவார். மிஸ்ஸஸ் வில்சன் முகத்தை சுளித்துக் கொண்டார். மேடம், முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை என்றால் மிஸ்டர் கோலை தொந்தரவு செய்யாதீர்கள். நான் நடப்பதை நிறுத்தினேன். மிஸ்ஸஸ் வில்சன், நான் ஒன்று சொல்ல வேண்டும். வில்சன், என்னை கூப்பிட்டீர்களா? மேடம் என்றா? நான் சிரித்தேன். ஆனால் என் கண்களில் நகைச்சுவை இல்லை. ஆக நான் மிஸ்டர் கோலின் மனைவி மற்றும் இந்த வீட்டின் தலைவி என்பது உங்களுக்கு தெரியும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்ல மற்றவர்கள் தேவையில்லை. தொந்தரவு செய்வது அவருக்கு பிடிக்கிறதா இல்லையா என்பதை அவரே என்னிடம் சொல்லட்டும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீர்கள், திருமதி வில்சன்? திருமதி வில்சனின் முகம் வெளிரிப்போனது. நான் அவரை பொருட்படுத்தாமல் மாடிக்குச் சென்றேன். லியாம் படிக்கும் அறையின் கதவை காவல் காத்துக் கொண்டிருந்தான். திரு கோல் உள்ளே இருக்கிறாரா? ஆம், ஆனால் அவர் வேலையாக இருக்கிறார். ஓ, அப்படியானால் என்னால் அவரை பார்க்க முடியாது. எனக்கு சற்று ஏமாற்றமாக இருக்கிறது. நான் சிறிது நேரம் வீட்டிற்கு சென்று வருகிறேன். தயவு செய்து திரு கோலிடம் சொல்லிவிடுங்கள். அன்று காலை என் மாற்றாந்தாய் கிளாரிடமிருந்து வீட்டிற்கு வரும்படி அழைப்பு வந்தது. அங்கே நான் எடுக்க வேண்டிய பொருள் ஒன்று இருந்தது. மில்லர் குடும்ப வீட்டிற்குள் நுழைந்ததும் கிளார் புன்னகையுடன் என்னை வரவேற்றார். எம்மா, நீ திரும்பி வந்துவிட்டாயா? அவரது புன்னகையை உற்று நோக்கினேன். என் கண்களில் ஒரு நிழல் படர்ந்தது. ஆம், நான் வந்துவிட்டேன். கிளார் சற்று தயங்கி என் தந்தையை சுட்டிக்காட்டினார். திரு மில்லர் கடுப்பான முகத்துடன் அங்கே அமர்ந்திருந்தார். சென்று உன் தந்தையுடன் சமாதானம் செய்து கொள். அவரிடம் முறையாக மன்னிப்பு கேள். நான் அவரை நோக்கி நகரவில்லை.
நான் என் அறையிலிருந்து ஒரு பொருளை எடுக்கப் போகிறேன். அப்படியே நேராக என் அறைக்குச் சென்றேன். வாசலில் நின்று பழகிய அதே சமயம் அந்நியமான அந்த அறையை பார்த்தேன். என் தாயின் மருத்துவ குறிப்புகள் இருந்த மறைவான இடங்களை நினைவுகூர்ந்து தேடினேன். சிறிது நேரத்தில் என் முகம் மாறிப்போனது. அந்த குறிப்புகள் காணாமல் போயிருந்தன. நான் எழுந்து வெளியே வந்தபோது சோஃபியா அங்கே வந்தாள். எம்மா, நீ வந்துவிட்டாயா? நீ பார்ப்பதற்கு சரியில்லை. நான் அவளை ஒரு பார்வை பார்த்தேன். எனக்கு முக்கியமான ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது. சமீபத்தில் யாராவது என் அறைக்குள் வந்தார்களா? திரு மில்லர் கோபமடைந்தார். அதற்கு என்ன அர்த்தம்? உன் சொந்த குடும்பத்தையே குற்றம் சாட்டுகிறாயா? நான் வீட்டில் வைத்திருந்த பொருள் காணாமல் போயிருக்கிறது என்றால் குடும்பத்தில் உள்ள யாரோ எடுத்திருக்க வேண்டும் அல்லது வெளியே இருந்து திருடன் வந்திருக்க வேண்டும் என்றேன் பிடிவாதமாக. ஒருவேளை சுத்தம் செய்யும்போது வேலைக்காரர்கள் எங்கேனும் வைத்திருப்பார்கள் என்று கிளார் சமாதானப்படுத்த முயன்றார். எம்மா, அப்படி என்னதான் அந்த முக்கியமான பொருள்? என் தாயின் மருத்துவ குறிப்புகள். அறை முழுவதும் அமைதியானது. தாழ்வாரம் முழுவதும் வேலைக்காரர்கள் நிறைந்திருந்தனர். சோஃபியா என்னிடம் மென்மையாக ஆலோசனை கூறினாள். சுத்தம் செய்யும்போது அது தொலைந்திருக்கலாம். அவர்களுக்கு எந்த தீய எண்ணமும் இருந்திருக்காது. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்காதே. யார் செய்தார்கள் என்று தெரிந்தாலும் அவர்களுக்கு அதை ஈடுகட்டும் வசதி இல்லை. அவர்கள் அனைத்தையும் விற்றாலும் கூட. ஒருவரை தற்கொலைக்கு தூண்ட பார்க்கிறாயா? இதை இத்துடன் விட்டுவிடு. வேலைக்காரர்கள் அனைவரும் சோபியாவை நன்றியுடன் பார்த்தனர். என் மனதில் நான் கசப்புடன் சிரித்துக் கொண்டேன். எங்களை மீண்டும் ஒப்பிட்டு அவளை விட நான் குணம் குறைந்தவள் என்று நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். என் அலமாரி பூட்டப்பட்டிருந்தது. யாரோ வேண்டும் என்றே திருடினால் ஒழிய அது தானாக தொலைந்திருக்க முடியாது. சுத்தம் செய்யும் போது தொலைந்தது என்பது சாத்தியமே இல்லை. நீங்கள் செய்ததை ஒத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்கவே அனைவரையும் இங்கே வரச் சொன்னேன். மில்லர் குடும்பத்தில் நீங்கள் இவ்வளவு காலம் வேலை பார்த்ததை கருத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றால் நான் காவல்துறையை அழைத்து அவர்கள் விருப்பப்படி நடக்கச் சொல்வேன். நான் அழைப்பு விடுக்க எனது தொலைபேசியை எடுத்தேன். சோபியாவின் இதயம் படபடத்தது. அவள் பதற்றத்துடன் என்ன ஆதாரம் என்று கேட்டாள். நான் அவளை பார்த்து நிதானமாக கூறினேன். எனது அறையில் மேசையின் மேல் வலது மூலையில் ஒரு கேமராவை பொருத்தியிருந்தேன். அது உன்னை கவனிக்கவில்லையா? சோபியாவின் முகம் முற்றிலுமாக மாறியது. திரும்பி பார்த்தபோது என் மேசையில் கேமரா போன்ற ஒன்று இருந்தது உண்மைதான். நான் காவல்துறையை அழைக்கப் போவதைக் கண்ட அவள் பயந்து போய் எனது போனை பிடுங்கிக் கொண்டாள். அனைவரும் அவளையே உற்று பார்த்தனர். நான் அவளை வேடிக்கையாக பார்த்தேன். சோஃபி, நீ என்ன செய்கிறாய்? எனக்கு இப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அந்த குறிப்புகள் என்னிடம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சோஃபியா விசித்திரமாக சிரித்தபடி கூறினாள். நிஜமாகவா? நான் பலமுறை கேட்டபோதும் உனக்கு நினைவில்லை, ஆனால் போலீஸை அழைத்ததும் நினைவுக்கு வருகிறதா? இரட்டை மேற்கோள் குறி. வேலையாட்கள் சோபியாவை ஒருவிதமான பார்வையில் பார்த்தனர். அவர்களின் பார்வையை உணர்ந்த அவள் முதுகில் ஊசி குத்துவது போன்ற உணர்வை பெற்றாள். மனதிற்குள் திட்டியபடி ஒரு விளக்கத்தை வலிந்து கூறினாள். உறவினர் லில்லி முன்பு வந்தபோது அவற்றை பார்க்க விரும்பினாள். நான் உனது அறைக்குச் சென்று அவற்றை அவளுக்காக எடுத்துவிட்டு திரும்ப வைக்க மறந்துவிட்டேன். நாளாகிவிட்டதால் அதை அப்படியே மறந்துவிட்டேன். ஓ, அப்படியா? நான் குளிர்ந்த சிரிப்பை உதிர்த்தேன். அப்படியானால் தயவு செய்து அவற்றை என்னிடம் திருப்பித்தா, சோஃபி. தவிர அவை என் அம்மாவின் ஞாபகார்த்த பொருட்கள். அவை மிகவும் மதிப்புமிக்கவை. கேட்காமல் நீ அவற்றை தொடக்கூடாது. யாராவது நீ வேண்டுமென்றே திருடிவிட்டதாக நினைக்கக்கூடும். சோபியாவின் புன்னகை உறைந்து போனது. அவள் பற்களை கடித்தாள். சரி, நான் போய் எடுத்து வருகிறேன். அந்த குறிப்புகள் பூட்டிய பெட்டியில் விரைவாக என்னிடம் கொண்டு வரப்பட்டன. அவள் தான் அவற்றை திருடினாள் என்பது பார்த்தவுடனேயே புரிந்தது. ஆனால் பெட்டியை அவளால் திறக்க முடியவில்லை. நான் என் அறைக்குச் சென்று என் அம்மாவோடு தொடர்புடைய மற்றும் முக்கியமானதாக கருதிய அனைத்தையும் எடுத்து வைத்தேன். கிளேர் கதவருகே வந்து நான் செய்வதை பார்த்து அவளது முகபாவனை மாறியது. எம்மா, நீ என்ன செய்கிறாய்? நீ இனி வீட்டிற்கு வரப்போவதில்லையா? எனக்கு இப்போது திருமணமாகிவிட்டது. எனக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்கிறது. நிச்சயமாக நான் அடிக்கடி வரமாட்டேன். ரியானை நினைத்ததும் என் இதயம் நெகிழ்ந்தது. ஆம், இந்த இடம் இனி என் வீடாக இருக்கப் போவதில்லை. என் அம்மா சென்ற அன்றே இது வீடாக இல்லாமல் போய்விட்டது. ரியான் எங்கு இருக்கிறானோ அதுவே என் வீடாக இருக்கும். மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று கிளேர் போலியான கோபத்துடன் கூறினாள். நான் அவற்றை எடுத்துக்கொள்வதே மேல். இங்கேயே விட்டுச் சென்றால் அவை மீண்டும் காணாமல் போய்விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அப்போதுதான் அங்கு வந்த சோஃபியா இதைக் கேட்டு வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள். அவர்களை கண்டு கொள்ளாமல் என் சூட்கேஸை கதவை நோக்கி இழுத்துச் சென்றேன். சற்று நின்றேன். ஏதோ நினைவுக்கு வர திரும்பி மேஜையில் இருந்த கேமரா போன்ற அலங்காரப் பொருளை எடுத்து குப்பையில் வீசினேன். ஓ, இது வெறும் அலங்காரப் பொருள், உண்மையான கேமரா இல்லை என்று சொல்ல மறந்துவிட்டேன் என்று அப்பாவியாக ஆனால் குத்தலாகச் சொன்னேன். குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இதைச் செய்தேன். அது சோஃபியா என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. சோபியாவின் முகம் சுருங்கியதைக் கண்டு எனக்கு திருப்தியாக இருந்தது. சூட்கேஸை இழுத்துக்கொண்டு வெளியேறினேன். ரோஸ்வுட் மேனருக்கு திரும்பியதும் உள்ளே நுழைந்த கணம் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தேன். வேலைக்காரர்கள் என்னை பார்த்து அதிர்ந்தனர். ஏதோ ஒரு காட்சியை பார்க்க காத்திருப்பது போல் மாடியை பார்த்தனர். என்ன நடக்கிறது என்று கேட்பதற்குள் மாடியிலிருந்து சத்தம் கேட்டது. இவற்றை தூக்கி எறியுங்கள். இந்த குப்பைகளை எல்லாம். யார் இவற்றை இங்கே வைத்தது? இந்த அறை என்னுடையது. அனுமதியின்றி யாரும் வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லையா? அது ஒரு இளம்பெண்ணின் குரல். என் கண்கள் சிவந்தன. என் சூட்கேஸை ஒரு வேலைக்காரனிடம் கொடுத்தேன். இதை சிறிது நேரம் கழித்து மேலே கொண்டு வாருங்கள். பின்பு மாடிக்கு நடந்தேன். பக்கத்து அறைக்குச் சென்றபோது குளோ அந்த அறையின் உரிமையாளர் போல படுக்கையில் அமர்ந்து வேலைக்காரர்களை ஏவிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். நேற்று நான் பீரோவில் வைத்திருந்த துணிகள் எல்லாம் வெளியே சிதறிக் கிடந்தன. மூலையில் இருந்த என் சூட்கேஸ் வெளியே இழுக்கப்பட்டு குப்பையைப் போல அறையின் நடுவில் போடப்பட்டிருந்தது. என் இதயம் குளிர்ந்து போனது. அம்மா, என்னை பார்த்ததும் அந்த இரண்டு வேலைக்காரர்களும் என் பொருட்களை வைத்திருந்தபடியே பதறிப்போயினர். அவர்கள் அசையாமல் நின்று குற்ற உணர்வுடன் குளோவை பார்த்தனர்.
என் பொருட்களை தொட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? கதவில் நின்றபடி கலைந்து போயிருந்த என் அறையை பார்த்தேன். வேலைக்காரர்களின் உதடுகள் துடித்தன, ஆனால் குற்ற உணர்ச்சியில் பேச முடியவில்லை. இவை உன்னுடையவையா? குளோ எழுந்து நின்று என்னை மேலிருந்து கீழாக பார்த்தாள். ஏன் உன்னுடைய பொருட்கள் என் அறையில் இருக்கின்றன? நீ புதிய வேலைக்காரியா? இது எஜமானின் அறை என்று யாரும் உன்னிடம் சொல்லவில்லையா? யார் வேண்டுமானாலும் இங்கு வரக்கூடாது என்று தெரியாதா? அவள் குரலில் ஒருவித அதிகார தோரணை இருந்தது. நான் அலட்சியமாக கண்களை உயர்த்தி அவளை பார்க்காமல் வேலைக்காரர்களிடம் கேட்டேன், இவளுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? நீதான் புதிய வேலைக்காரியா? குளோ கண்களை சுருக்கி என்னை பார்த்தாள். நான் வேலைக்காரி இல்லை என்று பதிலடி கொடுத்தாள். அப்படியானால் நீ யார் என்று நான் கேட்டேன். நான் குளோ என்று பெருமையுடனும் அதிகாரத்துடனும் சொன்னாள். அவள் யார் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் நான் வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தேன். இரட்டை மேற்கோள்குறி. குளோயி, ரோஸ்வுட் மேனரில் இப்படி ஒரு எஜமானி இருக்கிறாரா என்ன? நீ? குளோயி அவமானமாக உணர்ந்தாள். அவள் தன் பற்களை கடித்தாள். இரட்டை மேற்கோள்குறி. என் அம்மா திருமதி வில்சன். ஓ, அப்படியானால் நீ திருமதி வில்சனின் மகளா? நான் புரிந்து கொண்டது போல் நடித்து அமைதியாகச் சொன்னேன். ஆனால் திருமதி வில்சனின் மகளாக இருந்தாலும் நீ ரோஸ்வுட் மேனரின் எஜமானி கிடையாது. என் அறைக்குள் நுழைய உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? ரோஸ்வுட் மேனரின் எஜமானி இல்லை என்ற வார்த்தைகள் குளோயியின் முகத்தில் அரைந்தாற்போல் இருந்தது. அவள் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு சவால் விட்டாள். இந்த அறையை திரு கோல் எனக்கு வாக்களித்திருக்கிறார். நான் ஒரு வார்த்தையும் நம்பவில்லை. நீதான் இப்போதே சொன்னாய், இதுதான் முதன்மை அறை என்று. அர்த்தமில்லாமல் பேசுவதற்கு முன்னால் நீ யார் என்று யோசித்துப் பார். அவளுடைய கருப்பு முகத்தை பொருட்படுத்தாமல் நான் அந்த 2 வேலைக்காரர்களை பார்த்தேன். திரு கோல் வருவதற்குள் என் அறையை முன்பு இருந்தது போலவே மாற்றிவிடுங்கள். இதுதான் உங்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு. அதை வீணாக்காதீர்கள். அதைச் சொல்லிவிட்டு நான் திரும்பிச் சென்றேன். அறையில் இருந்த சிலரும் என் அதிகாரமான தோரணையை பார்த்து அதிர்ந்தனர். நான் கீழே சென்றேன். பக்கத்து அறையிலிருந்து சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. நான் குளிர்ச்சியாகச் சிரித்தேன், ஆனால் தலையிடவில்லை. 2 மணி நேரம் கழித்து ரையான் திரும்பி வந்தான். அவன் உள்ளே வருவதை கேட்டதும் என் கண்கள் பிரகாசித்தன. நான் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்க விரைந்து சென்றேன். நீங்கள் வந்துவிட்டீர்களா? தன்னை நோக்கி துள்ளலாக ஓடிவரும் அந்த பெண்ணை பார்த்ததும் ரையானின் குளிர்ந்த கண்களின் ஆழம் ஒரு நொடி மென்மையடைந்தது. பிறகு அவன் சோபா அருகில் இருந்த என் சூட்கேஸை கவனித்தான். நீ வந்து சிறிது நேரம் ஆகிறது. நான் கொஞ்சலுடன் என் தலையை ஆட்டினேன். நான் உங்களுக்காக 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கிறேன். அவள் சொன்னது அவனது இதயத்தை இதமாக்கியது. ஆனால் அந்த சூட்கேஸை பார்த்ததும் அவனது பார்வை மீண்டும் இருண்டது. நீ வந்து இவ்வளவு நேரம் ஆகிறது. ஏன் உன் பொருட்கள் இன்னும் மேலே கொண்டு செல்லப்படவில்லை? வேலைக்காரர்கள் உனக்கு பேச்சு கேட்கவில்லையா? அவனது கோபமான குரலை கேட்டு அருகிலிருந்த வேலைக்காரர்கள் வெளுத்துப் போய் உதவிக்காக என்னை பார்த்தனர். அது அவர்கள் தவறு இல்லை. நான் சொல்லி முடிப்பதற்குள் குளோயி கீழே வந்தாள். எதிர்பாராத விதமாக அவள் சூட்கேஸை இழுத்துக்கொண்டு வெளியேறுவது போல் வந்தாள். ரையான் வந்திருப்பதை பார்த்து அவள் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தாள். திரு கோல். ஆனால் அவள் என்னை அவனருகே கண்டாள். அவள் கண்கள் சட்டென மாறின. அவளது புன்னகை செயற்கையானதாக மாறியது. நான் என் கண்களை சுருக்கினேன். அவள் இப்போது என்ன செய்ய பார்க்கிறாள்? குளோயி திரும்பி வந்துவிட்டாள். லியாம் அவளை நன்றாக அறிந்திருந்ததால் சாதாரணமாக கேட்டான், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாய்? வெளியேறுகிறாயா? இங்கே என்னை பிடிக்காத ஒருவர் இருக்கிறார். திரு கோல். நான் வெளியேறிவிடுவதுதான் நல்லது. இரட்டை மேற்கோள்குறி. குளோயி தன் கண்களை என் மீது பதித்து பாதிக்கப்பட்டவள் போல கூறினாள். ஆஹா, இதுதான் அவளது திட்டமா? நான் நிதானமாக நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தேன். என்ன நடந்தது? லியாம் ரயனை பார்த்து அவன் அமைதியாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் கேட்டான். நான் இங்கே வசிப்பது ஒருவருக்கு பிடிக்கவில்லை. குளோ என்னை மீண்டும் பார்த்தாள். தன் கண்களை மறைத்துக் கொண்டாள். நான் ஒரு வேலைக்காரியின் மகள். எனக்கு தகுதியில்லை. என்னை பார்த்த பணியாளர்களின் முகங்கள் கோபமாக மாறின. குளோ திருமதி வில்சனின் மகள். அவள் இங்கே வசிக்க தகுதியானவளா என்று முடிவு செய்வது மிஸ்டர் கோல்தான். குளோவை விரும்பிய நோவா, ஒரு இளம் மற்றும் முன்கோபமுள்ள பணியாளன், முதலில் பேசினான். எனது முந்தைய வாழ்க்கையிலிருந்து அவனை எனக்கு நினைவிருந்தது. அவன் ரயனுக்கு விசுவாசமாக இருந்தான். ஆனால் இறுதியில் குளோவால் கொல்லப்பட்டான். கூட்டத்தின் வெறுப்பான பார்வைகளுக்கு நடுவே நான் ரயனை, என் கணவனை மட்டுமே பார்த்தேன். நான் தான் ரோஸ்வுட் மேனரின் தலைவி. சரி, இந்த தலைப்பு எப்போதும் என் இதயத்தை படபடக்க வைத்தது. ரயன் என் கண்களை பார்த்தான். அவனது கண்கள் ஆழமாகவும் புரியாமலும் இருந்தன. நிச்சயமாக. அப்படியானால் அவள் யார்? நான் குளோவை சுட்டிக்காட்டினேன். யாருக்கும் பதில் சொல்ல தைரியமில்லை. இறுதியாக ஒரு அமைதியான வேலைக்காரன், மேடம், குளோ திருமதி வில்சனின் மகள் என்றான். என் குரல் லேசாகவும் அலட்சியமாகவும் இருந்தது. காற்றை கிழித்துக் கொண்டு சென்றது. இரட்டை மேற்கோள்குறி. ஓ, ரோஸ்வுட் மேனரில் திருமதி வில்சனின் மகளுக்கு என்னை விட அதிக மரியாதையா? தலைவி. குளோவின் முகம் மாறியது. அவள் பேச முயன்றபோது ரயன் முதலில் பேசினான். அவளுக்கு உன்னை விட அதிக மரியாதை என்று யார் சொன்னது? இரட்டை மேற்கோள்குறி. இல்லையா? நான் தலையைச் சாய்த்தேன். இல்லையென்றால் ஏன் அவள் என் அறையை தந்திரமாக எடுத்துக்கொண்டு என் பொருட்களை விருந்தினர் அறையில் வீசினாள்? தலைவியாகிய நான் விருந்தினர் அறையில் இருக்க வேண்டுமா? ஒரு வேலைக்காரியின் மகள் முதன்மை அறையில் இருக்க வேண்டுமா? இதுதான் ரோஸ்வுட் மேனரின் விதியா? அமைதி. நோவாவும் மற்றவர்களும் குளோவை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். குளோவின் முகத்தில் பயம் தெரிந்தது. மிஸ்டர் கோல், அவள்தான் தலைவி என்று எனக்கு தெரியாது. உன் காதுகள் சரியாக வேலை செய்யவில்லை. நான் குளிர்ச்சியாக குறுக்கிட்டேன். உன்னுடன் இருந்த 2 வேலைக்காரர்கள் என்னிடம் மேடம் என்று நீ கேட்கும் அளவிற்கு உரக்க கூப்பிட்டனர். உனக்கு
தெரியவில்லை என்பது பொய். பேச்சு முடிந்தது. குளோவின் முகபாவனை மாறியது. அவள் உதட்டை கடித்துக்கொண்டு ரயனை பரிதாபமாக பார்த்தாள். மிஸ்டர் கோல், நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீர்கள். நான் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வில் நன்றாகச் செய்தால் எனக்கு பரிசு தருவதாக சொன்னீர்கள். எனக்கு அந்த அறை வேண்டும். அது ரயனின் அறைக்கு மிக அருகிலுள்ள அறை. அவளுக்கு அது வேண்டும். என் இதயம் சுருங்கியது. ரயன் எப்போதும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான். அவன் பேசுவதற்கு முன் நான் கொஞ்சலாக பேசினேன். கணவரே, ஒரு வேலைக்காரியின் மகள் என்னை மிரட்டுவதை நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா? நான் என் கண்களை அழகாக விரித்து அவனது பதிலுக்காக காத்திருந்தேன். குளோவின் முகம் பச்சை நிறமாக மாறியது. அவளை வேலைக்காரியின் மகள் என்று அழைப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. ரியான் என் சற்றே பதற்றமான கண்களை பார்த்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். இல்லை என்று அவர் நிம்மதியுடன் கூறினார். என் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. குளோ அலறினாள். திரு கோல், நான் உங்களுக்கு வெகுமதி தருவதாக சொன்னேன். ஆனால் அதன் அர்த்தம் நியாயமற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்பதில்லை என்று ரியான் அமைதியாக கூறினார். இந்த வீட்டின் தலைவியை அறையை காலி செய்துவிட்டு விருந்தினர் அறைக்கு செல்லச் சொல்வது போல. இரட்டை மேற்கோள் குறி. அமைதி. குளோவின் முகம் அதிர்ச்சியில் சிவந்து வெளுத்தது. அவளது முகபாவனையை பார்த்த எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. ரியான் என்னை பார்ப்பதை கவனித்த நான் உடனே சுதாரித்துக் கொண்டு அப்பாவித்தனமாக இமைத்தேன். அந்த மனிதனின் கண்கள் இருண்டதை நான் கவனிக்கவில்லை. நான் திரும்பி குளோவை பார்த்து புன்னகைத்தேன். சரி, நீங்கள் வெளியேறினால் தங்க இடம் இருக்கிறதா? நான் வீடு தேட உதவட்டுமா? குளோவின் முகம் சிவப்பும் வெளுப்பும் கலந்திருந்தது. அனைவர் முன்னிலையிலும் அவள் தன்னைத்தானே வருத்திக் கொண்டு நான் போகவில்லை என்றாள். அவளால் அவமானத்தை தாங்கிக் கொண்டு முற்றிலும் தோல்வியடைய முடியவில்லை. ஓ, அப்படியானால் போய் என் அறையை சரிசெய். நீங்கள் தூக்கி எறிந்த அனைத்தையும் திரும்ப வைத்து விட்டு உங்கள் பொருட்களை வெளியே எடுங்கள். அது கடினமாக இருக்காது அல்லவா? நான் இயல்பாக கட்டளையிட்டேன். குளோவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. நான் அவளை வேலைக்காரி போல நடத்துவதாக அவள் உணர்ந்தாள். ஆனால் திரு கோல் முன்னிலையில் எதையும் சொல்ல பயந்தாள். அவள் விரைப்பாக தலையசைத்தாள். புரிகிறது. அவள் மேலே செல்லத் தொடங்கினாள். ஆனால் நான் அவளது சூட்கேஸை பார்த்தேன். அந்த சூட்கேஸ் பாரமாக தெரிகிறது. அதை எடுத்துச் செல்ல உதவி வேண்டுமா? அவள் மறுக்கும் முன்பே அருகிலிருந்த வேலைக்காரரை அவளுக்கு உதவச் சொன்னேன். அந்த வேலைக்காரர் நடந்து சென்றார். குளோ அவரை தடுக்க முயன்றாள். ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது. அந்த நேர்மையான வேலைக்காரர் சூட்கேஸை தூக்கிவிட்டு, ஏன் இது காலியாக இருக்கிறது என்று குழப்பத்துடன் கேட்டார். நான் போலி ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினேன். நீங்கள் தான் கிளம்புகிறீர்களே, அதற்குள் வெறும் சூட்கேஸுடன் வந்திருக்கிறீர்களா? தன்னை பார்க்கும் மற்றவர்களின் பார்வைகளை உணர்ந்த குளோ மிகுந்த அவமானமடைந்து என்னை வெறுத்தாள். நான் அறையை சுத்தம் செய்கிறேன். அவள் சூட்கேஸை பிடுங்கிக் கொண்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஓடினாள். நான் திரும்பி ரியானின் அர்த்தமுள்ள பார்வையை சந்தித்தேன். எனக்கு சிறிது குற்ற உணர்ச்சியாக இருந்தது. நான் நடிப்பதை அவர் பார்த்திருக்க வேண்டும். சிறிது யோசித்த நான் இது நியாயம்தான் என்று உணர்ந்தேன். கணவரே, என்ன விஷயம்? ரியானின் ஆழ்ந்த கண்களில் ஒரு மெல்லிய புன்னகை மின்னியது. ஒன்றுமில்லை. அவர் சிறிது நிறுத்தினார். உங்கள் பொருட்களை தொட்டது யார்? அவர் எனக்கு பழிவாங்க உதவப் போகிறாரா? என் கண்கள் பிரகாசித்தன. நான் திரும்பி பார்த்தேன். உடனே அந்த 2 வேலைக்காரர்களை சுட்டிக்காட்டினேன். அவர்கள் தான். அந்த 2 வேலைக்காரர்களின் முகமும் வெளுத்தன. திரு கோல், நாங்கள் குளோவுக்கு சுத்தம் செய்ய உதவினோம். இரட்டை மேற்கோள் குறி. எங்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களது சாக்குப்போக்குகள் சிரிப்பை வரவழைக்கும் வகையில் பரிதாபமாக இருந்தன. ரியான் அவர்களை பார்க்கவே இல்லை. லியமிடம் மட்டும் மிஸ்ஸஸ் வில்சனிடம் இதையும் கவனிக்கச் சொல் என்றார். லியம் தலையசைத்தான். அந்த 2 வேலைக்காரர்களுக்கும் தங்கள் முடிவு நெருங்கிவிட்டதென்று தெரிந்துவிட்டது. மனதிற்குள் இனிமையாக உணர நான் ஓடிச் சென்று அவரது சக்கர நாற்காலியை தள்ளினேன். நீங்கள் முன்பு எங்கே சென்றிருந்தீர்கள்? பின்தொடர்ந்து வந்த நோவா இடையில் குறுக்கிட்டாள். மிஸ்டர் கோலின் வேலைகள் ரகசியமானவை மேடம். கேட்காமல் இருப்பதே நல்லது. இரட்டை மேற்கோள் குறி. குளோ சம்பவத்தால் அவள் என் மீது மிகவும் மோசமான அபிப்பிராயம் கொண்டிருந்தாள். நான் மனதிற்குள் கண்களை உருட்டி வெளிப்படையாக பதிலளித்தேன். நான் தான் இந்த வீட்டின் தலைவி என்று உங்களுக்கு தெரியும். பின் ஏன் என் பேச்சில் குறுக்கிடுகிறீர்கள்? உங்களுக்கு துணிச்சல் அதிகம். போதும். ரியானின் குளிர்ந்த குரல் குறுக்கிட்டது. நோவா உடனே அமைதியானாள். நான் வெற்றி பெருமிதத்துடன் முறைத்து பார்த்தேன். அவனிடம் என் தாடையை உயர்த்தி பார்த்தேன். நோவாவின் முகம் மாறியது. அவனை கண்டு கொள்ளாமல் நான் மீண்டும் ரியானை கவனித்தேன். மெதுவாக அறிய முயன்றேன். ஆனால் அவர் பதில் சொல்லவில்லை. அவர் மட்டும் உன் வேலையை பார். லியம் என்னை தள்ளட்டும். எனக்கு ஆய்வு அறையில் வேலை இருக்கிறது என்றார். அவரது குரல் மென்மையாக ஆனால் உறுதியாக இருந்தது. லியம் சக்கர நாற்காலிக்கு அருகில் வந்தான். நான் சற்று ஏமாற்றமடைந்தேன். இன்னும் அவர் என்னை இந்த விஷயத்தில் நம்பவில்லை. என்னால் அவரை தள்ள முடியவில்லை. அவர் மிகவும் கூர்மையானவர். ஒருவேளை அவர் என் நோக்கத்தை சந்தேகப்பட்டால் அது மோசமாகிவிடும். எனக்கு இன்னும் அவகாசம் இருந்தது. ரியான் லிப்டிற்குள் நுழைய போன சமயத்தில் நான் வேகமாக பின்னால் ஓடிச் சென்றேன். கணவரே. சக்கர நாற்காலி நின்றது. அவர் தலையை திருப்பினார். என்ன விஷயம்? இன்று இரவு என்னுடன் சேர்ந்து சாப்பிட முடியுமா? நான் எதிர்பார்ப்புடன் பார்த்தேன். என் குரலில் கெஞ்சல் இருந்தது. அந்த பெரிய மேசையில் நான் மட்டும் தனியாக சாப்பிட விரும்பவில்லை. சிறிது அமைதிக்கு பிறகு ரியான் மெதுவாக, சரி, சொன்ன சொல்லை காப்பாற்றுவாயா என்றார். நான் மகிழ்ச்சியுடன் சிரித்தேன்.
அந்த மனிதனின் கடுமையான முகத்தில் சிறு புன்னகை தவழ்ந்தது. நான் வாக்களிக்கிறேன். அவர் லிப்டிற்குள் செல்வதை பார்த்துவிட்டு நான் லேசாக மாடிக்கு நடந்தேன். என் அறை மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருந்தது. வழியில் குளோ தன் பொருட்களை எடுத்துச் செல்வதை பார்த்தேன். வழிவிடு, நீ என் வழியை மறைக்கிறாய். இரட்டை மேற்கோள் குறி. குளோ கோபமாக இருந்தாள். ஆனால் என் பின்னால் ஒரு குரூரமான குரல் கேட்டது. மிஸ்டர் கோல் உண்மையிலேயே உன்னை அவ்வளவு நேசிக்கிறார் என்று நினைக்கிறாயா? பொறுத்திருந்து பார். நீ சிறை உடை அணிந்து செல்வாயா அல்லது ஆம்புலன்ஸில் செல்வாயா? நான் கண்களைச் சுருக்கினேன். குளோ ஆணவத்துடன் அங்கிருந்து ஓடினாள். நான் சிந்தனையுடன் என் அறைக்குள் சென்றேன். ரியானின் முந்தைய 3 மனைவிகளில் ஒருவர் இறந்தார், ஒருவர் பைத்தியமானார். அவர்தான் காரணம் என்று வதந்திகள் இருந்தன. ஆனால் நான் அதை நம்பவில்லை. இறப்பதற்கு முன் நான் அறிந்த உண்மை நினைவுக்கு வர என் இதயம் வலித்தது. நான் என் சூட்கேஸை திறந்து பூட்டப்பட்ட பெட்டியை வெளியே எடுத்தேன். கடவுச்சொல்லை உள்ளிட்டதும் குறிப்புகளை மீட்டெடுத்தேன். அதில் பல தொலைந்து போன பழங்கால மருத்துவ முறைகள் 2 பிரதிகளாக இருந்தன. ஒன்று இங்கே இருந்தது, மற்றொன்று என் தாத்தா வீட்டில் என் தாயின் மற்ற சொத்துக்களுடன் இருந்தது. ஆனால் என் முந்தைய வாழ்க்கையில் அவை எதுவும் என்னிடம் வரவில்லை. குறிப்புகளை புரட்டும்போது ஒரு பழங்கால சூத்திரத்தை பார்த்து என் முந்தைய வாழ்க்கையின் ஆசிரியரை நினைத்துக் கொண்டேன். அவரது குழந்தை நோய்வாய்ப்பட்டு பிறந்தது, அவரால் அதை குணப்படுத்த முடியவில்லை. இந்த சூத்திரத்தால் முடியும், ஆனால் எனக்கு தெரிந்தபோது அந்த குழந்தை இறந்து வெகு நாட்களாகிவிட்டது. வேகமாக அந்த சூத்திரத்தை புகைப்படம் எடுத்தேன். பிறகு தயங்கினேன். என் ஆசிரியரின் தொடர்பு விவரங்கள் இன்னும் எனக்கு தெரியாதே. முந்தைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மருத்துவ மன்றத்தில் சந்தித்தோம். நாங்கள் சந்திப்பதற்கு முந்தைய காலம் இது, ஆனால் அவரது கணக்கு இன்னும் இருக்க வேண்டும். என் கண்கள் பிரகாசித்தன. விரைவாக தேடி ஒரு கணக்கை பதிவு செய்து அவரை தேடி கண்டுபிடித்தேன். புகைப்படத்தை அனுப்ப போனபோது நிறுத்தினேன். அது மிகவும் வெளிப்படையாக தெரியும். அதற்கு பதிலாக இன்னும் 2 சூத்திரங்களை புகைப்படம் எடுத்து அனைத்தையும் சேர்த்து அவரிடம் ஆலோசனை கேட்டேன். முடித்த பிறகு குளிக்கச் செல்லும்போது என் தொலைபேசி இடைவிடாமல் ஒலித்தது. இந்த சூத்திரங்கள் உனக்கு எப்படி கிடைத்தன? நாம் சந்திக்க முடியுமா? மறுமுனையில் டாக்டர் சென் உற்சாகமாக தன் மனைவியிடம் சொன்னார், நம்பிக்கை இருக்கிறது. நமது சிறிய ஹென்றிக்கு நம்பிக்கை இருக்கிறது. இரட்டை மேற்கோள் குறி. அந்த நேரத்தில் நான் யோசித்துவிட்டு சந்திப்பு கோரிக்கையை மறுத்தேன். இப்போது செய்ய வேண்டியவை இன்னும் ஏராளமாக இருந்தன. இருப்பினும் விரைவில் என் சொந்த தகுதியால் மீண்டும் அவரது மாணவனாக ஆவேன். இரவு உணவு நேரம் வந்தது. எதிர்பார்ப்புடன் நான் உணவு அறைக்குச் சென்றேன். ரியான் என்னுடன் சாப்பிடுவதாக வாக்களித்திருந்தார். அறை காலியாக இருந்தது. அவர் இன்னும் கீழே வரவில்லை. நான் அமர்ந்து பொறுமையாக காத்திருந்தேன். ஆனால் இரவு உணவு நேரம் கடந்தும் ரியான் வரவில்லை. காலியான மேசையை பார்த்துவிட்டு மிஸ்ஸஸ் வில்சனிடம் கேட்காமல் இருக்க முடியவில்லை. மிஸ்டர் கோல் எங்கே? மிஸ்டர் கோல் பிஸியாக இருக்கிறார். மிஸ்ஸஸ் வில்சன் சுருக்கமாக பதிலளித்தார். அவர் என்னுடன் சாப்பிடுவதாக வாக்களித்திருந்தார். நீங்கள் அவரை அழைத்தீர்களா? அழைத்தேன். மிஸ்டர் கோல் நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டார். தயவு செய்து முதலில் சாப்பிடுங்கள் மேடம். அவரை பார்த்தேன். எதுவும் சொல்லாமல் எழுந்து மாடிக்குச் சென்றேன். மிஸ்ஸஸ் வில்சன் என்னை தடுக்க முயன்றார். ஆனால் நான் சாமர்த்தியமாக அவரை தாண்டிச் சென்றேன். அறை கதவருகே நான் 2 முறை தட்டினேன். லியாம் ஆச்சரியத்துடன் கதவை திறந்தார். மேடம், நான் உள்ளே பார்த்தேன். மிஸ்டர் கோல் இன்னும் பிஸியாக இருக்கிறாரா? லியாம் பதில் சொல்வதற்குள் ரியானின் கம்பீரமான குரல் உள்ளிருந்து கேட்டது. என்ன விஷயம்? லியாம் ஓரங்கட்டினார். மேஜையில் இருந்தவர் ஒரு ஆவணத்தை வைத்துவிட்டு கதவை நோக்கி திரும்புவதை பார்த்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. இவனது ஈர்ப்பு எனக்கு முந்தைய வாழ்க்கையில் எப்படி தெரியாமல் போனது? இரவு உணவுக்கு நேரம் ஆகிவிட்டது என்று கதவின் சட்டியில் சாய்ந்து கொண்டு சொன்னேன். ஒரு மென்மையான நினைவூட்டல். ரியான் நேரத்தை பார்த்தான். தான் கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தான். மறந்துவிட்டேன். மன்னிக்கவும். இரட்டை மேற்கோள் குறி. பரவாயில்லை. உன்னை அழைத்து வரத்தான் நான் வந்தேன், இல்லையா? இரட்டை மேற்கோள் குறி. லியாம் வருவதற்கு முன்பே நான் வேகமாகச் சென்று அவனது சக்கர நாற்காலியை தள்ளினேன். உணவு அறைக்கு வந்ததும் மிஸ்டர் கோலை நான் அழைத்து வந்ததை பார்த்து மிஸ்ஸஸ் வில்சன் ஆச்சரியப்பட்டார். ரியான் உணவை பார்த்துவிட்டு, அடுத்த முறை என்னை அழைக்க நீ மேலே ஓடி வர வேண்டாம். நீ சாப்பிடத் தொடங்கலாம். ஒரு வேலைக்காரரை வைத்து என்னை அழைக்கச் சொல் என்றான். நான் மிஸ்ஸஸ் வில்சனை பார்த்தேன். நான் உங்களை அழைக்கச் சொன்னேன். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அழைத்துவிட்டதாகவும் நீங்கள் வேலையாக இருப்பதால் சாப்பிட வர முடியாது என்றும் அவர் கூறினார் என்றேன். மிஸ்ஸஸ் வில்சனின் இதயம் ஒரு கணம் நின்றது. மிஸ்டர் கோலின் பார்வை தன் மீது விழுவதை உணர்ந்து நான் அழைத்ததாக நினைவிருக்கிறது. தவறு செய்திருக்கலாம். வயதாகிவிட்டதால் என் ஞாபக மறதி அதிகரித்துவிட்டது. அப்படியென்றால் இனிமேல் இந்த வேலைகளை வேறு யாராவது கவனிக்கட்டும் என்றேன். இன்று நடந்தது போல் என் கணவனுடன் இரவு உணவு உண்ணும் வாய்ப்பை நான் தவறவிடக்கூடாது. நான் ரியானின் கையை பிடித்துக்கொண்டு செல்லமாகச் செய்தேன். என்ன நினைக்கிறீர்கள் கணவரே? அந்த திடீர் நெருக்கம் ரியானை திகைக்க வைத்தது. ஆனால் அவன் என் கையை பார்த்துவிட்டு அதை விலக்கவில்லை. என்று அவன் சம்மதித்தான். நீ சொல்வது சரிதான் என்று அவன் சற்று தயக்கத்துடன் கூறினான். மிஸ்ஸஸ் வில்சன் ஏதோ மூச்சு திணறுவது போல் இருந்தார். மிஸ்ஸஸ் வில்சனின் முகபாவனையைக் கண்டு நான் வெற்றி புன்னகை புரிந்தேன். இரவு உணவிற்குப் பிறகு என் அறைக்கு திரும்பியபோது நோயும் குளோவும் முதன்மை அறையின் கதவருகே நிற்பதைக் கண்டேன். குளோ ஒரு மருத்துவ பெட்டியை வைத்திருந்தாள். ரியானின் கட்டுக்களை மாற்றும்போது எதை கவனிக்க வேண்டும் என்று நோ அவளுக்கு கூறிக்கொண்டிருந்தான். என் கண்கள் சுருங்கின. அவனுடைய மனைவியான நான் இருக்கும்போது கட்டுக்களை மாற்ற அவனுக்கு வேறு யாரும் தேவையில்லை. என்னை பார்த்ததும் குளோ எக்காலத்துடன் சிரித்துவிட்டு வேண்டுமென்றே மருத்துவ பெட்டியை காட்டினாள். அம்மா, உங்களிடம் பேச ஏதாவது இருந்தால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நான் மிஸ்டர் கோலின் கட்டுக்களை மாற்றும் வேலையில் இருக்கிறேன்.
இரட்டை மேற்கோள்குறி. அவள் உள்ளே நுழைய முயன்றபோது நான் திடீரென அவளது கையிலிருந்து பெட்டியை பிடுங்கினேன். என்ன செய்கிறாய்? குளோவின் சிரிப்பு மறைந்தது. உதவிக்கு நன்றி, ஆனால் நான் கட்டுக்களை மாற்றிக்கொள்கிறேன். உனக்கு தேவையில்லை. இரட்டை மேற்கோள்குறி. நான் சிரித்தேன். ஏனென்றால் நான் அவனுடைய மனைவி. நான் இருக்கும்போது உன்னை தேவை என்று நினைக்கிறாயா? இரட்டை மேற்கோள்குறி. அவளது கோபமான முகத்தை புறக்கணித்துவிட்டு அமைதியாக அறைக்குள் நடந்தேன். உள்ளே ரியான் குளியலறையிலிருந்து தனது மேலங்கியில் வெளியே வந்திருந்தான். நான் அவனை பார்த்ததும் முந்தைய இரவு என் நினைவுக்கு வந்தது. என் காதுகள் சிவந்தன. ஏன் நீ வந்தாய்? என்னை பார்த்ததும் அவர் ஆச்சரியப்பட்டார். அவரது அந்த ஒற்றை கேள்வி என் மனநிலையை கெடுத்தது. நான் வரக்கூடாதா? அவர் குளோவை பார்க்க எதிர்பார்த்தாரா? உன் கட்டுக்களை மாற்ற நான் வந்திருக்கிறேன். இதையெல்லாம் நீ செய்ய தேவையில்லை. போய் ஓய்வெடு. யாரையாவது செய்யச் சொல். வேறே யார் என்று நான் கேட்டுவிட்டு பின் என் குரலை தாழ்த்திக் கொண்டேன். நான் உன் மனைவி. இதைவிட சரியான நபர் வேறு யாராவது உண்டா? நான் உன் கட்டுக்களை மாற்ற விரும்புகிறேன். ரியான் ஒரு நிமிடம் திகைத்து போனான். சரி, இங்கே வா. அவன் வலது காலில் அடிபட்டிருந்தது. காயம் மிகவும் ஆழமாக இருந்தது. என் கைகள் லேசாக நடுங்கின. ரியான் என்னை பார்த்து மென்மையாக, பயப்படுகிறாயா என்று கேட்டான். நான் தலையை குனிந்தபடி மருந்தை தயார் செய்தேன். உனக்கு எவ்வளவு வலிக்கும் என்றுதான் நினைத்தேன். இதற்கும் மோசமான காயங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவனை இப்படி பார்ப்பது வலிக்கிறது. ரியான் சில நொடிகள் அமைதியானான். வலிக்கவில்லை என்று கரகரப்பான குரலில் கூறினான். நான் அதை நம்பவில்லை. காயத்தை துடைத்து புதிய கட்டுப்போட்ட பின் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். முடிந்தது. கொஞ்சம் ஓய்வெடு. இரட்டை மேற்கோள்குறி. ரியானின் குரல் மென்மையாக இருந்தது. நான் தலையசைத்து மருத்துவ பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறினேன். வெளியே குளோ இன்னும் இருந்தாள். என்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தது என் கோபத்தை அதிகமாக்கியது. ஏன் இன்னும் இங்கே இருக்கிறாய்? திரு கோல் தான் என்னை கட்டுப்போடச் சொன்னார் என்றாள் குளோ. நான் நின்றேன். திரு கோல் உன்னை வரச் சொன்னாரா? இரட்டை மேற்கோள்குறி. நிச்சயமாக. குளோ பெருமையுடன் சிரித்தாள். என் வாய்ப்பை பறித்து கொண்டாய், ஆனால் சீக்கிரமே வெளியேற்றப்பட்டாய். நான் தலையை குனிந்தபடி சோகமாக என் அறைக்குச் சென்றேன். மறுநாள் காலை ரியான் காலை உணவுக்கு வந்தான். ஆனால் நான் இன்னும் சோகமாக இருந்தேன். யார் உன்னை வருத்தப்பட வைத்தது என்று அவன் கேட்டான். யாரும் இல்லை. நான் அங்கிருந்து நகர்ந்தேன். ரியான் தயங்கியபடி லியாமை கேட்டான். மேடம் ஏன் வருத்தமாக இருக்கிறார்கள்? லியாம் சிறிது யோசித்தான். சில சமயம் காரணம் தெரிய வேண்டியதில்லை. அவரை மகிழ்ச்சிப்படுத்தினால் போதும். இரட்டை மேற்கோள்குறி. எப்படி? லியாம் சிந்தித்தான். மேடம் ஓக்வுட் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் என நினைக்கிறேன். அங்கிருந்து உங்களுக்கு பூக்கள் வரப்போவதாக கேள்விப்பட்டேன். அதை மேடத்திடம் கொடுத்து விடலாமே? இரட்டை மேற்கோள்குறி. ரியான் யோசித்துவிட்டு தலையசைத்தான். ஏற்பாடு செய். லியாம் உடனே ஓக்வுட் பல்கலைக்கழகத்திற்கு அழைத்தான். ஓக்வுட் பல்கலைக்கழகத்தினர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். திரு கோலுக்கு பிடிக்குமா என்று கவலைப்பட வேண்டாம். இது எங்களுக்கு பெருமை. நாங்கள் உடனே அனுப்பி வைக்கிறோம். ரியான் எனக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கப் போகிறான் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கிளாரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அடுத்த வாரம் என் பிறந்த நாள். மிஸ்டர் கோலுக்கு அப்போது நேரம் இருக்குமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவள் தயக்கத்துடன் கேட்டாள். எனக்கு சிரிப்புதான் வந்தது. மிஸ்டர் கோலின் அந்தஸ்துக்கு அவர் வருவார் என்று எனக்கு தோன்றவில்லை என்று வெளிப்படையாக கூறினேன். ஏன் முடியாது? நீ அவரிடம் சரியாக பேசவில்லையா? மிஸ்டர் கோலை அழைப்பது அதிக பிரடித்தனம் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது எங்கள் உறவு மாறிவிட்டது. நிச்சயமாக நான் அவரிடம் பேசினேன். அது என் சொந்த தாயின் பிறந்த நாளாக இருந்தால் நான் கண்டிப்பாகச் செல்வேன். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீ என் தாய் இல்லை, இல்லையா? இரட்டை மேற்கோள்குறி என்றார். நான் போனை வைத்துவிட்டு நக்கலாகச் சிரித்தேன். இதற்கிடையில் விருந்தினர் அறையில் குளோ ஓக்வுட் பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர் குழு அரட்டையில் சுறுசுறுப்பாக இருந்தாள். அவள் தனது ஜன்னலில் இருந்து தோட்டத்தை புகைப்படம் எடுத்து வெயில் கொளுத்துகிறது, வெளியே போகவே பிடிக்கவில்லை என்று தலைப்பிட்டு பதிவிட்டாள். அந்த படத்தில் பல அரிதான மற்றும் விலையுயர்ந்த மலர்கள் இருந்தன. அவை உடனடியாக கருத்துக்களை ஈர்த்தன. சிறிது நேரம் கழித்து யாரோ பள்ளியின் பூக்கள் விநியோக நிகழ்வை பற்றி குறிப்பிட்டனர். மிஸ் குளோ, உங்களுக்கு ஏதேனும் கிடைத்ததா? உங்களுக்கு கிடைத்திருந்தால் எனக்காக ஒன்றை வழங்க முடியுமா? குளோ பதில் சொல்லவில்லை. லில்லி கதவை தட்டினாள். குளோ, ஓக்வுட் பல்கலைக்கழகத்திலிருந்து பூக்கள் வந்துள்ளன. அவை உனக்காகவா? குளோவின் இதயம் துடித்தது. அவள் கீழே ஓடினாள். உண்மையிலேயே யாரோ பூக்களை கொண்டு வந்திருந்தனர். டெலிவரி செய்பவர், மிஸ்டர் கோலுக்கு இவை பிடிக்கும் என்று நம்புகிறோம் என்றார். மிஸ்டர் கோல் தான் இதை கேட்டிருந்தார். லில்லி உற்சாகமாக கிசுகிசுத்தாள். மிஸ்டர் கோல் இதை உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஆர்டர் செய்திருக்க வேண்டும், இல்லையா? இந்த வீட்டில் ஓக்வுட் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடையவர் நீங்கள் மட்டும்தான். குளோவின் இதயம் வேகமாக துடித்தது. லில்லி தொடர்ந்து பேசினாள். நீ ஓக்வுட் பல்கலைக்கழகத்திற்கு சேர்ந்தாய். உனக்கு பரிசு தருவதாக மிஸ்டர் கோல் கூறினார். ஆனால் அந்த பெண் உன் அறையை திருடிவிட்டாள். இது அவரது ஆறுதல் பரிசாகத்தான் இருக்க வேண்டும். குளோவுக்கு உள்ளுக்குள் இனிமையாக இருந்தது. அவள் கையை நீட்டினாள். மிஸ்டர் கோல் வெளியே சென்று விட்டார். அதை என்னிடம் கொடுங்கள். டெலிவரி செய்தவர் கிளம்பினார். சுற்றியிருந்த வேலைக்காரர்கள் அவளை வாழ்த்தி, மிஸ்டர் கோல் இன்னும் உங்களைத்தான் இதயத்தில் வைத்திருக்கிறார் என்றனர். குளோ வெட்கப்பட்டாள். டெலிவரி வந்துவிட்டதாக லியாம் என்னிடம் சொன்னான். அது கீழேதான் இருக்க வேண்டும். போய் பார். ரியான் சொன்னான். அவன் எனக்கு பூக்களை அனுப்பியிருக்கிறான். நான் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். என் கவலை உடனடியாக மறைந்தது. நான் போய் பார்க்கிறேன். என் குரலில் இருந்த மகிழ்ச்சியை கேட்டு ரியானின் முகம் மென்மையடைந்தது. நான் போனுடன் கீழே சென்றேன். ஆனால் வெளியே வந்ததும் பூங்கொத்துடன் வந்த குளோவை நேருக்கு நேர் சந்தித்தேன். என் கண்கள் உடனடியாக அதன் மீது நிலைத்தன. அந்த பூக்களை நீ எங்கிருந்து வாங்கினாய்? நான் கேட்டேன். குளோ
குளோ பெருமையாகச் சிரித்தாள். மிஸ்டர் கோல் எனக்கு கொடுத்தார். அழகாக இருக்கின்றன இல்லையா? மிஸ்டர் கோல் உனக்கு கொடுத்தாரா? எனக்கு சந்தேகம் வந்தது. ரியான் 2 பூங்கொத்துகளை அனுப்பினானா? அவளை புறக்கணித்து நான் விரைவாக கீழே சென்று இப்போது எத்தனை பூங்கொத்துகள் வந்தன என்று கேட்டேன். என் பின்னால் குளோயாவை பார்த்த வில்லி ஒன்றுதான் நிச்சயமாக என்றார். அவள் ஏளனமாகச் சிரித்தாள். இரட்டை மேற்கோள் குறி. மேடம், அந்த பூக்கள் உங்களுக்காக என்று நினைக்கிறீர்களா? அவை குளோயாவிற்கு உரியவை. அருகில் இருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் திரும்பி பார்த்தனர். ஒரே ஒரு பூங்கொத்துதான் என்று தெரிந்ததும் என் சந்தேகம் மறைந்தது. நான் திரும்பி பூக்களை பறிக்க முயன்றேன். அவை உன்னுடையவை அல்ல. அவற்றை என்னிடம் கொடுத்துவிடு. அவை ஏன் உன்னுடையதாக இருக்க வேண்டும்? அவை உனக்கு சொந்தமானவையா? குளோயா பூக்களை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். நான் ஓக்வுட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்ததால் அவர்கள் இதை அனுப்பியுள்ளனர். திரு கோல் அவற்றை எனக்கு பரிசாக அளித்தார். உனக்கு அவை வேண்டுமா? நீ ஓக்வுட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாயா? நான் சிரித்தேன். உண்மையில் நான் கடந்த ஆண்டே சேர்ந்துவிட்டேன். எனவே அந்த பூக்கள் உண்மையில் எனக்கு சொந்தமானவை. அவற்றை திருப்பி தந்துவிடு. குளோயாவின் இதயம் தளர்ந்தது. பார்த்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் அதிர்ந்து போயினர். அவள் இன்னும் பூக்களை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தாள். நீ உன்னுடையது என்கிறாய், ஆனால் திரு கோல் அப்படிச் சொல்லவில்லை. நான் விவாதிக்க விரும்பவில்லை. நான் என் போனை எடுத்து ரயானுக்கு அழைத்தேன். ஸ்பீக்கரை ஆன் செய்தேன். கணவரே, நீங்கள் குறிப்பிட்ட பரிசு ஓக்வுட் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த பூக்களா? ரயானின் குரலை போனில் அனைவரும் கேட்டனர். லியாம், உன் பள்ளியில் பல மாணவர்கள் அதை விரும்பினர், அதனால் நான் தயார் செய்தேன். உனக்கு அவை பிடித்திருக்கிறதா என்றார். லில்லி வாயை திறந்தாள். மற்ற வேலைக்காரர்கள் குளோயாவை பார்த்தனர். குளோயாவின் முகம் வெட்கத்தால் சிவந்து உறைந்து போனது. எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் அவை என்னிடம் வந்து சேரவில்லை என்று அவளை பார்த்துச் சொன்னேன். நான் பிறகு சொல்கிறேன் என்று அமைதியாகச் சொன்னேன். ரயானின் குரல் கடுமையானது. என்ன நடந்தது? நான் தயங்காமல் கூறினேன். பூக்கள் குளோயாவின் கைகளில் இருக்கின்றன. அவர் எனக்குத்தான் கொடுத்தார் என்று அவள் கூறுகிறாள், தர மறுக்கிறாள். குளோயா என் வாயை மூடுவதற்கு ஓடி வருவது போல் இருந்தது. போனில் ரயான், நான் விரைவில் வருகிறேன் என்றார். அவர் போனை வைத்த பிறகு குளோயாவின் முகம் வெளிரியது. அவர் கோபமாக இருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அவள் என்னை முறைத்து பார்த்து பூக்களை என் கைகளில் திணித்தாள். எடுத்துக்கொள், எனக்கு கவலை இல்லை. நான் அமைதியாக ஒதுங்கிக் கொண்டேன். அவற்றை வாங்கவில்லை. சிறிது நேரத்திற்கு முன் அப்படி தெரியவில்லையே. உனக்கு அவை மிகவும் பிடித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். திரு கோல் வரும் வரை நான் காத்திருப்பேன். குளோயா ஆத்திரமடைந்தாள். ரயான் விரைவாக திரும்பி வந்தார். நீங்கள் வந்துவிட்டீர்கள். நான் எழுந்து நின்றேன். என் புன்னகையை பார்த்த அவர் தலையசைத்து அங்கீகரித்தார். அவரது கடுமையான முகம் சற்று இளகியது. அவர் பார்வை குளோயாவின் மீது விழுந்தது. திரு கோல். குளோயா பதற்றத்துடன் நின்றாள். பூக்கள் காபி மேசையின் மீது இருந்தன. என்ன நடந்தது? ரியான் என்னிடம் கேட்டான். எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு அவன் சக்கர நாற்காலியை தள்ளச் சென்றேன். இப்போதுதான் நீங்கள் ஒரு பரிசு பற்றி சொன்னீர்கள். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் குளோ அவை தனக்குத்தான் கொடுக்கப்பட்டதாக சொன்னாள். அவை எனக்கானவை இல்லை என்றால் வேறு யாருடையதாக இருக்கும்? ரியான் புருவத்தை சுருக்கி குளோவை பார்த்தான். திரு கோல் எனக்குத்தான் பரிசு கொடுக்கிறார் என்று நினைத்தேன் என்று குளோ பரிதாபமாகச் சொன்னாள். முதலில் தவறாக புரிந்து கொண்டாலும் அவை என்னுடையவை என்று நான் சொன்ன பிறகும் நீங்கள் அதை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றேன். மேலும் அவை உன்னுடையது இல்லை என்றால் யாருடையது என்று என்னை ஏளனம் செய்தாய். முதலில் நீ ஓக்வுட் பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும் என்பது போன்ற ஏதோ ஒன்றை கூறினாய். நான் சொல்வது சரியாகத்தானே? குளோவின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவள் என்னை முறைத்து பார்த்தாள். நான் லேசாக புன்னகைத்தேன். என் கண்கள் குளிர்ச்சியாக இருந்தன. குளோ ரியானை பார்த்தபோது அவள் கண்கள் கலங்கின. இரட்டை மேற்கோள் குறி. திரு கோல், நீங்கள் எனக்கு பரிசு தருவதாக வாக்குறுதி அளித்தீர்கள். அவள் சொல்வது உண்மைதான். ரியானை பார்த்துவிட்டு என்னால் பொறாமைப்படாமல் இருக்க முடியவில்லை. என் பார்வையை கவனித்த ரியான் பேச்சை நிறுத்திவிட்டு அவளை திருத்தினான். உனக்கு பரிசு தருவதாக நான் ஒருபோதும் சொல்லவில்லை. உன் சேர்க்கை கடிதம் வந்தபோது நீ ஒரு பரிசு கேட்டாய். மிஸ்ஸஸ் வில்சனுக்காக நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் நீ இன்னும் என்ன வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்படியானால் அவள் கேட்டதால் அவன் சாதாரணமாக ஒப்புக்கொண்டிருக்கிறான். நான் நிம்மதியடைந்தேன். இப்போது உனக்கு என்ன வேண்டும்? ரியானின் குரல் சாதாரணமாக இருந்தது. அவனது பொறுமை குறைந்து கொண்டிருந்தது. குளோ என்னை ஒருமுறை பார்த்தாள். மேடத்தின் பூங்கொத்து போன்றே எனக்கும் ஒன்று வேண்டும். என் புன்னகை மறைந்தது. நான் அவனை முறைத்து பார்த்தேன். அவன் எனக்கு பூக்களை கொடுத்தது இதுவே முதல் முறை. அவன் அவளுக்கும் அதையே கொடுத்தால் நான் கோபமடைவேன். என் கண்கள் ஆக்ரோஷமாகவும் பரிதாபமாகவும் அப்படி மட்டும் செய்துவிடாதே என்று கூறுவது போல் இருந்தன. நான் தவிப்பதை பார்த்த ரியான் லேசான உதவியற்ற உணர்வை அடைந்தான். இரட்டை மேற்கோள் குறி. வேறொன்றை தேர்ந்தெடு என்றான். நான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன். குளோ எதையாவது வாதிட நினைத்தாள். ஆனால் அவன் பார்வையை சந்தித்ததும் பயந்து போனாள். இன்னும் எதையும் யோசிக்கவில்லை என்று தலையை குனிந்து முணுமுணுத்தாள். யோசித்து பார்த்துவிட்டு பிறகு என்னிடம் சொல். சரி திரு கோல், நான் வேலைக்குச் செல்கிறேன். குளோ கிளம்ப திரும்பினாள். நில் என்று ரியான் சொன்னான். குளோவின் இதயம் பயத்தில் துடித்தது. அப்போது மிஸ்ஸஸ் வில்சன் தன் மகளுக்காக பரிந்து பேச வந்தாள். திரு கோல், குளோ கொஞ்சம் செல்லமாக வளர்ந்தவள். எப்படி நடந்து கொள்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. தயவு செய்து அவளை மன்னித்து விடுங்கள். ரியான் அமைதியாக அவளை பார்த்தான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மிஸ்ஸஸ் வில்சன், அவள் செல்லமாக வளர்ந்திருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் போது அவளுக்கு சரியாக கற்றுக் கொடுங்கள். மேடமிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை அவள் மறந்துவிடக் கூடாது. இன்றைய சம்பவமும் மீண்டும் நடக்கக்கூடாது என்று விரும்புகிறேன். மிஸ்ஸஸ் வில்சனின் முகபாவனை மாறியது. அவனது பேச்சில் இருந்த எச்சரிக்கையை அவர் உணர்ந்தார்.
தொடர்ந்தார். சரி மிஸ்டர் கோல், நான் அவளுக்கு சரியாக கற்றுக் கொடுக்கிறேன். ரியான் தன் கையை அசைத்தான். போ. மிஸ்ஸஸ் வில்சன் வேகமாக குளோவை அங்கிருந்து அழைத்துச் சென்றார். அருகில் இருந்த பூங்கொத்தை பார்த்த ரியான் அதை எடுக்க கையை நீட்டினான். லியாம் புரிந்து கொண்டு அதை என்னிடம் கொடுத்தான். பூக்கள் அழகாகவும் அடர் சிவப்பு நிறத்திலும் இருந்தன. நான் திகைத்து நின்றேன். நான் வாங்காததை பார்த்த ரியான், உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டான். என் இதய துடிப்பு அதிகரித்தது. இரட்டை மேற்கோள் குறி, எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி அந்த பூங்கொத்தை மென்மையாக அணைத்து மெல்லிய இதழை வருடினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூக்களை விட அழகாக இருந்த என் முகத்தை பார்த்த ரியான், இப்போ நீ சந்தோஷமா என்று கேட்டான். என்ன? குழப்பத்துடன் அவனை பார்த்தேன். லியாம் குறுக்கிட்டான். இரட்டை மேற்கோள் குறி, நீங்க காலையில் சோகமாக இருந்ததை மிஸ்டர் கோல் கவனித்தார். அதான் உங்களுக்காக இந்த பூங்கொத்தை தயார் செய்தார். நான் அதிர்ந்து போனேன். இந்த பரிசிற்கு பின்னால் இவ்வளவு அக்கறை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என் இதயம் நிறைவாக இருந்தது. நான் பதில் சொல்லாததை பார்த்த ரியான் லேசாக முகம் சுளித்தான். அவன் பேசுவதற்குள் நான் அவனை பற்றிக் கொண்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நன்றி என் கணவரே. ரியானின் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றுவிட்டன. அவன் உடல் சிறிது நேரம் விரைத்தது. ஆனால் அவன் என்னை தள்ளிவிடவில்லை. எனக்கு வெட்கமாக இருக்கவே முகம் சிவக்க அவனை விட்டு விலகினேன். நான் இதை போய் வைத்துவிட்டு வருகிறேன். நான் மாடிக்கு ஓடினேன். என் காலடி சத்தம் எதிரொலித்தது. பூக்களை என் அறையில் வைத்துவிட்டு மீண்டும் கீழே வந்தேன். ரியான் அங்கேயே இருந்தான். தயக்கத்துடன் அவனுக்கு பக்கத்தில் இருந்த சோபாவில் அமர்ந்தேன். இரட்டை மேற்கோள் குறி, பூக்களை வைத்து விட்டாயா என்று அவன் கேட்டான். நான் தலையசைத்துவிட்டு லேசாக முகம் சுளித்தேன். ஆனால் இப்படி வைத்தால் பூக்கள் வாடிவிடுமே. அதை தண்ணீரில் வைக்க ஒரு பெரிய ஜாடி எடுக்கட்டுமா? நான் அதன் மேல் வைத்திருந்த அக்கறையை பார்த்ததும் ரியானின் இறுக்கமான முகம் தளர்ந்தது. இன்று காலையில் நீ ஏன் சோகமாக இருந்தாய்? அவன் கேட்டான். இதை கேட்டு நான் அவனை பார்த்துவிட்டு இதழ்களை சுளித்தேன். அவனுக்கு புரியாதபடி ஏதோ முணுமுணுத்தேன். நிமிர்ந்து பார்த்துவிட்டு தெளிவாகச் சொன்னேன். நேற்று இரவு ஏன் குளோவை வைத்து காயங்களுக்கு கட்டுப்போட்டாய்? நான் கன்னங்களை ஊதினேன். உனக்கு திருமணமாகிவிட்டது. இன்னொரு பெண்ணை வைத்து எப்படி இதை செய்ய அனுமதித்தாய்? திருமணமான ஒருவனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா? அருகில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த லியாம் திக்குமுக்காடி போனான். நாங்கள் இருவரும் அவனை பார்த்தோம். எங்கள் பார்வையை உணர்ந்த லியாம் வேகமாக தன் கிளாஸை கீழே வைத்தான். மிஸ்டர் கோல், நான் இதையெல்லாம் இப்போதே ஸ்டடி ரூமிற்கு எடுத்துச் செல்கிறேன். அவன் அங்கிருந்து வேகமாகச் சென்றான். ரியான் சற்று ஆச்சரியமடைந்து ஒரு விசித்திரமான உணர்வை அடைந்தான். அதனால்தான் நீ வருத்தப்பட்டாயா? அதற்காக நான் வருத்தப்படுவது நியாயமில்லையா? நான் கொஞ்சம் வருத்தத்துடன் சொன்னேன். அல்லது நாம் இன்னும் முறையாக பதிவு செய்யவில்லை என்பதால் நான் உன் மனைவி இல்லை என்று நினைக்கிறாயா? நான் அப்படி நினைக்கவில்லை என்று ரியான் இயலாமையுடன் கூறினான். என் கட்டுகளை மாற்ற நான் அவளை அழைக்கவில்லை. நோவா தான் வழக்கமாக அதைச் செய்வாள். ஆனால் அவள் நேற்று இரவு சீக்கிரம் கிளம்ப வேண்டியிருந்தது. அதனால் ஒரு வேலையாளை வரச் சொன்னேன். குளோவை நான் அழைத்ததாக உன்னிடம் யார் சொன்னது? நிஜமா? நான் நிமிர்ந்து பார்த்தேன். என் கண்களில் மீண்டும் நம்பிக்கை துளிர்விட்டது. நிஜமா? அவனது குரலில் அவன் கவனிக்காத ஒரு மென்மை இருந்தது. நான் மீண்டும் புன்னகைத்து கொஞ்சம் குரலில் அவனது கையை பிடித்துக் கொண்டேன். சரி, நாம் எப்போது திருமண பதிவு செய்ய போகிறோம்? சாதாரணமாக பேச முயன்றேன். ஆனால் ஒரு சிறு வெட்கம் வெளிப்பட்டது. ரியான் சற்று தயங்கி பிறகு அமைதியாகச் சொன்னான். என் கால் காயம் குணமாகட்டும் என்று அவன் ஒப்புக்கொண்டான். பூக்களை வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் மேலே சென்றேன். கிளேரின் பிறந்த நாளை பற்றி நான் ரியானிடம் சொல்லவில்லை. அவன் வருவதாக திட்டமிடவில்லை. ஆனால் சோஃபியா அழைப்பிதழை கொடுத்ததால் அவனுக்கு தெரிந்துவிட்டது. என் சகோதரி கீழே மிஸ்டர் கோலுடன் பேசிக் கொண்டிருப்பதாக வேலைக்காரர் சொன்னதைக் கேட்டு கண்களைச் சுருக்கிக் கொண்டு கீழே விரைந்தேன். என் கணவர் மீது என் சகோதரிக்கு இருந்த எண்ணத்தை நான் மறக்கவில்லை. கீழே சோஃபியா வெட்கப்படுவது போல நின்று கொண்டு 2 கைகளால் அழைப்பிதழை நீட்டினாள். இரட்டை மேற்கோள் குறி, என் அம்மாவின் பிறந்தநாள் விழா 5 நாட்களில் இருக்கிறது. நீங்கள் வரவேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மிஸ்டர் கோல். நானும் அதை விரும்புகிறேன் என்று அவள் மென்மையாகச் சொன்னாள். ரியான் அழைப்பிதழை பெற விரும்பாமல் அலட்சியமாக பார்த்தான். இரட்டை மேற்கோள் குறி, சோஃபியா இன்னும் நெருக்கமாக நகர்ந்து சாய்ந்தாள். மிஸ்டர் கோல். அவள் பேசி முடிப்பதற்குள் தடுமாறி மெல்லிய அலறலுடன் அந்த மனிதனின் கைகளில் விழ பார்த்தாள். அவளது காலர் சட்டையை யாரோ பின்னால் இருந்து பிடித்து இழுக்க அவள் திணறினாள். இரட்டை மேற்கோள் குறி, சோஃபி, நீ சமமான தரையில்தான் நின்று கொண்டிருந்தாய். எப்படி கீழே விழுந்தாய்? என் குரல் சோம்பேறித்தனமாக ஒலித்தது. என் கணவனை வசியம் செய்ய பார்க்கிறாயோ என்று யாராவது நினைக்கப் போகிறார்கள். நான் சோபியாவை வலுக்கட்டாயமாக பின்னோக்கி இழுத்தேன், இதயம் இல்லாத புன்னகையுடன். சோபியாவின் முகம் இறுக்கியது. அவளது குற்ற உணர்வை மறைக்க முயன்றாள். இரட்டை மேற்கோள் குறி, அண்ணா, என்ன சொல்கிறாய்? நான் சமநிலை தவறி விழுந்தேன். நான் அலட்சியமாக மூச்சுவிட்டேன். அவள் உனக்கு உடை கொடுக்க வந்திருக்கிறாள் என்று ரியான் சாதாரணமாக கூறினான். எனக்கு தெரியும், வேலைக்காரர் இப்போதுதான் சொன்னார். அவன் அருகில் சென்று அமர்ந்த நான் சோபியாவை பார்த்தபடி என் முகத்தை மென்மையாக்கினேன். இது வெறும் உடைதானே? ஏன் இவ்வளவு தூரம் நீயே வரவேண்டும் சோஃபி? யாரையாவது அனுப்பி வைத்திருக்கலாமே. நாங்கள் இருவரும் நெருக்கமாக அமர்ந்திருப்பதை பார்த்து சோஃபியா அதிர்ச்சியுடன் நின்றிருந்தாள். மிஸ்டர் கோலிடம் அழைப்பிதழை நேரில் வழங்க வந்தேன். வேலைக்காரனை அனுப்பி வைக்க என்னால் முடியவில்லை. அது மரியாதையற்ற செயலாக இருக்கும். அவள் கட்டாயப்படுத்தி புன்னகைத்தாள். அழைப்பிதழ் கொடுக்கவா? நான் மனதிற்குள் ஏளனம் செய்தேன். என் கணவனை வசீகரிக்க இது ஒரு சாக்குப்போக்கு. மிஸ்டர் கோல் வரப்போவதில்லை என்று கிளாரிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றேன் ரயனின் கையை பிடித்துக்கொண்டு. இரட்டை மேற்கோள் குறி, சரிதானே கணவரே என்று மென்மையாக கூறினேன். சோஃபியா ஆச்சரியமும் பொறாமையும் அடைந்தாள். ஆனால் நான் அவரிடம் பேசவே இல்லை என்று அவள் சந்தேகப்பட்டாள். அவள் ரயனை பார்த்தாள். நான் அவன் கையை மெதுவாக அழுத்தவும்
கஞ்சாடையால் தூண்டவும் அவன் நான் வரவில்லை என்றான். அவன் குரலில் இருந்த உடன்பாட்டால் எங்களுக்கிடையேயான புரிந்துணர்வை எண்ணி நான் சிலிர்த்தேன். சோஃபி, நீயே கேட்டுக்கொண்டாயே, மிஸ்டர் கோல் வரவில்லை. சோஃபியா தன் உதட்டை கடித்துக் கொண்டாள். மிஸ்டர் கோல், மில்லர் குடும்பமும் கோல் குடும்பமும் இப்போது உறவினர்கள். அவன் கையை நான் இன்னும் இருக்கினேன். அதை உணர்ந்த ரயன் இன்னும் நேரடியாக பேசினான். எம்மாவின் தாய் இறந்துவிட்டதாக எனக்கு நினைவிருக்கிறது. அதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. கிளேர் என் தாயல்ல, பிறகு அவர் ஏன் வர வேண்டும்? சோபியாவின் முகம் உறைந்து போனது. அவன் என்னை எம்மா என்று அழைத்ததிலும் எனக்கு ஆதரவாக பேசியதிலும் நான் மகிழ்ச்சியடைந்தேன். அவள் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று விரும்பினேன். சோஃபி, இந்த உடையை வைத்துவிட்டு செல். நீ கிளம்பலாம். ஆனால் சோஃபியா அவ்வளவு எளிதில் கிளம்ப விரும்பவில்லை. அவள் சிரித்தாள். இந்த உடையை உனக்காக நானே தேர்ந்தெடுத்தேன். இதை தேர்ந்தெடுக்க நான் அதிக நேரம் செலவிட்டேன். பார், உனக்கு பிடித்திருக்கிறதா என்று அவள் வேலையாள் மூலம் அதை காண்பித்தாள். அந்த உடை வெளிப்பட்டதும் சூழல் அமைதியானது. நிறங்கள் மிக மோசமாகவும் வடிவமைப்பு அருவருப்பாகவும் இருந்தது. நான் உதட்டை கடித்துக் கொண்டேன். கடந்த காலத்தில் கிளாரும் சோபியாவும் எனக்கு பிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய அதே பாணி இது. இரட்டை மேற்கோள் குறி. எம்மா, இது உனக்கு பிடித்திருக்கிறதா? சோஃபியா சிரித்தபடியே கேட்டாள். என் கண்களில் ஒரு சிறு குளிர்ச்சி மின்னியது. எனக்கு பிடித்திருக்கிறது. இப்படி ஒரு உடையை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்திருக்கும். சோஃபி, மெனக்கெட்டதற்கு நன்றி. சோஃபியா என் கிண்டலை புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு பிடித்ததில் மகிழ்ச்சி. இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. உனக்கு பிடித்திருப்பதால் விருந்துக்கு இதைத்தான் அணிய வேண்டும். நீ அங்கு அனைவரையும் கவர்ந்து விடுவாய். அவளது ஏளனமான தொனியை கேட்டபடி நான் லேசாக புன்னகைத்தேன். சரி. அவள் செல்வதை பார்த்தபோது ரயன் அந்த உடையை பார்த்து லேசாக நெற்றியை சுருக்கினான். அவன் கவனமாக, உனக்கு நிஜமாகவே இந்த பாணி பிடிக்குமா என்று கேட்டான். நான் அந்த மோசமான உடையை பார்த்துவிட்டு விரைவாக இல்லை என்றேன். ரயனின் நெற்றிச் சுருக்கம் தளர்ந்தது. லியாம் விடாமல், பின் ஏன் மில்லர் குடும்பத்தினர் உனக்கு இப்படி ஒன்றை அனுப்பினார்கள் என்று கேட்டான். நான் என் உதட்டை கடித்துக் கொண்டேன். ஏனென்றால் நான் இதுபோன்ற உடைகளைத்தான் முன்பு அணிந்திருந்தேன். லியாமும் ரயானும் மீண்டும் முகம் சுளித்தனர். இது அசிங்கமாக இருக்கிறது. மக்கள் என்னை பார்த்துச் சிரிப்பார்கள். எனக்கு அணிய விருப்பமில்லை. ஆனால் ஒவ்வொரு முறை விருந்துக்குச் செல்லும்போதும் என் சித்தியும் சகோதரியும் என்னை இப்படித்தான் அலங்கரிப்பார்கள். நினைத்து பார்த்தால் இது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. இதை கேட்ட ரயானின் பார்வை மாறியது. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இனி அவற்றை அணியாதே என்று அவன் அலட்சியமாக கூறிவிட்டு அந்த உடையை பார்த்தான். இதை அப்புறப்படுத்து என்று லியாமிடம் கூறினான். நான் அவனை தடுத்தேன். இரட்டை மேற்கோள் குறி. இருங்கள் என்று நான் அப்பாவித்தனமாக இமைகளை சிமிட்டிச் சொன்னேன். அவர் இதை எனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். இரட்டை மேற்கோள் குறி. நான் எப்படி இதை தூக்கி எறிய முடியும்? 3 நாட்களுக்குப் பிறகு கிளாரின் பிறந்தநாள் விருந்து வந்தது. நான் கிளம்பும்போது படிக்கும் அறைக்குச் சென்றேன். இரட்டை மேற்கோள் குறி. கணவரே, நான் கிளம்புகிறேன் என்று அழைத்தேன். ரயான் தன் கையசைவால் சைகை செய்தான். இரட்டை மேற்கோள் குறி. செல். ஆனால் நான் நகரவில்லை. அவன் தன் மேசையிலிருந்து நிமிர்ந்து பார்த்தான். இரட்டை மேற்கோள் குறி. என்ன விஷயம்? நீங்கள் என்னை எம்மா என்று அழைக்க முடியுமா? நான் கதவு சட்டத்தில் சாய்ந்து அவனையே எதிர்பார்த்து பார்த்தேன். என் சொற்கள் கூச்சமாக இருந்தாலும் நேரடியாக இருந்தன. நீங்கள் அப்படி அழைப்பது எனக்கு பிடிக்கும். ரயானின் மூச்சு ஒரு கணம் நின்றது. கதவருகே காத்திருந்த என்னையே அவன் பார்த்தான். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அவன் எம்மா என்றான். ஏற்பு கலந்த ஒரு இயலாமையுடன். என் முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை மலர்ந்தது. நான் கிளம்புகிறேன். என் ஆடையை தூக்கிக் கொண்டு வேகமாகச் சென்றேன். கிளாரின் விருந்து நடைபெற்ற பிரம்மாண்ட ஹோட்டலில் சோஃபியா அலங்காரமாக வந்திருந்தாள். சில இளம் சமூக பெண்கள் அவளைச் சூழ்ந்திருந்தனர். இரட்டை மேற்கோள் குறி. எம்மா இன்னும் வரவில்லை. அவள் நிஜமாகவே அந்த உடையைத்தான் அணியப் போகிறாளா? இது முந்தையதை விட மோசமாக இருக்கிறது. நினைத்தாலே கண்கள் வலிக்கிறது என்று அவர்களில் ஒருத்தி ஏளனமாகச் சொன்னாள். நான் என்ன அணியப் போகிறேன் என்பதை இணையத்தில் ஏற்கனவே பதிவிட்டுவிட்டேன். அவர்கள் பேசுவதைக் கேட்டு அவள் ரகசியமாக மகிழ்ந்தாள். உன் தாயின் விருந்தை அவள் இப்படி பாழாக்குவதை நீ எப்படி அனுமதிக்கிறாய்? மற்றொரு பெண் கேட்டாள். சோஃபியா வருத்தத்துடன் சிரித்தாள். நான் அவளை தடுக்க முயன்றேன். ஆனால் அவள் கேட்கவில்லை. அவள் அதையே அணிய வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். உண்மையைச் சொன்னால் அவள் வந்திருக்கவே கூடாது. அவள் முழு விருந்தையும் எடுத்து விடுவாள். அதுவும் உன் தாயின் பிறந்த நாள். அந்த பெண் கோபமாக மூச்சிரைத்தாள். சோபியாவின் உதடுகள் லேசாக துடித்தன. எம்மா என் சகோதரிதானே. என் தாயின் பிறந்த நாளுக்கு அவள் வந்திருக்க வேண்டும். அவள் ஏதாவது பிரச்சனை செய்தால் தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுத்துக் கொள்ளவா? நீ மிகவும் நல்லவள். அவள் உன் சொந்த சகோதரி கூட இல்லையே. ஏன் அவளிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறாய்? நான் மில்லர் குடும்பத்தின் உண்மையான வாரிசு என்பதை அவர்கள் முற்றிலுமாக மறந்துவிட்டனர். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது யாரோ ஒருவர் வேகமாக ஓடி வந்தார். எம்மா வந்துவிட்டாள். மற்றவர்களின் கண்கள் உற்சாகத்தில் மின்னின. வேடிக்கையை பார்க்க அவர்கள் ஆவலாக இருந்தனர். இதோ அவள் வருகிறாள். ஐயோ, இப்போதே என் கண்கள் வலிக்க ஆரம்பித்துவிட்டன. முன்பு பார்த்ததை வைத்து பார்க்கும்போது இன்று அவள் என்ன மாதிரியான விசித்திரமான ஒப்பனை செய்திருப்பாளோ? அவர்கள் வதந்திகளை பேசுவதில் மும்முரமாக இருந்ததால் அந்த நபரின் முகத்தில் இருந்த விசித்திரமான உணர்வை கவனிக்கவில்லை. அப்படியில்லை, அந்த நபர் பேசத் தொடங்கினார். மிகவும் வித்தியாசமாக இருக்கிறாள். முன்பை விட இன்னும் பயங்கரமாக இருக்கிறாள். யாரோ சிரிக்க மற்றவர்களும் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் நுழைவாயிலை நோக்கினர். திடீரென்று சிரிப்புச் சத்தம் நின்றது. அவர்களின் முகங்கள் உறைந்து போயின. கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன. வாசலையே வெறித்து பார்த்தனர். விருந்து மண்டபத்தில் இருந்த அனைவரும் ஒரு கணம் அமைதியாகி போயினர்.
எண்ணற்ற கண்கள் நுழைவாயிலை நோக்கியே இருந்தன. அவர்களின் கவனத்தின் மையத்தில் ஒரு இளம்பெண் அழகாக நடந்து வந்தாள். அவளது கண்கள் கண்ணாடி போல தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. அவளது முகம் அழகாகவும் மென்மையாகவும் இருந்தது. படிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஏரி நீல நிற உடை ஒவ்வொரு அடியிலும் நட்சத்திரங்கள் பாயும் நதியைப் போல மின்னியது. நான் அந்த உடையை அணியவில்லை. சோஃபியா எனக்கு கொடுத்த உடை அது. அதற்கு பதிலாக ரயானை வைத்து ஒரு பிரத்யேக உடையை தைக்கச் செய்தேன். அதனுடன் ஒரு அலங்கார குழுவையும் தயார் செய்தேன். என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா? யாரோ அதிர்ச்சியில் முணுமுணுத்தனர். எம்மா இவ்வளவு அழகாகவா இருந்தாள்? அந்த மோசமான உடைகளில் இருந்தவளாக மட்டுமே எனக்கு அவளை தெரியும். சோபியாவின் புன்னகை இறுக்கமாக இருந்தது. அவளது நகங்கள் அவளது உள்ளங்கைகளை அழுத்தின. அவள் எப்படி இப்படி உடையணிந்திருக்க முடியும்? பரபரப்பை கண்ட கிளேரின் அருகில் இருந்த ஒருவர், உன் வளர்ப்பு மகள் நன்றாக தயாராகியிருக்கிறாள் என்று கூறினார். கிளேரின் இதயம் இடிந்தது. மீண்டும் ஒருமுறை எம்மா அவளது கட்டுப்பாட்டை மீறிவிட்டாள். அவள் ஒரு கட்டாய புன்னகையை சிந்தினாள். அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? அவளுக்கு அந்த உடைகள் பிடிக்கும். நான் அதில் அதிகம் தலையிடுவதில்லை. சோஃபியா விரைவாக என் அருகில் வந்து தாழ்ந்த குரலில் அவசரமாக பேசினாள். எம்மா, நான் தயாரித்து வைத்திருந்த உடையை ஏன் அணியவில்லை? நான் சாதாரணமாக என் உடையை தூக்கி பிடித்துக் கொண்டு திரும்பி நான் இதில் நன்றாக இல்லையா என்று கேட்டேன். விருந்தினர்களின் பார்வைகள் என் மீது பதிந்திருப்பதை நான் கவனித்தேன். சோபியாவின் புன்னகை செயற்கையாக இருந்தது. நீ நன்றாகத்தான் இருக்கிறாய், ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது. ஆளுமை இல்லை. அந்த மற்ற உடைதான் உனக்கு பொருத்தமாக இருக்கும். அவள் அப்பட்டமான பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்து புன்னகைத்தேன். சோபி, உனக்கு அந்த உடை அவ்வளவு பிடிக்கும் என்பதால் சோஃபியா என்னை சமாதானப்படுத்த விரும்பி தானாகவே நிச்சயமாக என்றாள். அது மிகச் சிறப்பு. உனக்காகவே நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். நீயே அதை அணிந்து கொள்ளலாம். ஒரு சைகையுடன் ஒரு வேலைக்காரன் அந்த மோசமான உடையை வெளியே கொண்டு வந்தான். மக்கள் அருவருப்புடன் முணுமுணுக்காமல் இருக்க முடியவில்லை. சோபியாவின் இதயம் துடித்தது. அவள் பேசுவதற்கு முன்பே என் குரல் தெளிவாக ஒலித்தது. சோபி, உனக்கு பிடிக்கும் என்று நீயே சொன்னாய். உனக்காக நான் அதை எடுத்து வந்திருக்கிறேன். நீயே அதை அணிந்து கொள். இனிமேல் எனக்காக ஆடைகளை தேர்ந்தெடுக்கும் வேலையை நீங்களும் கிளாரும் செய்ய வேண்டாம். அவை உங்களுக்கு அழகாக தெரிந்தாலும் எனக்கு பிடிக்கவில்லை. முன்பு நீங்கள் கட்டாயப்படுத்தியதால் அணிந்தேன். ஆனால் என் கணவருக்கே அவை அசிங்கமாக இருப்பதாக சொல்லிவிட்டார். அதனால் இனி அணிய மாட்டேன். நான் குரலை குறைக்கவில்லை. அதனால் அருகில் இருந்த அனைவரும் அதை கேட்டுவிட்டனர். அனைவரும் என்னை பார்த்தனர். பிறகு சோபியாவையும் கிளாரையும் ஒருவித பார்வையில் பார்த்தனர். தாயை இழந்த பாவம் செய்த பெண் சித்தியால் இப்படி ஏமாற்றப்படுகிறாள். சொல்லப்போனால் பழைய மிஸ்ஸஸ் மில்லர் உயிரோடு இருந்தபோது தன் மகளை வெளியே அழைத்து வருவார். அவள் எவ்வளவு அழகான குழந்தை! சந்தேக குரல்கள் பரவின. பிளார் மற்றும் சோபியாவின் முகங்கள் மாறின. சோஃபியா ஒரு செயற்கையான புன்னகையைச் செய்தாள். எம்மா, நீ என்ன சொல்கிறாய்? அந்த ஆடைகளை நீதானே தேர்ந்தெடுத்தாய்? நான் ஆச்சரியப்படுவது போல் நடித்தேன். வெறுப்புடன் புருவங்களைச் சுருக்கினேன். எனக்கு ஸ்டைல் தெரியாதா என்ன? இவ்வளவு அசிங்கமானதை நான் ஏன் அணிய வேண்டும்? நீங்கள் தான் எனக்கு உடையணிந்து மேக்கப் போட்டுவிட்டீர்கள். அவை நன்றாக இருப்பதாக எப்போதும் சொல்வீர்கள். ஆனால் எனக்கு ஒருபோதும் பிடித்ததில்லை. அந்த தாய் மகள் ஜோடியை பார்த்த பார்வைகள் இன்னும் சந்தேகத்துடன் இருந்தன. சோஃபியா உதடுகளை இறுக பற்றினாள். உதவிக்காக தன் தாயை பார்த்தாள். பிளார் மென்மையாகச் சிரித்தபடி குறுக்கிட்டாள். சரி, அது என் தவறுதான். உனக்கு பிடிக்கும் என்று நினைத்து சோபியாவை உனக்கு உதவினேன். உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இனி நாங்கள் செய்ய மாட்டோம். மிஸ்டர் மில்லர் உள்ளே வந்து சத்தத்தை கேட்டார். என்னை பார்த்ததும் அவர் முகம் சுளித்தார். என்ன நடக்கிறது? பிளார் பெருமூச்சு விட்டாள். எம்மா கோபமாக இருக்கிறாள். நாங்கள் கொடுத்த ஆடைகள் அசிங்கமாக இருப்பதாக நினைக்கிறாள். ஆனால் அவளுக்கு பிடிக்கும் என்று நினைத்தேன். நான் உதவத்தான் நினைத்தேன். சோஃபியா பரிதாபமான முகத்தை வைத்துக் கொண்டாள். மிஸ்டர் மில்லர் முகம் இருண்டு என்னை கடிந்து கொண்டார். உன் அக்கா உனக்கு உதவத்தான் முயற்சி செய்தாள். நீ ஏன் இவ்வளவு நன்றி கெட்டவளாக இருக்கிறாய்? கண்களில் தெரிந்த குளிர்ந்த உணர்வை மறைத்து கீழே பார்த்தபடி சிரித்தேன். எனக்கு 5 வயதாக இருக்கும்போது இறந்த என் தாயை நினைத்துக் கொண்டேன். அது விபத்தாகத்தான் இருந்திருக்கும் என்று நம்பினேன். அப்பா, நான் நிமிர்ந்து பார்த்து சொன்னேன். நான் நிஜமாகவே உங்களது சொந்த மகள்தானா? ஏன் அக்காவையும் சோபியாவையும் மட்டும் அன்பாக நடத்துகிறீர்கள்? என்னை ஏன் இல்லை? நான் தவறு செய்யவில்லை. ஆனால் எப்போதும் என்னைத்தான் திட்டுகிறீர்கள். அவருக்கு அருகில் நின்ற சோபியாவை பார்த்தேன். உங்களுக்கு அருகில் நிற்கும் சோஃபியா உங்கள் சொந்த மகள் போல இருக்கிறாள். நான் உங்கள் வளர்ப்பு மகள் போல இருக்கிறேன். பிளார் மற்றும் சோபியாவின் முகம் வெளிரி போனது. மிஸ்டர் மில்லரின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன உளறுகிறாய்? விருந்தினர்கள் அந்தச் சூழலை பார்த்து கொண்டே இருந்தனர். பிளார் பதட்டத்துடன் சமாதானம் செய்ய முயன்றாள். சரி, எம்மா ஏதோ சொல்லிவிட்டாள். நீ ஏன் கோபப்படுகிறாய்? அவனுக்கு பதிலளிக்க வாய்ப்பு தராமல் அவள் என்னை நோக்கி புன்னகைத்தாள். எம்மா, எனக்காக என்ன பிறந்தநாள் பரிசு கொண்டு வந்திருக்கிறாய்? நான் புன்னகைத்தேன். இதற்காகத்தான் நான் வந்திருந்தேன். நான் சைகை செய்ய ஒரு வேலைக்காரன் பெட்டியுடன் முன்னே வந்தான். உள்ளே ஒரு ஆவணமும் பேனாவும் இருந்தன. கிளேரின் கண்கள் பேராசையால் மின்னின. அவளது பேராசையை கவனித்த நான் குளிர்ந்த புன்னகையை சிந்தினேன். கடந்த 4 ஆண்டுகளாக மில்லர் என்டர்டெயின்மெண்டில் உள்ள என் பங்குகளில் 10% கிளேரின் பிறந்த நாளுக்கு பரிசாக அளித்திருக்கிறேன். ஆண்டுக்கு 10% வீதம் 4 ஆண்டுகளுக்கு. மொத்தம் அது 40%. கிளேரின் கண்கள் இன்னும் ஆர்வமாகின. நான் ஆவணங்களையும் பேனாவையும் எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் அவற்றை வாங்க நீட்டினாள். அடுத்த நொடி காகிதத்தில் இருந்ததை பார்த்ததும் அவளது
அவளது புன்னகை உறைந்து போனது. அதே நேரத்தில் நான் பேசினேன். இந்த பங்குகளை பாதுகாப்பாக வைத்திருக்க நான் இன்னும் சிறியவள் என்று சொல்லி கிளேர் அவற்றை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டாள். இப்போது எனக்கு 19 வயதாகிறது. அவற்றை நிர்வகிக்க என் கணவர் இருப்பதால் எனக்கு அவை மீண்டும் தேவை. எனக்காக அவற்றை கவனித்துக் கொண்ட கிளேருக்கு நன்றி. அவள் அவற்றை இப்போது திருப்பித் தரலாம். எனது புன்னகை மெலிதாக இருந்தது. கிளேர் என்னை நம்ப முடியாமல் பார்த்தாள். எம்மா, என்னாச்சு? கிளேர் ஏன் கையெழுத்திடவில்லை? நான் குழப்பத்துடன் கேட்டேன். விருந்தினர்களின் பார்வை கிளேர் மீது விசித்திரமாக விழுந்தது. நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் மில்லர் என்டர்டெயின்மெண்டின் மற்றொரு பெரிய பங்குதாரர் திரு கோ எம்மாவின் அம்மாவின் குடும்பம். அது பாதுகாப்பானது இல்லை என்றால் வேறென்ன பாதுகாப்பாக இருக்கும்? அது ஒரு சாக்குப்போக்குதான் என அவர்கள் கிசுகிசுத்தனர். கிளேரின் அமைதி தளர்ந்தது. நான் அவளுக்கு நிதானமாக நினைவூட்டினேன். கிளேர், அவள் கட்டாயப்படுத்தி புன்னகைத்தாள். எம்மா, உன்னிடம் யாராவது ஏதாவது சொன்னார்களா? நான் உன்னை எப்படி கவனித்துக் கொண்டேன் என்பதை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள். எனக்கு வலிக்கிறது. நீ என்னை நம்பவில்லை. யாரும் எதுவும் சொல்லவில்லை. நான் எளிமையாக சொன்னேன். எனது பங்குகளை திரும்பப் பெறும் அளவுக்கு நான் வளர்ந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். அவற்றை நான் உன்னிடமே விட்டால் நீ என் சொத்தை பறிக்க பார்ப்பதாக மக்கள் நினைக்கலாம். கிளேர் பேனாவை உடைந்துவிடும் அளவுக்கு பலமாக பிடித்தாள். உன் கிளேர் உனக்கு அவ்வளவு நன்றாக இருந்திருக்கிறாள். அவள் மீது இப்படி குற்றம் சுமத்த எப்படி உன்னால் முடிகிறது? எனக்கு நன்றாக இருந்தாளா? அவள் எனக்கு அவ்வளவு நன்றாக இருந்திருக்கவில்லை என்றால் என் பெயர் இவ்வளவு மோசமாக போயிருக்காது. நான் கையெழுத்திடுகிறேன் என்று கிளேர் கூறினாள். நான் கிளேர் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை. ஆனால் அவள் கையெழுத்திடவில்லை என்றால் அவள் என்னை ஏமாற்ற பார்ப்பதாக மக்கள் நினைப்பார்கள். அனைவரின் கண்களும் கிளேரின் கைகள் மீது இருந்தன. திரு மில்லர் அழுத்தத்தை உணர்ந்து, கிளேர், கையெழுத்திடு என்றார். நீ அவளுக்கு உதவினாய். ஆனால் எல்லோரும் அதை புரிந்து கொள்வதில்லை. கிளேர் பேனாவை இருக்க பற்றினால் அவளது புன்னகை தளர்ந்திருந்தது. ஏற்கனவே கைப்பற்றியதை எப்படி அவளால் விட்டுக் கொடுக்க முடியும்? ஆனால் திரு மில்லர் இதை கூறியதும் அந்த பெண் பொது இடத்தில் தன்னை வற்புறுத்த இதையெல்லாம் திட்டமிட்டே செய்திருக்கிறாள் என்று அவள் சந்தேகப்பட்டாள். மனதிற்குள் சிரித்துக் கொண்டேன். இரட்டை மேற்கோள் குறி. நிச்சயமாக நான் செய்தேன். இல்லை என்றால் அவள் எப்படி விடுவிப்பாள்? கிளேர் இறுதியாக மிகுந்த சிரமத்துடன் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டாள். பின்னர் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு, உன் பொருட்களின் மீது எனக்கு ஒருபோதும் ஆசை இருந்ததில்லை. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அதை நீயே எடுத்துக்கொள் என்றாள். அவள் அதை திருப்பி தந்தபோது அவள் இதயம் இரத்தமாகி இருந்தது. ஆனால் ஏதோ அநீதி இழைக்கப்பட்டது போல நடித்தாள். சிலர் அவளுக்கு அனுதாபம் காட்டத் தொடங்கினர். நான் நன்றியற்றவள் என்றும் என் மாற்றாந்தாயை துன்புறுத்துவதாகவும் பேசிக்கொண்டனர். அவளது இந்த சிறிய நாடகத்தை நான் உணர்ந்தேன். என் உதடுகளை வளைத்து அப்பாவித்தனமான முகபாவனையை காட்டினேன். கிளேர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பது எனக்கு தெரியும். கிளேர், இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் எனக்கு காட்டிய அக்கறையை நான் பார்க்கிறேன். விருந்துகளுக்கு கூட என் உடைகளை நீங்களே கவனித்துக் கொண்டீர்கள். அவை எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கிளேர் எனக்கு எதிராக ஒருபோதும் சதி செய்ய மாட்டாள். நான் அதை நம்பவில்லை. ஆனால் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதால் இந்த பங்குகளை நான் இப்போதே திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். நான் பெரியவளாகி மீண்டும் தேவைப்படும் வரைதான் இது. தானே கிளேருக்கு மாரடைப்பு வருவது போல இருந்தது. ஆனால் அவளால் வாதிட முடியவில்லை. அவள் கட்டாயப்படுத்தி புன்னகைத்தாள். உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கும் வரை எம்மா, அது போதும். கிசுகிசுப்புகளுக்கு மத்தியில் யாரோ ஒருவர் இந்த பெண் கொஞ்சம் அப்பாவி என்று கருத்து தெரிவித்தனர். அவளது மாற்றாந்தாய் கெட்ட எண்ணம் கொண்டவள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் இவள் அவளை ஒரு புனிதர் என்று நினைக்கிறாள். நான் கண்ணுக்கு தெரியாத ஒரு புன்னகையை உதிர்த்தேன். கிளேரும் அதை கேட்டாள். கோபத்தில் அவளது மார்பு இறுக்கமாகியது. எம்மா அப்பாவி இல்லை. அவள் தந்திரமாக கிண்டல் செய்து கொண்டிருக்கிறாள். என் இலக்கை அடைந்ததில் ஆவணங்களை பெட்டிக்குள் வைக்கும்போது நான் நல்ல மனநிலையில் இருந்தேன். பிறந்தநாள் பரிசு என்று பார்த்தால் அவளது நற்பெயரை காப்பாற்றிய பிறகு பங்குகளை திருப்பித் தந்த நான் போதுமான அளவு அக்கறையாக இல்லையா? சரி, விருந்து தொடங்கப் போகிறது என்று திரு மில்லர் பொறுமையின்றி கூறினார். நான் மேலும் எதுவும் சொல்லாமல் பெட்டியை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றேன். இது தொடக்கம்தான். விருந்தினர்களில் பலர் நான் செல்வதை பார்த்தனர். இதை கண்ட சோஃபியா மேலும் கசப்பானாள். அவளது தோழிகள் இப்போது அவளை சந்தேகத்துடன் பார்த்தனர். எம்மா கூறினாள், நீயும் உன் தாயும் தான் அவளை அப்படி உடை அணிய வைத்தீர்கள். சோஃபியா விரைவாக அதை மறைத்தாள். அவளுக்கு அது பிடிக்கும் என்று நினைத்தேன். நான் உதவி செய்யத்தான் நினைத்தேன். அவள் ஒருபோதும் வேறொன்றும் சொல்லவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. அவள் தன் உதட்டை கடித்துக்கொண்டு காயமடைந்தவள் போல முகத்தை வைத்துக் கொண்டாள். நீங்கள் என்னை நீண்ட நாட்களாக தெரியுமே. நான் எப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு தெரியாதா? இரட்டை மேற்கோள் குறி. தயக்கத்துடன் அவர்கள் அவளை நம்ப முடிவெடுத்தனர். அப்போது யாரோ ஒருவர், பொறுங்கள், அண்ணா ஏற்கனவே என் கணவர் என்று சொன்னார் என்றார்கள். அவளுக்கு திருமணமாகிவிட்டது. அவள் யாரை திருமணம் செய்து கொண்டாள்? அவர்கள் அனைவரும் சோபியாவை திரும்பி பார்த்தனர். அவள் மன்னிப்பு கேட்பது போல் சிரித்தாள். அவள் தொனி மர்மமாக இருந்தது. என்னை மன்னிக்கவும். என்னால் அதை சொல்ல முடியாது. அவளது மர்மமான பேச்சு நான் எனக்கு தகுதியில்லாத ஒருவரை மணந்து கொண்டேன் என்று அவர்கள் நினைக்க வைத்தது. அவர்களின் யூகத்தை கேட்டதும் சோபியாவின் முகத்தில் சங்கடமும் தயக்கமும் தெரிந்தது. இதை பற்றி என்னால் வெளிப்படையாக பேச முடியாது என்று அவள் அதை மறுக்காமல் கூறினாள். அவர்கள் கிசுகிசுத்ததை கேட்டு என் மீதான அவர்களின் அலட்சியம் அதிகரித்தது. அவள் பேசுவதை கேளுங்கள். யாரோ பெரியவரை மணந்து கொண்டதாக பேசுகிறாள். நிச்சயமாக. உங்களுக்கு தெரியுமா, அவள் டாக்ஸியில் தான் வந்தாளாம். அவள் கணவனிடம் கார் கூட இல்லையாம். அவர்கள் சத்தமாக சிரித்தனர். விருந்து முடிய தொடங்கியதும் நான் கிளம்ப முடிவு செய்தேன். ஆனால் சோபியாவும் அவளது நண்பர்களும் என்னை நெருங்கினர். எம்மா, நீ எப்படி திரும்பிச் செல்லப் போகிறாய்? டாக்ஸியில் தானா? உன் கணவனிடம் கார் கூட இல்லையே. அவர்களின் கேலியை தாங்க முடியாமல் நான் அலட்சியமாக நிமிர்ந்து பார்த்தேன். என் கணவனிடம் கார் இருக்கிறதா இல்லையா என்பது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு என்று காதலர்கள் இல்லையா? பிறருடைய கணவரை பற்றி ஏன் இவ்வளவு அக்கறை? வழிப்போக்கர்கள் ஆச்சரியத்துடன் எங்களை பார்த்தனர். நான் பதில் சொன்ன அந்த பெண் வெட்கப்பட்டாள். உன் கணவரை பற்றி யாருக்கு கவலை? அந்த பயனற்ற நபரை பற்றி யார் கவலைப்படுவார்கள்? கார் கூட வாங்க வக்கற்ற
பெற்ற அந்த ஊனமுற்ற நபரை பற்றி யார் கவலைப்படுவார்கள்? யாருக்கு தேவை? அவர்களின் அபத்தமான பேச்சை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது. மிஸ்டர் கோல் ஒரு பயனற்ற நபராம். கார் இல்லாத ஊனமுற்றவர். நான் சோபியாவை பார்த்தேன். அவளது அமைதி அவள் பொய்களை பரப்பியதை உறுதிப்படுத்தியது. இரட்டை மேற்கோள் குறி. நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்று தலையை நிமிர்த்தி சொன்னேன். என் கணவர் மிகவும் அழகானவர், மற்றவர்களை விடச் சிறந்தவர். அவரிடம் எத்தனை கார்கள் உள்ளன என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கேரேஜில் இருப்பதை விட அவை அதிகம் என்று எனக்கு தெரியும். இதை பற்றி அறிய உங்களுக்கு உரிமையில்லை என்று அவள் ஏளனம் செய்தாள். அவரிடம் இவ்வளவு கார்கள் இருந்தால் ஏன் உன்னை அழைத்து செல்ல வரவில்லை? ஏன் நீ டாக்ஸியில் வரவேண்டும்? நான் பதில் சொல்லும் முன்பே ஒரு குரல் இடைமறித்தது. மேடம். நான் திரும்பினேன். லியாம் எனக்கு பின்னால் மரியாதையுடன் நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். உங்களை அழைத்துச் செல்ல என்ன செய்வது? நிச்சயமாக என்று அவர் சொன்னார். அவர் பின்னால் இருந்த காரை காட்டினார். நான் பார்த்தேன். என் கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தன. ஜன்னல் சற்று திறந்திருந்தது. பின் இருக்கையில் ஒரு உருவம் மங்கலாக தெரிந்தது. அது ரியான். என் கன்னங்கள் சிவந்தன. அவர் இதையெல்லாம் கேட்டிருப்பாரா? மேடம், தயவுசெய்து காரில் ஏறுங்கள் என்று லியாம் கூறினார். அந்த கும்பல் அதிர்ச்சியில் உறைந்தது. என் கணவர் என்னை அழைத்துச் செல்ல வந்திருந்தார். வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக காரை நோக்கி நடந்தேன். லியாம் கதவை திறந்தார். நான் ஏறுவதற்கு முன் நின்றேன். பின்னோக்கி பார்த்தேன். சோபி, என் கணவரை நீ சந்தித்திருக்கிறாய். அவர் யார் என்று உனக்கு தெரியும். அவர்கள் அப்படி பேசியபோது நீ ஏன் தடுக்கவில்லை? பிறகு நான் பின்புற இருக்கையில் ஏறிக்கொள்ள கார் அங்கிருந்து கிளம்பியது. மற்ற பெண்கள் சோபியாவை அதிர்ச்சியோடும் சந்தேகத்தோடும் பார்த்தார்கள். அவள் பொறாமையுடன் உற்று நோக்கினாள். திரு கோல் காரில் இருந்தார். அவளை அழைத்துச் செல்ல அவரே நேரில் வந்திருந்தார். அவள் எதை உணர்த்துகிறாள்? நீ எங்களிடம் பொய் சொல்லிவிட்டாய். அந்த பெண்கள் குற்றம் சாட்டினார்கள். இல்லை, நான் சொல்லவில்லை. சோஃபியா மறுத்துரைத்தாள். எங்களை முட்டாளாக்காதீர்கள். எம்மாவின் கணவர் ஏழை என்று நீதானே சொன்னாய். இது உனக்கு ஏழையாக தெரிகிறதா? அவர் ஏழை என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. சோஃபியா கண்ணீருடன் கூறினாள். அவளுடைய நிலைமை சிக்கலானது என்றுதான் சொன்னேன். அதை விளக்குவது என் வேலையல்ல. அவருடைய நற்பெயருக்காக அவர் பொது இடங்களுக்கு வருவது வசதியல்ல என்று வைத்துக்கொள்வோம். சரி, பலருக்கும் எம்மாவை திருமணம் செய்ய விருப்பமில்லை. அவள் ஒரு ஒப்பந்தத்திற்காகவே அவனை மணந்தாள். அவள் மீண்டும் அவர்களை சந்தேகப்பட வைத்தாள். அப்படியென்றால் எம்மாவின் கணவர் பணக்காரர், ஆனால் அசிங்கமானவர் அல்லது ஊனமுற்றவர். காருக்குள் ரியானின் ஆழ்ந்த கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. இப்பதானே நான் பெருமையாகச் சொன்னதை அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் பார்வையை எதிர்கொள்ள வெட்கப்பட்டு அமைதியாக இருப்பது போல் நடித்தேன். நான் சொன்னது தவறில்லை. என் கணவர் அழகானவர் என்று அதை பற்றி அதிகம் பேச விரும்பாமல் சொன்னேன். நான் பெட்டியை திறந்து என் வெற்றியை அவரிடம் காட்டினேன். நான் என்ன பெற்றிருக்கிறேன் என்று பாருங்கள். அது என்ன? என் தாயின் நிறுவனத்திலுள்ள பங்குகள். என் சித்தியிடமிருந்து அவற்றை நான் திரும்ப பெற்றுவிட்டேன். நான் பெருமையாகச் சொல்லி அவருடைய பாராட்டுக்காக காத்திருந்தேன். ரியான் புரிந்து கொண்டார். அவர் சிறிது மௌனித்து பிறகு தலையசைத்தார். மிக நன்று. அவருடைய பாராட்டை கேட்டதும் என் காதுகள் மீண்டும் தகித்தன. வெட்கத்துடன் நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இது அவ்வளவு பெரிய விஷயமல்ல. முன்பு நான் முட்டாள்தனமாக இருந்து அதை அவளிடம் கொடுத்துவிட்டேன். ரியானின் கண்கள் என் பக்கவாட்டை வருடின. ஆனால் இப்போது நீ முட்டாள் அல்ல. நீ புத்திசாலி. காருக்குள் சூழல் கனமானது. பதற்றத்துடன் அந்த பெட்டியை அவர் கைகளில் திணித்தேன். இது உங்களுக்காக. இது என் சீர்வரிசை. என் கன்னங்கள் சிவந்து போயின. இதைவிடச் சிறந்ததை கொடுக்க ஆசைதான். ஆனால் தற்போது என்னிடம் இருக்கும் விலையுயர்ந்த பொருள் இதுதான். நான் சற்று தொய்வுடன் பேசி முடித்தேன். பலர் ஆசைப்படும் பரிசு அவருக்கு இது பெரிய விஷயமாக கூட தெரியாமல் இருக்கலாம். ரியான் ஆச்சரியப்பட்டார். தனது 27 ஆண்டுகளில் பல பரிசுகளை பெற்றிருந்தாலும் இந்த ஆவணங்கள் போல எதுவுமே அவரை நெகிழ வைக்கவில்லை. தன்னிடம் இருந்த அனைத்தையும் தயக்கமில்லாமல் அவள் அவரிடம் ஒப்படைத்திருந்தாள். அவர் அமைதியாக இருப்பதை பார்த்து நான் என் மார்பை தட்டிக்கொண்டு, நான் இன்னும் வசதியான பிறகு இதைவிட சிறந்ததை வாங்கிக் கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தேன். இதை வேறு யாராவது சொல்லியிருந்தால் அது கேலியாக இருந்திருக்கும். ரியானுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த சிறுமியின் நேர்மையான, தெளிவான கண்களை பார்த்தபோது அவருக்கு அது நகைப்பை தரவில்லை. அவர் நெகிழ்ந்து போனார். அவர் என்னை பார்த்தார். நான் திடீரென ஒரு ஆபத்தை உணர்ந்தேன். பின்பு அவன் மென்மையாக புன்னகைத்தான். அவனது குரல் தாழ்வாகவும் கரகரப்பாகவும் இருந்தது. சரி, நான் அதை வைத்துக் கொள்கிறேன். நான் திகைத்து நின்றேன். 2 பிறவிகளில் நான் ரயானின் புன்னகையை அரிதாகவே பார்த்திருக்கிறேன். என்ன ஆச்சு? அவன் மென்மையான குரலில் கேட்டான். ஒன்றுமில்லை. நான் நிஜத்திற்கு திரும்பினேன். என் கன்னங்கள் சூடாயின. நான் விரைவாக முகத்தை திருப்பிக் கொண்டு என் கணவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று நினைத்தேன். ரோஸ்வுட் மேனரில் மிஸ்டர் கோல் இன்னும் திரும்பவில்லை. குளோ பதற்றத்துடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவர் தாமதமாகி இருக்கலாம் என்று லில்லி ஒரு ஜாடியை துடைத்தபடி கூறினாள். அப்போதுதான் ரயானின் கார் வந்து நின்றது. குளோ வெளியே ஓட முயன்றபோது கார் கதவு திறந்தது. நான் முதலில் வெளியே வந்தேன். மிஸ்டர் கோல் அவளை அழைத்து வரச் சென்றார். இரட்டை மேற்கோள் குறி. ஹோட்டல் அந்த திசையிலேயே இல்லை என்று லில்லி கூறினாள். அவர் சுற்றிச் சென்றிருக்கிறார். இரட்டை மேற்கோள் குறி. மேலும் அந்த உடை. மிஸ்டர் கோல் அதை பிரத்யேகமாக தைக்கச் சொன்னார். இது தனித்துவமானது. குளோ பல்லை கடித்தாள். நிறுத்து. அவளது நாட்கள் இருண்டுவிட்டன. அவள் இன்னும் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். சீக்கிரமே நான் அவளை இங்கிருந்து வெளியேற்றி விடுவேன். யாரோ தீய நோக்கத்துடன் பார்ப்பதை உணர்ந்து திரும்பினேன். குளோவின் நிழல் மறைவதை கண்டேன். கண்களைச் சுருக்கி அதை இப்போது தவிர்த்தேன். நான் காரின் மறுபக்கம் சென்றேன். லியாம் சக்கர நாற்காலியை எடுத்துக்கொண்டிருந்தான். கணவரே, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறி கதவை திறந்தேன். சரி என்று அவனது குரலில் ஒரு மென்மையான பாசத்துடன் கூறினான்.
முன்னேட தயாராக இருந்த லியாம் அமைதியாக பின்வாங்கினான். நான் அவனை சக்கர நாட்காலியில் அமர வைத்து இயல்பாக உள்ளே தள்ளினேன். படிக்கும் அறையில் அவன் போய் ஓய்வெடு என்றான். எனக்குச் சோர்வாக இல்லை என்றேன். அவன் பெருமூச்சு விட்டான். உன் பாதங்கள் வலிக்கவில்லையா? நான் நின்றேன். நான் உயர்தர காலணிகளை அணிந்திருந்தேன். ஆம், அவை சற்று அசௌகரியமாக இருந்தன. அவன் இதை கவனித்திருந்தான். ஒரு இனிமையான உணர்வு என்னுள் பரவியது. சரி, நான் போய் உடை மாற்றிக் கொள்கிறேன். நான் கிளம்பும்போது என் பாவாடையின் முனை அவன் முழங்கால்களை வருடியது. ரயான் தன் பார்வையை திருப்பி ஆவணங்கள் இருந்த பெட்டியை திறந்தான். பரிமாற்றம் தெளிவாக இருந்தது. ஆனால் பெறுபவர் பெயர் இன்னும் காலியாக இருந்தது. அவன் கையெழுத்திட்டால் போதும், பங்குகள் அவனுக்கு சொந்தமாகிவிடும். அவன் தயங்குவதைக் கண்டு அவன் பரிசை ஏற்க மாட்டான் என்று லியாம் நினைத்தான். ஆனால் ரயான் பேனாவை எடுத்தான். ஆச்சரியமடைந்த லியாம் மேசையிலிருந்து ஒரு பேனாவை எடுத்து அவனிடம் கொடுத்தான். ரயான் அதை வாங்கி ஆவணங்களில் கவனமாக கையெழுத்திட்டான். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்பது போல மிகவும் தீவிரமாகச் செய்தான். என் அறைக்கு திரும்பிய நான் ரயானின் அக்கறையை நினைத்து உடை மாற்றியபடியே புன்னகைக்காமல் இருக்க முடியவில்லை. வாடிய பூங்கொத்தை ஜாடியிலிருந்து எடுத்தேன். அந்த பூக்களை புத்தகக் குறிகளாக மாற்ற எண்ணினேன். அவர் எனக்கு கொடுத்த முதல் பூங்கொத்து அது. அதை வீணாக்க நான் விரும்பவில்லை. ஆனால் என் நல்ல மனநிலை விரைவில் மறைந்துவிட்டது. முதலில் 99 ரோஜாக்கள் இருந்தன. நான் எண்ணி வைத்திருந்தேன். இன்னமும் 99 தான் இருந்தன. ஆனால் பாதியளவு சாதாரண பூக்களால் மாற்றப்பட்டிருந்தன. என் முகம் மாறியது. பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு கீழே சென்றேன். பணியாளர்களை கூட்டினேன். யார் என் பூக்களை தொட்டது? பணியாளர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அம்மா, நாங்கள் தொடவில்லை. என்ன நடந்தது? நான் பதில் சொல்லவில்லை. லில்லியின் அருகில் நின்றேன். யார் என் அறையை சுத்தம் செய்வது? நான் தான் என்று தலைகுனிந்து வெளிரிய முகத்துடன் லில்லி கூறினாள். அப்படியென்றால் இதை எனக்கு விளக்கு. அரிய பூக்களுக்கும் சாதாரண பூக்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை சுட்டிக்காட்டினேன். எனக்கு தெரியாது. நான் இல்லை. லில்லி தடுமாறினாள். உன்னை தவிர வேறு யார் என் அறைக்குள் வந்தார்கள்? லில்லி பேச்சற்று போனாள். அவள் முகம் வெளிரியது. சில பூக்களை மாற்றினால் யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாள். என் பூக்களை எங்கே கொண்டு சென்றாய் என்று கேட்டேன். அது மிகவும் முக்கியமான பரிசு. குளோ அந்த வழியாகச் சென்றாள். லில்லி இயல்பாகவே அவளை பார்த்தாள். குளோ அவளுக்கு ஒரு சிறிய சைகை செய்தாள். லில்லி பல்லை கடித்துக்கொண்டு நான் அவற்றை கொடுத்துவிட்டேன் என்றாள். கொடுத்துவிட்டாயா? என் பொருட்களை தொட்டு பிறருக்கு கொடுக்க உனக்கு அனுமதி கொடுத்தது யார்? குளோ முன்னால் வந்தாள். அம்மா, அவை சில பூக்கள் தானே. நீங்கள் இதை கவனித்திருக்க மாட்டீர்கள். இதை ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக ஆக்குகிறீர்கள்? நான் சோபாவில் அமர்ந்து அவளை நிமிர்ந்து பார்த்தேன். என்னிடம் எப்படி பேச வேண்டும் என்று மிஸ்ஸஸ் வில்சன் உனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? குளோவின் முகம் மாறியது. நான் தான் இந்த வீட்டின் தலைவி. அவள் என் பொருட்களை தொட்டிருக்கிறாள். நான் இதை எப்படி கையாள்வது என்பது என் விருப்பம், உன்னுடையதல்ல. இப்பதான் வந்த மிஸ்ஸஸ் வில்சனை பார்த்தேன். இது போன்ற சூழலுக்கு இங்கே ஏதேனும் விதிகள் உண்டா? பெரிய தவறு என்றால் பணியாளர் நீக்கப்படுவார். சிறிய தவறு என்றால் ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் என்றார் மிஸ்ஸஸ் வில்சன். நான் பதில் சொல்லும் முன்னே அவர் லில்லியை கடிந்து கொண்டார். அம்மாவிடம் மன்னிப்பு கேள். சில பூக்களை மட்டும் எடுத்தது அதிர்ஷ்டம். இல்லையென்றால் நீ நீக்கப்பட்டிருப்பாய். மன்னிக்கவும் அம்மா. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் லில்லி. நான் கேலியாகச் சிரித்தேன். என் அறைக்குள் புகுந்து பொருட்களை திருடுவதை சில பூக்களை எடுத்ததாகச் சொல்கிறாள். நிர்வாகம் எப்போதும் இவ்வளவு அலட்சியமாக இருக்குமா? அம்மா, உங்களுக்கு நம்பிக்கையில்லை என்றால் நாம் மிஸ்டர் கோலிடம் கேட்கலாம். நான் அமைதியாக அவளை பார்த்தேன். என் கண்கள் குளிர்ந்தன. பணியாளர்கள் அனைவரும் பதற்றமடைந்தனர். தங்கள் புதிய தலைவி அவர்கள் நினைத்தது போல அப்பாவி இல்லை என்பதை உணர்ந்தனர். சரி என்றேன். இந்த முறை ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஆனால் அடுத்த முறை ரோஸ்வுட் மேனரை விட்டு வெளியேறுவதோடு இது முடியாது. லில்லி நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டாள். நன்றி மேடம். அவள் எனது எச்சரிக்கையை பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. மிஸ்ஸஸ் வில்சனுக்கும் எனக்கும் இடையில் ரியான் வருவதை நான் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த முறை நான் லில்லியை விட்டுவிட்டேன். அவளை கையாள பிறகு வேறு வழிகள் என்னிடம் இருந்தன. அடுத்த சில மாதங்களுக்கு உனது போனஸை நான் பிடித்தம் செய்கிறேன். ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? நான் வெளியேறும்போது கூறினேன். லில்லியின் புன்னகை இறுக்கமாக இருந்தது. ஆனால் அவள் இல்லை மேடம் என்றாள். உள்ளுக்குள் அவள் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தாள். நான் சென்ற பிறகு குளோ லில்லியை வெளியே அழைத்துச் சென்றாள். கவலைப்படாதே லில்லி. எல்லாம் என் தவறுதான். இழந்த போனஸிற்கு நான் உனக்கு ஈடு செய்கிறேன். நீ மிகவும் அன்பானவள் குளோ என்று லில்லி நெகிழ்ச்சியுடன் கூறினாள். குளோவிற்காகத்தான் பூக்களை திருடியதையே மறந்துவிட்டு. நாம் நண்பர்கள் தானே. ஆனால் ரோஸ்வுட் மேனரில் உன் நாட்கள் எண்ணப்பட்டவை என்று நினைக்கிறேன். எம்மா மிகவும் குறுகிய மனப்பான்மை கொண்டவள். இப்போது ஒப்புக்கொண்டாலும் பிறகு உன்னை வெளியேற்ற அவள் வழி தேடுவாள். லில்லியின் முகம் மாறியது. குளோ பெருமூச்சு விட்டாள். இந்த வேலை கிடைக்க உனக்கு இவ்வளவு காலம் ஆனது. இது மிகவும் வருத்தமான விஷயம். லில்லியின் கண்கள் கடினப்பட்டன. அப்படியானால் அவளை முதலில் ஒழித்து கட்டுவோம். குளோ ரகசியமாக புன்னகைத்தாள். பூக்கள் விவகாரம் பெரிய விஷயமல்ல. அதனால் நான் ரியானிடம் இதை பற்றி சொல்லவில்லை. மீதமுள்ள பூக்களை புத்தகத்தில் வைக்க எடுத்தேன். ஆனால் என்னிடம் புத்தகங்கள் இல்லை என்பதை உணர்ந்தேன். நான் ரியானின் அறை கதவை தட்டச் சென்றேன். லியாம் கதவை திறந்து வழிவிட்டான். மிஸ்டர் கோல், மேடம் வந்திருக்கிறார்கள். என்ன விஷயம்? ரியான் வேலையை விட்டு நிமிர்ந்து பார்த்தார். நான் கைகளை பின்புறம் மறைத்துக்கொண்டு மென்மையாக கேட்டேன். கணவரே, உங்களிடம் பழைய புத்தகங்கள் ஏதும் இருக்கிறதா? நான் சிலவற்றை எடுத்துக் கொள்ளலாமா? நான் புதிய உடைக்கு மாறியிருந்தேன். ரியான் சிறிது தயங்கினார். நிச்சயமாக. உள்ளே வந்து நீயே எடுத்துக்கொள். நான் உள்ளே சென்றவுடன் பின்னால் மறைத்து வைத்திருந்த பூக்களை காட்டினேன். ரியான் ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவை இன்னும் உன்னிடம் இருக்கிறதா? நான் சற்று கூச்சமடைந்தேன். நான் கூறினேன், அவை வாடிவிட்டன. ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்தவை. அவற்றை என்னால் தூக்கி எறிய
முடியவில்லை. அவற்றை ஒரு புத்தகத்தில் வைத்து பாதுகாக்க விரும்புகிறேன். ரியான் நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். அவர் பார்வை என் மீது ஆழ்ந்தது. அன்று இரவு நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டோம். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இரவு உணவிற்கு பின் நான் மேஜையை விட்டு எழும்போது ரியானின் போன் ஒலித்தது. அது வயதான மேடம் கோல். அவர் அவருக்காக கோவிலுக்குச் சென்று ஜேட் குவான் ஒன்றை வேண்டிக் கொண்டதாகவும் நாளை யாரோ அதை கொண்டு வருவார்கள் என்றும் சொல்வதை கேட்டேன். அதை அவர் தவறாமல் அணிய வேண்டும். ரியானின் குரல் அன்பாக இருந்தது. சரி. பிறகு அவர் கேட்டார், அந்த பெண் ரோஸ்வுட் மேனருக்கு வந்துவிட்டாளா இல்லையா? அவள் எப்படி இருக்கிறாள்? ரையன் சற்று தயங்கி பக்கவாட்டில் பார்த்தான். அவனது முகபாவனை சற்றே மென்மையாகியது. அவள் நன்றாக இருக்கிறாள். அவளைப் பற்றி அவன் சொன்ன முதல் நல்ல விஷயம் இதுதான். முதிய எஜமானி மகிழ்ச்சியடைந்தார். விரைவில் எனக்கு ஒரு கொள்ளு பேரனை தந்தால் நன்றாக இருக்கும். நான் ஒட்டு கேட்க நினைக்கவில்லை. ஆனால் அந்த கடைசி வார்த்தைகளை கேட்டுவிட்டேன். என் கன்னங்கள் சிவக்க நான் பார்வையை திருப்பிக் கொண்டேன். ரையன் என் சிவந்த காதுகளை பார்த்தான். அவனது பார்வையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் பதில் சொல்லவில்லை. சில வார்த்தைகள் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தான். நீ பூக்களை பதப்படுத்த விரும்பவில்லையா? அவன் கேட்டான். ஓ ஆமாம். இன்னும் பாதி வேலை மீதமுள்ளது. நான் மாடிக்கு ஓடினேன். மாடியின் உச்சியிலிருந்து கீழே பார்த்தபடி என் காதுகளை தொட்டுக்கொண்டேன். வெட்கமாக இருந்தது. ஆனால் அந்த முதிய எஜமானியைப் பற்றியும் நினைத்தேன். நாங்கள் சந்திக்கும் முன்பே அவர் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருப்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். எனது முந்தைய வாழ்க்கையில் அவர் என்னை கவனித்ததே இல்லை. ஆனால் நான் ஓடிப்போய் ரையனிடம் அன்பாக இல்லாததால் அது நியாயமானதுதான். மறுநாள் மதியம் முதிய எஜமானியின் பார்சல் வந்தது. துரதிர்ஷ்டவசமாக ரையன் அரை மணி நேரத்திற்கு முன்பே கிளம்பிவிட்டான். டெலிவரி செய்பவர் ஒரு பழங்கால பெட்டியை பணிப்பெண்ணிடம் கவனமாக கொடுத்து, முதிய எஜமானி இதை கோல் அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் வாங்கினார், கவனமாக இருங்கள் என்றார். லில்லியின் கண்கள் மின்னின. அவள் முன்னால் வந்தாள். இதை என்னிடம் கொடு. நான் இதை பெற்று மேடத்திடம் கொடுத்து கோல் அவர்களிடம் சேர்க்கிறேன். நிம்மதியடைந்த அந்த பணிப்பெண் அதை அவளிடம் விரைவாக கொடுத்தார். நான் குட்டி தூக்கம் போட போகும்போது லில்லி கதவை தட்டினாள். நான் கதவை திறந்து என்னவென்று கேட்க அவள் குனிந்து அந்த பெட்டியை நீட்டினாள். முதிய எஜமானி கோல் அவர்களுக்காக இதை அனுப்பியுள்ளார். அவர் இல்லாததால் நான் உங்களிடம் கொண்டு வந்தேன். நான் அதை பார்த்துவிட்டு தலையசைத்தேன். அங்கே வை. லில்லி அதை வைத்துவிட்டு சென்றாள். நான் பெட்டியை பார்த்தேன். ஆனால் அதை திறக்கவில்லை. தூங்கி எழுந்ததும் ரையன் திரும்பியிருந்தான். நான் கீழே சென்றபோது லில்லி சொல்வதை கேட்டேன். அந்த பெட்டி மேடத்திடம் உள்ளது. கோல் அவர்கள் இல்லாததால் இவ்வளவு மதிப்புமிக்க பொருளை சாதாரணமாக வைக்க விரும்பாமல் அவரிடம் கொடுத்தேன். நான் இடையில் புகுந்து ஆம் அது என்னிடம் உள்ளது என்றேன். நான் அதை எடுத்து வந்து ரையனிடம் கொடுத்தேன். பாட்டி அனுப்பிய ஜேட் சிலையா இது? அவன் மெதுவாக தலையசைத்தான். லியாம் சேர்த்தார். முதிய எஜமானி இதை தனிப்பட்ட முறையில் கோல் அவர்களுக்காக பெற்றார். இது ஒரு அழகான கலைப்படைப்பு. அவன் குரல் தழுதழுத்தது. அறை அமைதியானது. ரையனின் முகம் உறைந்து போனது. திறக்கப்பட்ட பெட்டிக்குள் ஒரு காலத்தில் அழகாக இருந்த அந்த ஜேட் சிலை உடைந்து போயிருந்தது. முதலில் பெட்டியை பெற்ற பணிப்பெண் நடுங்கினார். நான் இல்லை, கோல் அவர்களே. அது லில்லிதான். நான் அதை அவளிடம் கொடுத்தேன். லில்லி ஆச்சரியப்படுவது போல நடித்து என்னை பார்த்தாள். நான் அதை நேரடியாக மேடமிடம் கொண்டு வந்தேன். எல்லோருடைய பார்வையும் என் மீது திரும்பியது. என் கண்கள் சுருங்கின. உடைந்த குவானை பார்த்ததும் நான் சிக்கலில் இருக்கிறேன் என்று புரிந்தது. வேலைக்காரர்கள் என்னை பரிதாபமாகவும் இரக்கத்துடனும் பார்த்தனர். அது பழைய மேடம் கொடுத்த விலைமதிப்பற்ற பரிசு. நான் விரைவாக அந்த மனிதரை நோக்கி கூறினேன். அது நான் இல்லை. லில்லி என்னிடம் கொடுத்த பிறகு நான் அதை தொடவே இல்லை. அது எப்படி உடைந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் வாங்கியபோது அது நன்றாக இருந்தது. இப்போது உடைந்திருக்கிறது. நான் அதை தொடவே இல்லை. அடுத்த சந்தேகம் லில்லி மீதுதான் இருந்தது. அவள் தன்னை தற்காத்துக் கொள்ளத் தொடங்கியபோது ஒரு குரல் இடைமறித்தது. இங்கே என்ன நடக்கிறது? குளோயுடன் சேர்ந்து பழைய மேடம் வந்திருந்தார். அவர் கேட்டுவிட்டு உடைந்த பொருளை பார்த்தார். அவருடைய முகம் உடனடியாக மாறியது. இது என்ன? இதைச் செய்தது யார்? பழைய மேடம், நீங்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும். லில்லி அழுது கொண்டே முழங்காலிட்டாள். நான் தான் அதை கொண்டு வந்தேன். பிறகு அதை மேடமிடம் கொடுத்தேன். இப்போது அது உடைந்திருக்கிறது. மேடம் என்னைத்தான் குற்றம் சாட்டுவார். ஆனால் நான் அதை செய்யவில்லை. என் மீது குற்றம் சாட்டப்பட்டால் என்னால் அதற்கு பணம் கொடுக்க முடியாது. அது எனக்கு மரணமாகிவிடும். குளோய், இப்படி உடைவதற்கு அது பலமாக கீழே விழுந்திருக்க வேண்டும் என்று சேர்த்தாள். லில்லி ஒரு வேலைக்காரி மட்டுமே. அவள் சொன்னது போல அவளால் பணம் கட்ட முடியாது. அவள் ஏன் அதை வேண்டுமென்றே உடைக்க வேண்டும்? அவள் பைத்தியமா? லில்லி மீதான சந்தேகம் நீங்கியதால் நான் முதன்மை சந்தேக நபராகிவிட்டேன். பழைய மேடமின் கண்கள் இப்போது என் மீது கோபமாக இருந்தன. நீதான் புதிய மருமகளா? உண்மையைச் சொல். நீதான் அதை உடைத்தாயா? நமது முதல் சந்திப்பு இப்படி இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் என் மீது மோசமான அபிப்பிராயம் கொண்டிருப்பாரோ என்று கவலைப்பட்டேன். ஆனால் ரியானுடன் நல்ல உறவை விரும்பினால் நான் உண்மையை சொல்லியே ஆக வேண்டும். பாட்டி, அது நான் இல்லை. குளோய் உடனடியாக சவால் விட்டாள். உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? என் கூர்மையான பார்வை அவள் மீது விழுந்தது. இது மிகவும் தற்செயல். நீ வந்ததும் இந்த ஜேட் உடைந்து விட்டது. என் பார்வையால் குளோய் எதிர்ந்தாள். ஆனால் விடாமல் பேசினாள். உன்னிடம் ஆதாரம் எதுவும் இல்லை, இல்லையா? போதும்.
அந்த குரல் ரியானுடையது. குளோய் தன் உதட்டை கடித்துக் கொண்டாள். மிஸ்டர் கோல். அவன் அவளை கவனிக்காமல் பழைய மேடமிடம் பேசினான். இது ஒரு விபத்து என்று வைத்துக்கொள்வோம். பாட்டி, இதற்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டதுதான் வருத்தமாக இருக்கிறது. என் கால் குணமடைந்ததும் இன்னொரு பொருளை வாங்க நாம் இருவரும் கோயிலுக்குச் செல்வோம். கோயிலுக்குச் செல்வோம். குளோய் கொதிப்படைந்தாள். மிஸ்டர் கோல் அவளை காப்பாற்றுகிறான். நானும் ஆச்சரியப்பட்டேன், நெகிழ்ந்தேன், ஆனால் சிறிது வருத்தமாகவும் இருந்தது. பழைய மேடமின் கோபம் மறைந்து ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அவர் முகத்தில் தெரிந்தன. அவளுடைய பேரன் யாரோ ஒருவரை பாதுகாக்கிறான். இரட்டை மேற்கோள் குறி. நல்லது நல்லது ரையன் என்று பாட்டி அன்புடன் கூறினார். ஆனால் குளோ திருப்தியடையவில்லை. பிறகு நான் மெதுவாக அவனுடைய சட்டையை பிடித்தேன். என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. ரையன் என்னை பார்த்தான். என்ன? நான் நிரபராதி என்பதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது. அனைவருடைய கண்களும் என் மீது இருந்தன. என்ன ஆதாரம்? குளோ கேட்டாள். அவளை கவனிக்காமல் நான் லிலியை பார்த்தேன். நீ அந்த பெட்டியை எடுத்த பிறகு அதை நேராக என்னிடம்தான் கொண்டு வந்தாய். வேறாரும் அதை தொடவில்லை. லிலி சத்தியம் செய்தாள். நான் அதை உடனே அம்மாவிடம் கொண்டு சென்றேன். அதற்கு முன்பு அது கீழே சேதமடையாமல் இருப்பதை அனைவரும் பார்த்தார்கள். நான் சொல்லிவிட்டு புன்னகைத்தேன். தற்செயலாக என் அறையில் ஒரு கேமரா உள்ளது. நான் அதை தொட்டேனா இல்லையா என்பதை நாம் காட்சிகளை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். குளோ மற்றும் லிலியின் முகம் வெளிரியது. லிலி பயந்து போய் குளோவை பார்த்தாள். குளோ அவளிடம் ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று சைகை செய்தாள். ஆனால் லிலி சிறிது தயக்கத்திற்கு பிறகு மீண்டும் முழங்காலிட்டாள். பாட்டி, திரு கோல், இது நான் தான் செய்தேன். நான் அதை உடைத்துவிட்டு அம்மா மீது பழிபோட முயன்றேன். அவள் அழுது கொண்டே இருக்க அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர் நேற்று என் சம்பளத்தை பிடித்தார். அதனால் நான் பழிவாங்க விரும்பினேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். வேலைக்காரர்கள் அவளை அவமானத்துடன் பார்த்தார்கள். பாட்டி என்னை முறைத்து பார்த்தார். நீ அவளை தண்டித்தாய். குளோ குறுக்கிட்டாள். ஏனென்றால் லிலி அம்மாவின் அறையிலிருந்து வாடிய பூக்களை எடுத்தாள். அம்மா பல மாதங்களாக அவளது சம்பளத்தை பிடித்தார். லிலிக்கு மாற்றுத்திறனாளி தந்தை, நோய்வாய்ப்பட்ட தாய் மற்றும் படிக்கும் தம்பி இருக்கிறார்கள். அது அவளுக்கு பெரும் சுமை. பாட்டி என்னை பார்க்கும் பார்வை அதிருப்தியாக மாறியது. நான் இரக்கமற்றவள் என்று வேலைக்காரர்கள் நினைத்தார்கள். ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் பேசுவதற்குள், ரையன், உன்னுடைய பூக்கள் திருடப்பட்டதை நீ என்னிடம் சொல்லவில்லையா என்று கேட்டான். அவன் அதிருப்தியாக தெரிந்தான். நான் நெகிழ்ந்து போனேன். அவள் அதில் பாதியை மாற்றிவிட்டாள். நான் அதை சரிசெய்து விட்டேன். உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை. ரையனின் விரல்கள் லேசாக இறுக்கமடைந்தன. பிறகு அவன் லிலியை மிக கடுமையாக பார்த்தான். நீ செய்தது சம்பளத்தை பிடித்தது மட்டுமே மிக குறைவான தண்டனை. லிலி அழுது கொண்டே கெஞ்சினாள். பாட்டி பெருமூச்சு விட்டார். ரையன், அவை வெறும் சில பூக்கள் தானே. விட்டுவிடு. நாம் இன்னொன்றை வாங்கிக் கொள்ளலாம். எஜமானரிடம் திருடுவது, உடைமைகளை சேதப்படுத்துவது மற்றும் எஜமானியம்மாவை பழிவாங்குவது. ரோஸ்வுட் மேனரில் இதுபோன்ற ஆட்களுக்கு இடமில்லை என்று ரையன் குளிர்ச்சியாக கூறினான். அவன் என்னை பாதுகாக்கிறான். நான் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் அவனுக்கும் அவன் பாட்டிக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்த விரும்பவில்லை. நான் அவன் சட்டையை மெதுவாக பிடித்து நிறுத்துமாறு சைகை செய்தேன். பிறகு நான் பாட்டியிடம் பேசினேன். பாட்டி, லிலி பொய் சொல்கிறாள். அவள் சொல்வதில் ஒரு வார்த்தை கூட உண்மையில்லை. பாட்டி முகம் சுளித்தார். லில்லி மறுப்பதற்கு முன்பே நான் அவளை குளிரான பார்வையுடன் பார்த்தேன். உன் தந்தை ஊனமுற்றவர் என்று சொன்னாய். உன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றாய். உனக்கு பள்ளியில் படிக்கும் தம்பி இருப்பதாக சொன்னாய். ஆனால் உன் பெற்றோர் ஆரோக்கியமாக இருந்து தினமும் சூதாடிக் கொண்டு நன்றாக வாழ்வதாக கேள்விப்பட்டேன். உன் தம்பியோ 2 வருடங்களுக்கு முன்பு கல்லூரி நுழைவு தேர்வெழுதி தோல்வியடைந்தவன். அவன் பள்ளிக்கே செல்லவில்லை. அவனுக்கு எதற்கு பணம் தேவைப்படுகிறது? லில்லியின் முகம் வெளுத்து போனது. அவளது சூழ்நிலை எனக்கு எப்படி தெரியும்? இது உண்மையா? முதிய அம்மையார் அதிர்ச்சியுடன் கேட்டார். நான் அப்பாவித்தனமாகவும் பணிவாகவும் தலையசைத்தேன். தாராளமாக நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இல்லை அம்மையாரே, நான் பொய் சொல்லவில்லை. லில்லியின் முகம் வெளியிருந்தது. ஆனால் அவளது குற்ற உணர்வு தெளிவாக தெரிந்தது. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்பது தெளிவாக தெரிந்தது. முதிய அம்மையார் பதற்றமும் கோபமும் அடைந்து, ரியான், நீ இதை கவனித்துக்கொள் என்றார். அவர் என்னை நம்பியதில் திருப்தியடைந்து நான் இன்னும் அவர் சட்டையை பிடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். அவர் என் கையை ஏறிட்டு பார்த்துக் கொண்டிருந்தார். நான் சட்டென என் கையை இழுத்துக்கொண்டேன். அவர் தனது ஆழமான கருமையான கண்களால் என்னை பார்த்தார். நான் கைகளை முதுகுக்கு பின்னால் மறைத்துக் கொண்டு அவரை அப்பாவித்தனமாக பார்த்தேன். கணவரே, என்னாச்சு? ஒன்றுமில்லை. அவர் குரலில் ஒரு சிறு ஏமாற்றம் இருப்பதை நான் உணர்ந்தேன். முதிய அம்மையார் எங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். எங்கள் செயல்களை பார்த்து இன்னும் மகிழ்ந்தார். அவர் என்னை பார்ப்பதை உணர்ந்த நான் அப்படியே விட்டுவிட்டு முழங்காலிட்டுக் கொண்டிருந்த லில்லியை பார்த்தேன். நான் அறியாமலேயே ரியானின் சட்டையை மீண்டும் இழுத்தேன். அவளை நாம் என்ன செய்யலாம்? நான் எதிர்பார்ப்புடன் கேட்டேன். அவர் தனது சட்டையை பார்த்தார். நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? நான் உடனே புகார் செய்தேன். நேற்று நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பளித்து எச்சரித்தேன். அவள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் பாட்டியின் பரிசை உடைத்துவிட்டு பழி என்மேல் போட பார்க்கிறாள். இது மன்னிக்க முடியாதது. அவளை வேலையிலிருந்து நீக்கி போலீசிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஏதோ சிந்தனையில் இருப்பது போல் இருந்தார். நான் சொன்னது கேட்டதா கணவரே? அவர் என் கையை விட்டுவிட்டு என் முகத்தை பார்த்தார். நீ சொன்னதையே செய் மிஸ்டர் கோல், என்னை மன்னித்து விடுங்கள் என்று லில்லி கதறினாள். இந்த முறை அவள் உண்மையாகவே பயந்திருந்தாள். அவர் எரிச்சலுடன் நெற்றியை சுருக்கினார். அந்த சத்தம் அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்த லியம் சைகை செய்ய யாரோ லில்லியை இழுத்துச் சென்றனர். பின் அவர் முதிய அம்மையாரை பார்த்து மென்மையாக, பாட்டி, இன்று ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டார். எனக்கும் இது சந்தேகமாகத்தான் இருந்தது. வழக்கமாக
வழக்கமாக பரிசுகளை பணியாளர்கள் மூலமே அனுப்புவார்கள். அவர் வரும் திட்டம் இல்லை. ஆனால் லில்லி என் மீது பழி சுமத்திய அதே நேரத்தில் வந்திருக்கிறார். அவர் குளோவின் கையை பிடித்துக் கொண்டு சிரித்தார். குளோ என்னை பார்க்க வந்து உன் சூழ்நிலையை பற்றி கூறினாள். எனக்கு கவலையாக இருந்ததால் நேரில் பார்க்க வந்தேன். குளோ, நான் சட்டென புரிந்து கொண்டு அவளை பார்த்தேன். நான் யோசித்துக் கொண்டிருந்தபோது அந்த மூதாட்டியின் கவனம் என் பக்கம் திரும்பியது. ஓ, நீதான் மில்லர் குடும்பத்து பெண், அப்படித்தானே? நீ பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் மரியாதையுடன் புன்னகைத்தேன். ஆம் பாட்டி, என் பெயர் எம்மா. நீங்கள் என்னை எம்மா என்று அழைக்கலாம். அவர் தலையசைத்துவிட்டு ஆழ்ந்த சிந்தனையுடன் கூறினார். நான் கடந்த காலத்தை மறந்துவிடுகிறேன். இனிமேல் நீதான் ரயானின் மனைவி. உன் செயல்களில் தாராளமாக இரு. நான் திகைத்து போனேன். எனக்கு கிடைத்த அந்த மௌனமான கண்டனத்தை கண்டு குளோ சிரித்தாள். உதாரணத்திற்கு, லில்லியுடன் என்ன நடந்தது? உன் தண்டனை நியாயமானதுதான். ஆனால் நேற்று அவள் தூக்கி எறியப்படவிருந்த சில பூக்களைத்தான் எடுத்தாள். அதற்காக அவள் போனஸை குறைத்தது கொஞ்சம் கடுமையானது. நான் பதில் சொல்வதற்குள் கைப்பிடியின் மீது இருந்த என் கையை ஒரு பெரிய கை மென்மையாக பற்றிக் கொண்டது. அது எனக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளித்தது. அது ஒரு இதமான உணர்வை தந்தது. என் விரக்தி கரைந்து போனது. அவருடைய அழகான பக்கவாட்டு தோற்றத்தை நான் பார்த்தேன். அவர் ஒரு நொடி மட்டுமே என் கையை பிடித்தது எனக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. சிறிது நேரம் கண்களை பார்த்த பிறகு அவர் சக்கர நாட்காலியில் நகர்ந்து சென்றார். அவர் தூரம் செல்வதற்குள் ஈதன் எரிச்சலுடன் அங்கு வந்தான். ஏன் என்னை பிளாச் செய்தாய்? எனக்கு அருவருப்பாக இருந்தது. இது தெளிவாக தெரியவில்லையா? நான் உன்னை பிளாச் செய்தேன். உனக்கு என்ன புரியவில்லை? அவன் கோபமாக தெரிந்தான். ஆனால் அதை கட்டுப்படுத்திக் கொண்டான். சோஃபியா உன்னிடம் சொல்லியிருப்பாள். நீ முறையாக மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னித்து விடுவேன். அவன் என் தலைக்கு அருகில் இருந்த தூணில் கையை வைத்து நெருக்கமான தோரணையில் நின்றான். இரட்டை மேற்கோள் குறி. என்னை விட்டு தள்ளி நில். நான் திருமணமானவள் என்று பின்வாங்கிச் சொன்னேன். அவன் ஏளனமாகச் சிரித்தான். இரட்டை மேற்கோள் குறி. நீ ஒரு வயதான ஊனமுற்றவனை திருமணம் செய்து கொண்டதாக கேள்விப்பட்டேன். அவன் எனக்கு ஈடாக மாட்டான். அவன் பணக்காரனாக இருந்தாலும் என் குடும்பத்தைப் போல பணக்காரனா? எம்மா, உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருகிறேன். மன்னிப்பு கேள். நான் உன்னை மன்னிக்கலாம். அருகில் இருந்த நிழலில் ரயானின் சக்கர நாற்காலி அமைதியாக இருந்தது. அவன் ஈதனின் உரத்த குரலை கேட்டிருந்தான். அவனுக்கு ஈடாக முடியாத ஒரு வயதான ஊனமுற்ற மனிதனா? அப்படியானால் அவள் ஏன் என்னை மணந்தாள் என்று நினைக்கிறாய் என்று அவர் புரிந்து கொள்ள முடியாத குரலில் கேட்டார். யாரும் பதில் சொல்ல துணியவில்லை. நெருக்கமாக தெரிந்த அந்த ஜோடியை பார்த்து அவர் லியாமிடம் கேட்டார். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? மிஸ் சோஃபியா முன்பு ரோஸ்வுட் மேனருக்கு வந்தபோது பாட்டிக்கு பிடித்த ஒருவர் இருப்பதாக சொன்னார். அவர் ஈதன் தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த மனிதரின் கைப்பிடியின் மீது இறுக்கமாக பற்றியது. சிறிது அமைதிக்கு பிறகு அவர் போகலாம் என்றார். லியாம் விரைவாக சக்கர நாற்காலியை தள்ளிச் சென்றான். அங்கு இருக்க துணியவில்லை. அவர் இவ்வளவு அமைதியாக வந்து சென்றது எனக்கு தெரியாது. இந்த ஆணவம் கொண்ட விசித்திரமான நம்பிக்கை கொண்ட மனிதனை பார்த்து என் முந்தைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு குருடாக இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டேன். நான் பதில் சொல்லாததைக் கண்டு அவன் உன் மன்னிப்பு பரிசு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சூசகமாக கூறினான். இரட்டை மேற்கோள் குறி. உன் சித்தியிடமிருந்து பங்குகளை திரும்பப் பெற்று விட்டதாக கேள்விப்பட்டேன். அவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த பங்குகளா? உனக்கு அவை வேண்டுமா? நான் கேலியாக கேட்டேன். நிச்சயமாக நீ மன்னிப்பாக அவற்றை என்னிடம் கொடுக்க வேண்டும். கனவு காண்பதை நிறுத்து என்று நான் ஏளன பார்வையுடன் அவனை தடுத்தேன். ஈத்தன் அதிர்ச்சியடைந்தான். எம்மா, என்னிடமிருந்து தள்ளியிரு. நான் பின்வாங்கி என் மூக்கை மூடிக்கொண்டேன். உன் மூச்சு நாறுகிறது. கோபத்தில் அவன் முகம் சிவந்தது. எம்மா, என்னை கோபப்படுத்த பார்க்கிறாயா? இது கோபமல்ல. இது அருவருப்பு. நான் பேசி முடித்துவிட்டேன். நான் எதையும் மறைக்கவில்லை. நான் பின்வாங்கி அவன் கால்களுக்கு இடையில் வேகமாக எட்டி உதைத்தேன். போதும். எனக்கு இப்பதான் திருமணம் முடிந்தது. உன் மீது மோகம் கொண்டிருந்த அந்த அப்பாவி பெண் நான் இல்லை. கண் விழித்துப் பார். நான் இப்போது உலகத்தை பார்த்துவிட்டேன். என் கணவர் அற்புதமானவர். உன்னை பார்ப்பதே நேரத்தை வீணடிப்பது போலிருக்கிறது. அதைச் சொல்லிவிட்டு வெற்றியுணர்வுடன் அங்கிருந்து நடந்தேன். ஈத்தன் அதிர்ச்சியில் அங்கேயே நின்றான். அவன் தாய் மிஸ்ஸஸ் லூ அங்கே வந்து அவன் வெளிரிய வலியுடனான முகத்தை பார்த்து வருத்தமடைந்தாள். ஈத்தன், என்னாச்சு? அவன் மெதுவாக எழுந்தான். சிறு அசௌகரியம், அவ்வளவுதான். அவள் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நீ எம்மாவை பார்க்க வந்ததாக கேள்விப்பட்டேன் என்றாள். நீ முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. அவள் உனக்கு சரியானவள் அல்ல. அந்த பெண் நம் குடும்பத்தில் நுழைய கனவு காண்பாள். ஆனால் அவளுக்கு அந்த தகுதி இல்லை. இரட்டை மேற்கோள் குறி. அவள் அலட்சியமாக கூறினாள். புதுப்பணக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் உன் மாமா ரயன் இந்த நகரத்திற்கு வந்ததிலிருந்து நாம் வேறானவர்கள். நம் அந்தஸ்து உயர்ந்து விட்டது. நமக்கு குலைவாலட்டும் மனிதர்களை பார். ஒருவேளை நாம் தலைநகருக்கே செல்லலாம். இரட்டை மேற்கோள் குறி. அத்தகைய குடும்பம் அவளுக்கு தகுதியானது அல்ல. அவள் அவனை வற்புறுத்தினாள். உன் மாமா இங்கே வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். போய் அவரிடம் நன்றாக பழகு. நினைவில் கொள், விருந்தில் யாராவது பெண்கள் உன்னிடம் வம்புக்கு வந்தால் அது வேடிக்கைக்காக மட்டுமே. உன் வருங்கால மனைவி தலைநகரைச் சேர்ந்தவளாக இருப்பாள். உனக்கு தகுந்த பின்னணி கொண்டவள். என் திடீர் மாற்றத்தை நினைத்து ஈத்தன் குழம்பினான். எனக்கு தெரியும். நான் விருந்து மண்டபத்திற்குள் வேகமாக நடந்தேன். அந்த மிஸ்டர் கோல் வயதானவர், அசிங்கமானவர் மற்றும் ஒரு வன்முறையாளர் என்று பேசிக்கொள்கிறார்கள். அவர் தன் மனைவிகளை அடித்துக் கொன்றதாக கேள்விப்பட்டேன். இது அவருடைய 4வது மனைவி. இவள் எத்தனை நாள் தாக்குப்பிடிப்பாள் என்று தெரியவில்லை. ரயன் பெயரை சொன்னதும் நான் நின்றேன். ஒரு குழுவாக இருந்த பெண்கள் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர் ஒரு ஊனமுற்றவர் என்று கேள்விப்பட்டேன். அவருக்கு 40 அல்லது 50 வயது இருக்கும். பணம் இருந்தாலும் என் மகளை அவருக்கு மனம் முடித்து கொடுக்க மாட்டேன். அருகில் இருந்த பெண் அருவருப்புடன் பார்த்தாள். அம்மா, அப்படிச் சொல்லாதீர்கள். அவரை போன்ற ஒருவரை நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன். எனக்கு கடும்
கோபம் வந்தது. நான் அவர்களிடம் சென்று குளிர்ச்சியாக கூறினேன், முதலில் அவருக்கு தகுதியானவளாக நீங்கள் மாற வேண்டும். மிஸ்டர் கோல் யாரையாவது சும்மா திருமணம் செய்து கொள்வார் என்று நினைக்கிறீர்களா? அங்கிருந்த குழுவினர் திரும்பி பார்க்க ஒரு பேரழகி அவர்களை முறைத்துக் கொண்டு நின்றாள். பேசிக் கொண்டிருந்த அந்த பெண் ஏளனமாகச் சிரித்தாள். இதில் உனக்கு என்ன வேலை? அந்த வயதான அசிங்கமான மனிதனை திருமணம் செய்ய நீயும் ஆசைப்படுகிறாயா? மற்றொரு பெண், ஒருவேளை திருமதி லூ, என்னை ஏறிட்டு பார்த்தாள். இவள் பணத்திற்காக எதையும் செய்யும் பேராசை பிடித்தவளாகத்தான் இருப்பாள் என்று கிண்டலாகச் சொன்னாள். நான் குளிர்ந்த குரலில் சிரித்தேன். நீங்கள் அவரை நேரில் பார்த்தது போல பேசுகிறீர்கள். நாங்கள் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் அனைவரும் சொல்வது தவறா? திருமதி லூ சவால் விட்டார். மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர். நிச்சயமாக அவர் அப்படித்தான். இது ரகசியமே இல்லை. வயதான முடவன் இன்னும் திருமணம் செய்கிறான். அவன் ஒரு கேவலமான வயதானவனாகத்தான் இருப்பான். திடீரென்று நான் அவர்கள் மீது உயின் கண்ணாடியை வீசியதால் பெரும் கூச்சல் ஏற்பட்டது. விருந்து மண்டபமே அமைதியானது. எல்லோரும் உங்களின் வதந்திகளை பார்த்தார்கள். நீங்கள் அவரை நேரில் சந்தித்திருப்பீர்கள் என்று நினைத்தேன். நீங்கள் வெறும் வதந்தி பேசும் கூட்டத்தினர். உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் அவர் முகத்திற்கு நேராக சொல்லுங்கள். நான் கோபத்தில் கொதித்தேன். என் கணவரை பற்றி இப்படி பேச உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்? யார் இந்த பைத்தியக்காரி? பாதுகாப்பு படையை அழையுங்கள். நான் ஒரு கண்ணாடி உயினை மட்டுமல்ல, அதற்கு மேலேயே வீசியிருந்தேன். 7 அல்லது 8 பேர் நனைந்து போய் கோபத்தில் இருந்தனர். என்ன நடக்கிறது இங்கே? தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடும் மூதாட்டி கோல் தன் பரிவாரங்களுடன் வந்தார். மேடம் கோல், இந்த பைத்தியக்காரி, மிஸ் லூ அழுது கொண்டே அவரிடம் ஓடினாள். அந்த மூதாட்டி அதிகாரத்துடன் என்னை பார்த்தார். நீ யார்? நான் காலியான கண்ணாடியை வைத்துவிட்டு மெதுவாக நாப்பினால் கைகளை துடைத்துக் கொண்டேன். அவரை பொருட்படுத்தவே இல்லை. இந்த அலட்சியம் அவரை மேலும் கோபப்படுத்தியது. அவருக்கு பின்னால் இருந்த சோஃபியா அதிர்ச்சியில் வாய் பிளந்தாள். எம்மா, உனக்கு இவளை தெரியுமா என்று அந்த மூதாட்டி கேட்டார். சோஃபியா தயங்கிவிட்டு, மூதாட்டி, இவள் என் சகோதரி எம்மா என்றாள். மன்னியுங்கள், இவளுக்கு சரியாக பழகத் தெரியாது. எனக்காக அவள் சொன்ன அந்த மன்னிப்பு என் இரத்தத்தை உறைய வைத்தது. எம்மா என்று நினைவு கூர்ந்த மூதாட்டி கோல், ஓ, இவளா? தாயில்லாத வளர்ப்பு, சரியில்லாத பெண். வயதான அசிங்கமான முடவனை மணந்து கொண்டாயாமே? நான் நாப்கினை இன்னும் இறுக்கமாக பற்றிக் கொண்டேன். இதை கேட்ட மற்றவர்கள் பரிதாபத்துடன் என்னை பார்த்தனர். அதனால்தான் அவள் இவ்வளவு தற்காத்துக் கொள்கிறாள். அவள் கணவனும் அப்படித்தான் போல. ஹா, அவன் வெளியே வர பயப்படும் ஒரு கோழை என்று கேள்விப்பட்டேன். அவள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாள் என்பது இப்போது புரிகிறது. நான் ஆத்திரத்தில் துடித்தேன். நான் ஒரு பெரிய ஷாம்பெயின் கண்ணாடியை எடுத்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் மீது வீசினேன். நான் என் தாடையை உயர்த்தி பெருமையுடன் குளிர்ச்சியாக புன்னகைத்தேன். நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசுங்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பாருங்கள். அவர்களுக்கு அவ்வளவு தைரியமா? அந்த பெரியம்மாவுக்கு முன்னால். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியுமா? இது கோல் குடும்பம். யாரோ அலறினார்கள். பெரியம்மா கோல் ஆத்திரமடைந்தார். பண்பு இல்லாமல் வளர்க்கப்பட்டவள் என்பது தெளிவாகிறது. எந்த மரியாதையும் தெரியவில்லை. நான் பதிலடி கொடுத்தேன். சரியான தவறு தெரியாத ஒரு வைப்பாட்டியாக வளர்க்கப்பட்டது தெளிவாகிறது. என் துணிச்சலை கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பெரியம்மா கோபத்தில் முகம் சிவக்க கொதித்து நின்றார். பாதுகாவலர்களே, அவளை பிடியுங்கள். அவளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அப்போது ஒரு ஆவேசமான குரல் கேட்டது. என்ன நடக்கிறது? மூத்த கோல் அவர்களே, சக்கர நாட்காலியில் ஒருவருடன் வந்தவர் யார்? என் கணவர் ரையான். அந்த இடமே அமைதியானது. கிசுகிசுத்த பெண்கள் வெளிரிப்போனார்கள். மூத்த கோல் ரையானை மிகுந்த மரியாதையுடன் நடத்தி அவரை மிஸ்டர் கோல் என்று அழைத்தார். மிஸ்டர் கோல். பெரியம்மா உடனே என்னை சுட்டிக்காட்டினார். இந்த பெண் எனக்கு மரியாதை தரவில்லை. நான் அவளை தண்டிக்கப் போகிறேன். ரையான் என்னை பார்த்தார். உங்களுக்கு மரியாதை தரவில்லையா? உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு தெரிந்தும் என்னை அவமானப்படுத்தினாள். அது உங்களுக்கு மரியாதை தராதது ஆகாதா? அவர் ஆத்திரமடைந்தார். அவளை தண்டிக்காமல் விடக்கூடாது. நான் கண்களை உருட்டினேன். ஒரு சாதாரண வைப்பாட்டி, வேலைக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் மிஸ்டர் கோலின் முகமாக இருக்கிறாரா? இதை உங்களுக்கு சொன்னது யார்? பெரியம்மா மயங்கி விழும் நிலைக்கு வந்தார். அப்போது வந்த ஈத்தன் அவரை பிடித்துக்கொண்டு, எம்மா, வாயை மூடி பேசு என்று கண்டிப்புடன் கூறினான். நீ எங்கே இருக்கிறாய் என்று நினைக்கிறாய்? என் பாட்டியிடம் இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் என் கணவரை பார்த்து, இருந்தால் என்ன என்று கேட்டேன். என் கணவர் இருக்கும்போது நான் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுவேன். ஈத்தன் ஏளனமாகச் சிரித்தான். உன் கணவர் ஒரு சாதாரண ஆள். அவர் எனக்கு ஈடு இணையாக மாட்டார். நான் சிரித்துவிட்டு ரையானை திரும்பினேன். கணவரே, உங்கள் காலணிகளை சுத்தம் செய்யக்கூட நீங்கள் தகுதியற்றவர் என்று ஈத்தன் சொல்கிறான். அந்த மண்டபமே அமைதியானது. நான் ரையானின் அருகில் ஓடுவதை அனைவரும் கவனித்தனர். லியாம் குளிர்ச்சியாக பேசினான். இளம் எஜமானர் ஈத்தன் மிகவும் தைரியசாலி. எங்கள் மிஸ்டர் கோல் உங்கள் காலணிகளை சுத்தம் செய்ய தகுதியற்றவர் என்று நினைக்கிறீர்களா? ஈத்தன் வெளிரி போனான். இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. இது நீங்கள் என்று எனக்கு தெரியாது, மாமா ரையான். ரையான் அவனை புறக்கணித்துவிட்டு என்னையே பார்த்தார். நீ விளையாடிக் கொண்டிருந்தாயா? நான் குற்ற உணர்வுடன் பார்வையை திருப்பினேன். நான் விளையாடவில்லை. யாரோ உங்களை அவமானப்படுத்தினார்கள். நான் ஈத்தனை சுட்டிக்காட்டி புகார் செய்தேன். ரையானின் பார்வை இறுதியில் அவன் மீது விழுந்தது. அவருடைய ஒரு பார்வையிலேயே ஈத்தனின் கால்கள் பலவீனமடைந்தன. மிஸ்டர் கோல், ஈத்தன் அப்படி நினைக்கவில்லை. மூத்த கோல் வியர்வையுடன் கெஞ்சினார். ரையான் தன் விரல்களால் கைப்பிடியை தட்டினார். ஆனால் நான் அவர் கையை என் கைகளால் மூடினேன். சும்மா ஒரு இல்லை என்று சொல்வது போதாது என்றேன். எம்மா, ஈத்தன் அதிர்ச்சியடைந்தான். நான் ரையானை பார்த்தேன். அப்படித்தானே என் கணவரே? அவன் என் கையை பார்த்தான். நிச்சயமாக, திரு கோல். அந்த தந்தையும் மகனும் சோர்ந்து போயினர்.
நான் புன்னகைத்தேன். கணவரே, அவனை நாம் எப்படி தண்டிக்கலாம்? நீ என்ன விரும்புகிறாய்? அவன் என் குரலில் ஒரு மென்மையோடு கேட்டான். உண்மையாவா? நான் தீர்மானிக்கலாமா? நிச்சயமாக. ஈத்தனுக்கு ஏதோ கெடுதல் நடக்கும் என்று தோன்றியது. நான் நீச்சல் குளத்திற்குச் சென்று தண்ணீரின் வெப்பநிலையை 60°C என வைக்கச் சொன்னேன். நீராவி எழ ஆரம்பித்தது. நான் திரும்பி புன்னகைத்தேன். ஈத்தன், இங்கே வா. அவன் முகம் இருண்டு போயிருந்தது, அசையவில்லை. நான் ரயானை திரும்பினேன். கணவரே, அவன் வர தயாராக இல்லை போலிருக்கிறது. ரயான் திரு கோல் சீனியரை பார்த்தான். அவன் வர தயாராக இல்லை. திரு கோல் சீனியர் வியர்த்தார். அவர் தன் மகனை அறைந்தார். அந்த அம்மையார் சொல்வதைச் செய். ஈத்தன் குளத்தை நோக்கி நடந்தான். நான் என் முதுகை காட்டினேன். குனிந்து நில். என்ன? நான் சொன்னேன், உன் பின்பக்கத்தை வெளியே நீட்டு. அப்போதுதான் நான் உதைக்க வசதியாக இருக்கும். எம்மா, எல்லை மீறாதே. நான் திரும்பி அழைத்தேன். கணவரே, திரு கோல் சீனியர் பதறினார். அம்மையார் சொல்வதைச் செய். ஈத்தன் வேறு வழியின்றி குனிந்தான். அங்கே சிரிப்பொலிகள் கேட்டன. அவன் முணுமுணுத்தான். இரட்டை மேற்கோள்குறி. உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தருகிறேன். அவனை நான் பேசவிடவில்லை. நான் அவனை பலமாக உதைத்தேன். அவன் சுடுநீரில் விழுந்து அலறினான். நான் ஓரத்தில் நின்று அவனை ஏளனமாக பார்த்தேன். இரட்டை மேற்கோள்குறி. என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய்? அவன் வெளியே வர போராடினான். எம்மா, நான் இடையில் குறுக்கிட்டேன். நான் இப்போது திரு கோலின் மனைவி. என் பெயரைச் சொல்ல உனக்கு தகுதியில்லை. அவன் முகம் உறைந்து போனது. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொல்லும் வரை நீ வெளியே வரக்கூடாது. நான் ரயானிடம் சென்றேன். இப்போது உனக்கு மகிழ்ச்சியா? நான் தலையை ஆட்டத் தொடங்கி பிறகு மறுத்தேன். இன்னும் இல்லை. நான் சுற்றும் முற்றும் பார்த்தேன். கணவரே, உங்களைப் பற்றி இன்னும் பலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். குற்றவாளிகள் வெளிரி போனார்கள். திருமதி லூ நடுங்கிக் கொண்டிருந்தார். திரு கோல், நாங்கள் அப்படி நினைக்கவில்லையா? நான் மீண்டும் கேட்டேன். அவர்கள் கண்டபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் தடுத்தபோது என்னை அவமானப்படுத்தினார்கள் என்றேன், வருத்தமாக நடிப்பது போல. ரயானுக்கு என் நடிப்பு வேடிக்கையாக இருந்தது. ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? அவன் கேட்டான். ஏனென்றால் அவர்கள் உங்களைப் பற்றி பேசினார்கள் என்றேன். அவன் முகம் சற்று மென்மையடைந்தது. அப்படியானால் எது உன்னை மகிழ்ச்சியாக்கும்? அவன் அன்போடு கேட்டான். குளத்தில் இருந்த ஈத்தனை பார்த்து நான் புன்னகைத்தேன். ஏன் கூடாது? அவர்களும் தண்ணீரில் குளிரட்டும். இரட்டை மேற்கோள்குறி. எம்மா மிகவும் அன்பானவள் என்று ரியான் கண்களில் ஒரு சிறு புன்னகையுடன் கூறினான். அன்பானவளா? மிஸ் லூ கத்தினாள். பின்வாங்கி கண்களில் கண்ணீருடன் ரியானை திரும்பி பார்த்தாள். மிஸ்டர் கோல், நாங்கள் உங்களைப் பற்றி எதுவும் தவறாகச் சொல்லவில்லை. எம்மா பொய் சொல்கிறாள். நான் கடும் கோபமடைந்தேன். அவள் அவரை முன்பு அவமதித்தாள். இப்போது அவரிடமே ஜொல்லு விடுகிறாள். நான் பேசுவதற்குள் அவன் சொன்னான், அவளுக்கு உன்னை பிடிக்கவில்லை. அதுவே போதுமான காரணம். மிஸ் லூ அதிர்ச்சியடைந்தாள். அவன் அவளை பார்க்க கூட இல்லை. என்னிடம் கேட்டான், நீ என்ன செய்ய நினைக்கிறாய்? அவனது குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. என் கண்கள் மின்னின. நானே இதை செய்ய நினைத்தேன், ஆனால் ஆட்கள் அதிகம் பேர் இருந்தனர். இரட்டை மேற்கோள்குறி. லியாமை இதை பார்த்துக்கொள்ள சொல்வோம் என்று வருத்தத்துடன் கூறினேன். முதலில் தூக்கி எறியப்பட்டவர்கள் திருமதி லூ மற்றும் அவரது மகள். இரட்டை மேற்கோள்குறி. மிஸ்டர் கோல், நாங்கள் எதுவும் தவறாகச் சொல்லவில்லை என்று அவள் கத்தினாள். நீங்கள் என்னை அவமதித்தீர்கள் என்று அமைதியாக கூறினேன். நான் மிஸ்டர் கோலின் மனைவி என்பதால் என்னை அவமதிப்பது அவரை அவமதிப்பதாகும். பிறகு பழைய மேடம் கோலின் கும்பல் உள்ளே தள்ளப்பட்டது. ஒவ்வொருவராக. யாரும் தப்பிக்க முடியவில்லை. நான் பெருமையுடன் அவன் அருகில் நின்றேன். கூட்டத்தை கவனித்தேன். சோஃபியா மறைந்திருக்க முயற்சிப்பதைக் கண்டேன். அவள் அவரை பற்றி நேரடியாக எதுவும் சொல்லவில்லை, ஆனால் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாள். நான் லியாமிடம் தலையசைத்தேன். புரிந்து கொண்ட அவன் நடந்து சென்று அவளை வெளியே இழுத்தான். இரட்டை மேற்கோள்குறி. என்ன செய்கிறாய்? அவள் கத்தினாள். வீடு, நான் எம்மாவின் சகோதரி. சடார் என்று அவள் உள்ளே தூக்கி எறியப்பட்டாள். மன்னிக்கவும், கை நழுவிவிட்டது என்று லியாம் முகபாவமின்றி கூறினான். நான் சிரித்தேன். கணவரே, லியாமுக்கு சம்பளத்தை உயர்த்தி தாருங்கள். அவன் உன்னை விரும்புகிறான் என்று மெதுவாக கூறினான். நான் குழப்பமடைந்தேன். நிச்சயமாக அவன் விரும்புவான். உங்களை விட யாரும் சிறந்தவர்கள் இல்லை. நீங்கள் தான் சிறந்தவர் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவன் சற்றே நிம்மதியடைந்தான். லியாம் பாதுகாவலர்களைக் கொண்டு குளத்தை அடைக்கச் செய்தான். யாரையும் வெளியே வர அனுமதிக்கவில்லை. நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். சோஃபியா வெளியேற முயன்றாள், ஆனால் மீண்டும் மீண்டும் உதைத்து உள்ளே தள்ளப்பட்டாள். அவள் வேதனையில் இருந்தாள். மிஸ்டர் கோல், ஈதன் வருந்துகிறான். தயவு செய்து அவனை மன்னித்து விடுங்கள் என்று திருமதி லூ கெஞ்சினாள். ரியான் சொன்னான், எம்மா, அவனை வெளியே வரச் சொல்லட்டுமா? இன்னும் வேண்டாம். அவன் அங்கேயே இருக்கட்டும் என்றேன். திருமதி லூ கடும் கோபமடைந்தாள். எம்மா, உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் புன்னகைத்தேன். தொடர்ந்து பேசினால் நீயும் அவனோடு உள்ளே செல்ல வேண்டியிருக்கும். மிஸ்டர் கோல், மூத்தவர் அவளை பின்னுக்கு இழுத்தார். ஈதன் செய்தது தவறு. அவன் இதைத்தான் அனுபவிக்க வேண்டும். திருமதி லூ பார்வையை திருப்பினாள். அவள் கண்களில் வெறுப்பு நிறைந்திருந்தது. அவள் கண்களில் இருந்த நஞ்சைக் கண்டு நான் குளிராகச் சிரித்தேன். எனது முந்தைய வாழ்க்கையிலிருந்து அவளை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவள் என்னை இகழ்ந்தாலும் நான் கொடுத்த சலுகைகளை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டாள். அவளால் நான் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தேன். அவள் இப்போது இப்படி இருப்பதைக் காண்பது அற்புதமாக இருந்தது. ஆனால் இது ஆரம்பம்தான். திரு கோல் மூத்தவர் பதற்றத்துடன் புன்னகைத்தார். திரு கோல், அம்மா, அவர்களை எப்போது வெளியே விட வேண்டும்? விருந்து தொடர வேண்டும். நான்
மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்றேன். நான் கொடூரமானவள் என்று திரு கோல் நினைக்கிறாரா? அவர் உடனே அதை மறுத்தார். எல்லோருடைய நேரத்தையும் நாம் வீணாக்கிவிட்டதால் விருந்து தொடரட்டும் என்று அறிவித்தேன். கூடம் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனால் அனைவரும் குளத்தையே திருட்டுத்தனமாக பார்த்தனர். இறுதியாக நான் குளத்தை அணுகி ஆச்சரியப்படுவது போல நடித்தேன். ஓ, உங்களை நான் மறந்துவிட்டேன். மிகவும் வருந்துகிறேன். நீரில் இருந்தவர்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தனர். சோஃபியா என் கணுக்காலை பிடித்துக்கொண்டு என்னையே வெறித்து பார்த்தாள். எம்மா, இதை நீதான் வேண்டுமென்றே செய்தாயா? நான் ஒன்றும் தெரியாதவள் போல காட்டிக்கொண்டேன். நிச்சயமாக இல்லை. இப்பதான் உன்னை பார்த்தேன். சோபி, எப்படி உள்ளே விழுந்தாய்? இது விபத்தா? நீ. அவள் மயங்கி விழுந்தாள். அவளை உதறிவிட்டு வெளியேட திரும்பினேன். கணவரே, நாம் வீட்டிற்குச் செல்வோம். நான் கடந்து சென்றபோது ஈத்தன் மயக்க நிலையில் வெளியே தூக்கப்படுவதை கண்டேன். நான் நின்று அவனை பார்த்தேன். இரட்டை மேற்கோள் குறி. நீ விரைவில் குணமடைய வேண்டும். திருமதி லூ கோபத்தில் வெளிரி போயிருந்தாள். இரட்டை மேற்கோள் குறி. நீங்களும் திருமதி லூ உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று இனிமையாகச் சொன்னேன். பின்பு அங்கிருந்து நகர்ந்தேன். இரட்டை மேற்கோள் குறி. கணவரே, நாம் போகலாம் வாருங்கள். ஆனால் அவர் வருத்தமாக தெரிந்தார். கணவரே, என்னாச்சு? உனக்கு ஈத்தனை பிடிக்கும் போலிருக்கிறது என்றார் அவர். யார் உங்களிடம் சொன்னது? நான் பதற்றமடைந்தேன். அது போய். அவர் சந்தேகத்துடன் இருக்கிறார். நீங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தீர்கள். நான் ஆத்திரமடைந்தேன். அது பொய்யான குற்றச்சாட்டு. எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும் கணவரே. ஈத்தனை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை. அவன் என் கவனத்திற்கு தகுதியற்றவன். உங்களிடம் யார் இதை சொன்னது? அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அவர் அசையாமல் இருந்தார். அவனை உனக்கு நன்றாக தெரியும் போலிருக்கிறது. நாங்கள் அறிமுகம் என்று ஒப்புக்கொண்டாலும் அவனை எனக்கு பிடித்ததில்லை என்று உறுதியாக கூறினேன். நாங்கள் நண்பர்கள் கூட இல்லை. அவர் எளிதில் நம்பவில்லை. உன்னிடம் அவன் காட்டும் அணுகுமுறை வேறுவிதமாக இருக்கிறது. அவன் கற்பனை உலகில் இருக்கிறான் என்றேன் நான். பிறகு எனக்குள் ஒரு சிறு மகிழ்ச்சி ஏற்படாமல் இருக்க முடியவில்லை. இரட்டை மேற்கோள் குறி. கணவரே, நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா? அவர் தன் இதழ்களை இறுக மூடிக்கொண்டார். நான் என் முகத்தை அவர் கையின் பின்புறத்தில் அழுத்தினேன். இரட்டை மேற்கோள் குறி. உங்களை விட அவன் ஒன்றுமே இல்லை. அவனை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று மனப்பூர்வமாக கூறினேன். அவர் தன் கையை வைத்து மென்மையாக என் கன்னத்தை தொட்டார். அது என் உடலில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. நான் திணறிவிடாமல் கட்டுப்படுத்தினேன். ஆனால் என் காதுகள் சிவந்து போயின.